சரி, எனக்கு இங்கே சவுண்ட் வந்துட்டுருக்கே. இதில் எப்படி மியூட் பண்ணுறது சார்? ஓ, என்னோட இதில் வால்யூம் குறைச்சிட்டோமா? நான் குறைச்சிட்டேன். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேயா? சரி, இன்றைக்கி கிளாஸ் முன்னாடி நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து நிறைய கொஞ்சம் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லலாம் கொஞ்சம் நீங்கள் ஒரு சில டவுட்ஸ்லாம் கேட்டிருக்கீங்க. தென் அதே மாதிரி நான் லாஸ்ட் கிளாஸில் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஒரு 10 to 15 மினிட்ஸ் அதை கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாம். ஓகேயா? பிகாஸ் என்னென்னா அது அப்படியே இன்கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். தென் இப்போ உங்களோட ஸ்க்ரீனில் கொஞ்சம் பாருங்கள். ஓகேயா? இப்போ எனக்கு கொஞ்சம் அந்த ஸ்பேஸ் இருக்குல்லம்மா, அந்த ஸ்பேஸில் நான் ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா சில டவுட்ஸ் கேட்டிங்க என்கிட்ட எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு. ஸோ அதில் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம 12th ஃபிசிக்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா வந்து நம்மளுக்கு டைம் இல்லை, இப்போ ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த 12th ஃபிசிக்ஸில் நீங்கள் மேஜராக வந்து நான் லாஸ்ட் கிளாஸே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இஎம்எஸ், எம்பி அண்ட் ஆப்டிக்ஸு. ஸோ இந்த இஎம்எஸில் 2 பார்ட் இருக்குது. ஒன்று எலக்ட்ரிசிட்டி சிஸ்டம் ஒன்று, இன்னொன்று மேக்னெட்டிக் சிஸ்டம் ஒன்று. நம்மளுக்கு டைம் வேறு கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் நான் முடிக்க நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் வந்து பயோவை பொறுத்தவரையும் உங்களுக்கு பயோவில் வந்து ஜுவாலஜி ஃபஸ்ட்டு, பாட்னி செகண்ட், தென் கெமிஸ்ட்ரி லாஸ்ட்டாக தான் ஃபிசிக்ஸ் நீங்கள் வர போகிறீங்க. ஸோ அப்படிங்கிறனால இந்த பார்ட் வந்து ஆல்ரெடி நீங்கள் டெக்ஸ்ட் புக்ஸ் வந்து நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அதில் ஜுவாலஜி, தட் மீன்ஸ் ஜுவாலஜி அண்ட் பாட்னி, பயாலஜி பொறுத்தவரையும் உங்களோட என்சிஆர்டி புக் வந்து இட் இஸ் சஃபிஷியன்ட். நீங்கள் மெட்ரிக்காக இருந்ததுன்னா மொபைலில் உங்களோட சிபிஎஸ்சி டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்கள் புக்கும் ஓகே தான், மெட்ரிக் புக்கும் ஓகே தான், பட் ஆனால் அதில் நிறைய டெக்னிக்கல் ஃபால்ட் கொஞ்சம் இருக்குது, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் டிஸ்கிரிப்ஷன் வந்து என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக் இட் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் பயாலஜி. அதிலே நீங்கள் மேக்ஸிமம் மார்க் வந்துட முடியும். ஸோ அதனால் அதை லைன் பை லைன் ஹைலைட்டர் போட்டு நீங்கள் அதை கொஞ்சம் நல்லா ரீட் பண்ணிங்கனாவே பாட்னி அண்ட் ஜுவாலஜி இஸ் ஃபினிஷ்டு. அண்ட் ரிமைனிங் கெமிஸ்ட்ரி பொறுத்தவரை ஆல்ரெடி நீங்கள் மெட்ரிக்காக இருந்தாலும் ஓகே, சிபிஎஸ்சியாக இருந்தாலும் ஓகே, உங்களோட ஸ்கூல் கரிக்குலம்கான டிஸ்கிரிப்ஷனை டீட்டெயில்டாக படிங்க. அதில் ஆர்கானிக் மட்டும் கொஞ்சம் டீட்டெயில்டாக படிங்க. இன்ஆர்கானிக் அண்ட் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி அது நீங்களே ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஸோ அதனால் கெமிஸ்ட்ரி பொறுத்தவரை எந்த பயமும் கிடையாது நம்மளுக்கு. பட் ஆல்மோஸ்ட் ஒரு 70% வரைக்கும் வந்துடலாம். இப்போ எல்லாருக்குமே த்ரூஅவுட் த இந்தியா வந்து மேக்ஸிமம் இப்போ லேக்ஸ் ஆஃப் பீப்புள் அப்பியர் ஆக போகிறாங்க. பட் இதில் thousands ஆஃப் சீட் தான் இருக்குது. ஸோ அப்படிங்கிறதுனால பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி பொறுத்தவரை நாட் அன் இஷ்யூ. பட் எங்கே டிசைட் ஆகுதுன்னா நம்ம ஃபிசிக்ஸ் தான் கொஞ்சம் பார்க்கணும். கெட்டிங் ஹரிபரி லாஸ்ட் டைமில் வேறு இருந்துட்டு இருக்கோம் நம்ம. ஏன்னா உங்களோட வே ஆஃப் பிளாட்ஃபார்ம் டு லேர்ன் த ஃபிசிக்ஸ் ஸ்கூலில் வந்து இட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். நீங்கள் வெறும் டெரிவேஷன், அந்த கான்செப்ட், டெரிவேஷன் கான்செப்ட் அவ்வளோதான், அதை மட்டும் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் நம்ம இங்கே என்ட்ரன்ஸ்க்கு வரும்போது நியூ பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக நியூமரிக்கல்ஸ் ஓரியன்ட் வந்துடும். ஸோ அப்போ நியர்லி பார்த்தீங்கன்னா 40 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு நியூமரிக்கல்ஸ் தான் ஃபிசிக்ஸில் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் நியூமரிக்கல்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா அதில் பெரிய ஒரு பிரச்சனை என்னென்னா கன்ஃபியூஸ் ஆகும் நிறைய பேருக்கு. ஏன்னா நிறைய யூனிட்ஸ் இருக்குது இதுக்குள்ளே. ஸோ 11th வந்து ஃபுல்லாக மெக்கானிக்கல் ஸ்ட்ரீம் இருக்கும், 12th ஃபுல்லாக எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் ஸ்ட்ரீம் வரும், நிறைய இருக்கும். ஸோ அப்படிங்கிறனால 11th செப்பரேட்டாகவும் 12th செப்பரேட்டாகவும் ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ 12th வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு ரேஷியோவில் ஹையஸ்ட் ரேஷியோ 12th தான் இருக்குது. ஸோ அதனால் 12th வந்து நீங்கள் போர்டு எக்ஸாம் வேறு உங்களுக்கு இருந்திருக்கு. ஸோ அதனால் நீங்கள் டீப்பாக படிச்சிருப்பீங்க ஓரளவு. ஸோ அதை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுக்கும்போது எதை எடுக்கணும் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி பார்ட் ஃபஸ்ட்டு இஎஸ்ன்னு நான் கொடுத்துருக்கேன்ல, அந்த எலக்ட்ரிசிட்டி பார்ட் வந்து நீங்கள் தரவு பண்ணுங்கள். தென் அதுக்கப்புறம் மேக்னட்டிசம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே? ஸோ பேரலாக நீங்கள் வந்து இப்போ நம்ம லேகிங்காக இருக்கிறது எந்த சப்ஜெக்ட்டில் அப்படின்னா நம்ம ஃபிசிக்ஸில் தான். ஏன்னா எந்த சப்ஜெக்ட் லேகிங்காக இருக்குமோ அதுக்கு தான் யூ ஹேவ் டு புட் மோர் எஃபோர்ட். அப்போ டைமும் நம்ம அதுக்கு தான் அதிகம் கொடுக்கணும். ஸோ யூஸ்வலாக நீ பயாலஜி ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணுற, கெமிஸ்ட்ரி ஒரு 2 hours பண்ணுறேன்னா ஃபிசிக்ஸ் கண்டிப்பாக ஒரு 3 hours நம்ம எடுத்தாகணும். ஏன்னா உங்கள்கிட்ட இப்போ ப்ராப்பர் டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்கா என்னன்னு தெரியல. ப்ராப்பர் டெக்ஸ்ட் புக்ஸ்னால் டிசி பாண்டே, எரர்லெஸ், நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டிருக்கேன், எஸ்எல்ஆரோ அது மாதிரி ஏதாவது ஒரு கைடு இருந்தது, ஏதாவது ஒரு புக் இருந்தது அப்படின்னா அதில் நீங்கள் என்னோட கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு பேரலாக நீங்கள் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அதில் டவுட்ஸ் ஜென்ரேட் ஆகும். அந்த டவுட்டை என்ன பண்ணணும், குரூப்பில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே? ஸோ அந்த டவுட்ஸை நான் உங்களுக்கு என்னன்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஷார்ட்கட்ஸை நிறைய லேர்ன் பண்ணும்போது மட்டும்தான் ஃபிசிக்ஸில் நம்ம எடுக்கிற பார்ட்டே ரொம்ப கம்மி தான் எடுக்கிறோம். நான் டார்கெட்டே வந்து 30 கொஸ்டின் இருந்தாலே இதில் 25 கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக ஆகிடுச்சுனாவே உங்களோட ஃபிசிக்ஸ் மார்க் முடிஞ்சிச்சு. ஸோ இங்கே ஃபிசிக்ஸ் பொறுத்தவரையும் உங்களோட நீட்டில் 100 மார்க்ஸ் ஸ்டேட் லெவல் மார்க்கே தான். ஸோ கெமிஸ்ட்ரியில் 150 மார்க்ஸ் அண்ட் பயோவில் வந்து 300 மார்க்ஸ். ஸோ இதை நீ போட்டனாலே கன்ஃபார்மாக உன்னோட கவர்மெண்ட் சீட் உனக்கு நல்ல ரிப்யூட்டட் காலேஜ்லேயே வந்துடும். ஸோ இப்போ இந்த 100 மார்க்ஸ்க்கு எனக்கு தேவையானது இந்த 25 கொஸ்டின்ஸ் தான். அப்போ நீ அட்டன் பண்ண போகிறது 5 கொஸ்டின் வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் ஜென்ரேட் பண்ணாது. ஸோ யூஸ்வலாக வந்து நீ ஃபிசிக்ஸில் வந்து ரொம்ப அதிகமாக நெகட்டிவ் தூக்குனேன்னா நீ பெஸ்ட்டாக பண்ணுற இன்னொரு பிளாட்ஃபார்ம் எதுனா ஜுவாலஜி. ஸோ இப்போ ஜுவாலஜி மார்க் பூரா ஃபிசிக்ஸ் காலி பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம போகணும். ஸோ இந்த விஷயத்தை பொறுத்தவரை இப்போ நாங்கள் லாஸ்ட் இயர் எடுத்த ஒஎல்பி பேட்ச் 12th கம்ப்ளீட்டட் பேட்ச் எல்லாமே கொஞ்சம் நல்ல ப்ராக்டிஸ் கொடுத்துடுறோம், கவுன்சிலிங் கொடுத்துருக்கோம். ஸோ அவங்களுக்கு வந்து தே ரெடி டு அட்டன் எனி
கைண்ட் ஆஃப் திங்ஸ். அவங்க வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். பட் நீங்கள் வந்து இப்போ தான் 12th முடிச்சிருக்கீங்க, ரெகுலர் பேட்ச் வந்து இப்போ தான் வந்திருக்கீங்க. உங்களுக்கு வித்தின் ஒரு 1.5-2 மந்த்துக்குள்ளே நீங்கள் அவ்வளோ பெரிய ஒரு பிளாட்ஃபார்மை நீங்கள் கிராஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பிளானிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ இந்த 25 கொஷின்ஸ் எனக்கு எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக எலக்ட்ரிசிட்டி சிஸ்டமில் இருந்தும் மேக்னெட்டிக் சிஸ்டமில் இருந்தும் எம்பியில் இருந்து நீ எடுத்துடலாம். ஆப்டிக்ஸ் வந்து ரொம்ப வாஸ்ட் ஏரியா, கொஞ்சம் பெரிய ஏரியா அது ஆக்சுவலாக. அதுக்கு வந்து நீங்கள் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து 10th இதோட பேக்கப்லாம் இருக்கும். ஸோ இப்போ ஒரு என்லார்ஜ்டு ஏரியா அது ஆக்சுவலாக. ஸோ அதில் மொத்தமாகவே நம்மளுக்கு 3 or 4 கொஷின்ஸ் தான். ஸோ மேக்ஸிமம் 3 தான். பட் ஆனால் இந்த இஎம்எஸ்ங்கிற பார்ட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 3+3 நியர்லி 6 7-8 கொஷின்ஸ் வரைக்கும் போயிடுது. மேக்னெட்டிக் சிஸ்டம் அண்ட் எலக்ட்ரிசிட்டி சிஸ்டம்ஸ். அப்போ அந்த பார்ட்டை நம்ம ஏன் டீப்பாக கோத்ரூ பண்ணக்கூடாது, அதையே நம்ம நிறைய லேர்ன் பண்ணக்கூடாது? ஸோ அது மாதிரி யோசிங்க. ஓகேயா? ஸோ அப்போ அந்த பார்ட்டுக்கான யூனிட்ஸ்க்கான டைட்டில்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, ஸோ அதை வந்து கிளாஸில் எடுக்கும்போது நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட டெக்ஸ்ட் புக் ப்ராக்டிஸ் வேணும். டெக்ஸ்ட் புக் ப்ராக்டிஸ் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது நம்மளால். ஓகே? ஸோ அதனால் எனக்கும் டைம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் நானும் முடிக்கணும். ஸோ அப்படிங்கிறனால இந்த பார்ட் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் தரவாக இருக்கணும். இதில் வந்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டி நீங்கள் ஃபஸ்ட் எடுக்கணும். அதுக்கடுத்து செகண்ட் வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட். நீங்கள் இப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணணும். இதுதான் ஆர்டரே. கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ஃபஸ்ட்டு, செகண்ட் வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட் செகண்டாக எடுத்துக்கலாம், அண்ட் தேர்ட் வந்து நீங்கள் எந்த டாபிக் போகணும் அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் போயிடணும். ஸோ இதிலே உங்களோட பார்ட் அந்த எலக்ட்ரிசிட்டி பார்ட் ஃபினிஷ் ஆகிடுது. ஓகே? ரிமைனிங் இருக்கிறது மேக்னட்டிசம் பார்ட். மேக்னட்டிசம் பார்ட்டில் ஃபர்ஸ்ட் லெசன் எது எடுக்கணும்னா இஎம்ஐ தான் எடுக்கணும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் தான் உங்களோட மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் எலிமெண்ட் வந்து டஃப்பான யூனிட், ஃபுல் அண்ட் ஃபுல் மேத்தமெட்டிக்கல் ஓரியன்டட் யூனிட். ஸோ அதுக்கு பேசிக் வந்து இஎம்ஐ தான். ஸோ தென் அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் எலிமெண்ட், தென் மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர், EMW. ஸோ இதெல்லாம் வெயிட்டேஜ் கம்மியான டாபிக்ஸ். மெயின் வந்து EMI அண்ட் மேக்னட்டிசம், மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் எலிமெண்ட்ஸ். ஸோ இது ரெண்டையும் நீங்கள் ஃபுல்லாக கோத்ரூ பண்ணணும். ஒரு பேரலாக முதல்ல ஹை வெயிட்டேஜ் லெசன்ஸை நீங்கள் முடிங்க. அது முடிச்சிட்டிங்கனாவே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். எக்ஸாமில் வந்து நம்ம எக்ஸாம்ஸ் எழுதும்போது தரவான கொஷின்ஸை ஏன் நம்ம ஃபஸ்ட்டு எழுதுறோம் அப்படின்னா நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுலேயே நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஒரு கான்ஃபிடென்ட் வரும்போது நம்ம ஒரு டென்ஷன் இல்லாமல் எக்ஸாமை நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ ஃபிசிக்ஸில் அதே மாதிரி கெட்டிங் ஹரிபரி, ஏன்னா லாஸ்ட்டாக தான் நீங்கள் ஃபிசிக்ஸ் எடுப்பீங்க எக்ஸாமில். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் டென்ஷன் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா கன்ஃபார்மாக வந்து யூ கேனாட் ஏபிள் டு ஆன்சர் எனி கொஷின்ஸ். ஸோ அதனால் இது ரொம்ப முக்கியம். சைக்காலஜிக்கலாக இந்த பிளாட்ஃபார்ம் வந்து கொஞ்சம் நீங்கள் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அப்படிங்கிறனால இங்கே வந்து நீங்கள் EMI, மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் எலிமெண்ட், இதெல்லாம் நீங்கள் ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ இது ரெண்டும் முடிச்சதுக்கப்புறம் எம்பியில் 2 பார்ட் இருக்குது, பார்ட் 1 அண்ட் பார்ட் 2. பார்ட் 2 முதல்ல ஃபினிஷ் பண்ணு. பார்ட் 2ல் ஒரே லெசன் தான், செமிகண்டக்டர் ஃபிசிக்ஸ், அதாவது எலக்ட்ரானிக் டிவைஸ். இதில் 4 டாபிக் தான் இருக்குது. என்னென்ன அப்படின்னா உங்களுக்கு டயோடு, ஓகேயா, அண்ட் அதுக்கப்புறம் வந்து ரெட்டிஃபயர், ஓகேயா, அதுக்கப்புறம் லாஜிக் கேட்ஸ் அண்ட் டிரான்சிஸ்டர் பொறுத்தவரை என்னென்னா இந்த இயர் வந்து உங்களோட சிபிஎஸ்சியில் அதெல்லாம் எடுத்துட்டாங்க ஆக்சுவலாக. ஓகே? பட் ஆனால் என்ட்ரன்ஸில் அது ஸ்டில் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ அப்படிங்கிறது அந்த 4 டாபிக் கோத்ரூ பண்ணாலே உங்களுக்கு அதில் 2 கொஷின்லேருந்து 3 கொஷின் வரைக்கும் வந்துடுது. அது லாஸ்ட் இயருக்கு முன்னாடியெல்லாம் 3 கொஷின்ஸ் அதில் இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ அப்போ இந்த எம்பியில் பார்ட் 1 பார்த்தோன்னா 3 லெசன் வந்துடும். ஆட்டம்ஸு, நியூக்ளியஸு, டுவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் சிஸ்டம். ஸோ இந்த 3 சாப்டர் நீங்கள் ஃபுல்லாக படிக்கும் போதே உங்களுக்கு அங்கே 3 கொஷின் தான் வருது. பட் இந்த ஒரு சாப்டருக்குள்ளே இந்த 3 கொஷின் உங்களுக்கு வந்துடுது. ஸோ அப்போ அந்தந்த டாபிக் என்ன அதை நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். அதில் வந்து நீங்கள் வந்து டெரிவேஷன்ஸ் ஆல்ரெடி இருக்குது. நீங்கள் டெரிவேஷன் ஸ்டெப் எல்லாம் கோத்ரூ பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேயா? ஜஸ்ட் ஃபார்முலாஸ் என்ன, அதில் என்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க, கான்செப்ட் என்ன, அதை வச்சு எப்படி ஷார்ட்கட்ஸ் போட போகிறோம், எப்படி ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணணும். ஸோ அது மாதிரி நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அந்த ஐடியாஸை வச்சு நீங்கள் நிறைய செட் ஆஃப் ஐடியா உங்கள் பிரைனில் ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ணிங்கனாலும் அதை மெத்தடாக பிரித்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ அப்போ இந்த மெத்தட்க்கு இந்த ஐடியா, இந்த ஷார்ட்கட் அப்படின்னு உங்கள் பிரைன் கிளிக் பண்ணிச்சுனாவே அந்த 1 minute நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஸோ இது எல்லாமே எப்படி நம்ம இங்கிலீஷ் வந்து ஜஸ்ட் லைக் a language, within 1 day we cannot able to learn. ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம பேச தான் வருங்கிறாங்க. அது மாதிரி தான் ஃபிசிக்ஸும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க தான் யூ ஃபீல் மோர் கம்ஃபர்டபுள். ரியலி வந்து ஒர்க் அவுட் பண்ணல அப்படின்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஓகே? எனக்கு தெரிலன்னு இருந்தால் தெரியாமே தான் இருக்கும். ஓகே? யூ ட்ரை டு லேர்ன். ஓகே? ஸோ அது வந்து என்னால் என்ன முடியுதோ அந்த ஹெல்ப் நான் பண்ணுறேன். என்னோட நம்பர்ஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்குது. எதுனாலும் நீங்கள் அட் எனி டைம் போஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு ஷார்ட் டைம் தான் இருக்குது. நீ வேறு ஃபீல்டு கூட போகுது, நாட் அன் இஷ்யூ. பட் பேரண்ட் கம்பல்ஷனில் கூட நீ படிக்கலாம், அதுவும் நாட் அன் இஷ்யூ. பட் என்ன எது எப்படியா இருந்தாலும் ஓகே, செய்வனவற்றை திறந்து செய் அப்படிம்பாங்க. ஓகே? அதனால வி ஜஸ்ட் டு டூ அவர் மேக்ஸிமம் எஃபோர்ட். ஓகே? கண்டிப்பாக லக்குன்னு ஒரு கிரிட்டீரியா இருக்குது. ஸோ நம்ம மேக்ஸிமம் எஃபோர்ட் கொடுத்தோம்னாவே ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில். ஏதாவது ஒரு கார்னரில் கோட்டா இருக்குது, எங்கேயாவது ஒரு இடத்துல நம்மளுக்கு அந்த லக்கு கிரியேட் ஆச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கும் நம்மளுக்கு ஷுவராக. ஸோ அதனால் வந்து ஃபர்ஸ்ட் நம்மளோட ஹார்ட் ஒர்க்கை நம்ம ட்ரஸ்ட் பண்ணணும். ஸோ அதனால் பி கான்ஃபிடென்ட், அந்த கான்ஃபிடென்ட் லெவலில் விட்டுறாதீங்க. ஓகேயா? ஸோ டைம் இருக்குது, நம்ம எஃபோர்ட் போடலாம். ஓகேயா? ஸோ என்ட்ரன்ஸுங்கிறது நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் படிக்க தேவையில்லை. நம்ம ப்ராக்டிக்கல் நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாலே யூ ஃபீல் கம்ஃபர்டபுள். ஓகேயா? சரிம்மா. cannot hear audio from your side. சார் வாய்ஸ் பிரேக் ஆகுது.
சார் வாய்ஸ் பிரேக் ஆகுது, ஆடியோ கிளியராக இல்லைன்னு வந்துட்டு இருக்கு சார். ஹலோ, என்னோட வாய்ஸ் எல்லாருக்கும் கேட்குதாம்மா? கொஞ்சம் செக் பண்ணிக்கோ, ஏன்னா வாய்ஸ் உனக்கு கேட்கலன்னா அப்புறம் ஒன்றுமே யூஸ் கிடையாது. ஓகே, அதை எனக்கு டக்குன்னு போஸ்ட் பண்ணிவிட்டு நான் இங்கே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சரி, நம்ம இப்போ சப்ஜெக்ட் போகலாமா? ஸோ சப்ஜெக்ட் பார்த்துக்குங்க. இப்போ வந்து நம்மளுக்கு லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா, வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் வந்து லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்தோமா. ஸோ லாஸ்ட் கிளாஸ் வந்து இந்த வீட்ஸ்டோன் பிரிட்ஜில் நான் உங்களுக்கு ஒரு சின்ன கான்செப்ட் மட்டும் சொன்னேன், அதை மட்டும் ரீகால் பண்ணிட்டு நம்ம டேரெக்டாக போயிடலாம். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஜஸ்ட் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் நம்ம இப்படி இமேஜின் பண்ணோம். ஓகேயா? ஸோ இந்த வீட்ஸ்டோன் பிரிட்ஜில் இந்த கேல்வனாமீட்டர் இங்கே கொடுத்துட்டேன். இந்த கேல்வனாமீட்டருக்கு இங்கே நான் என்னோட பேட்டரி நான் கனெக்ட் பண்ணியிருந்தேன், பேட்டரி லைன் கனெக்ட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் கொடுத்துருந்தேன், 2 கேஸ் கொடுத்துருந்தேன். ஃபஸ்ட்டு நோடு வோல்டேஜஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் செகண்ட் கேஸில் நோடு வோல்டேஜஸ் ஆர் நாட் ஈக்குவல் அப்படிங்கிற ஒரு கேஸ் கொடுத்துருந்தேன். இதில் உங்களோட நோடு வோல்டேஜ் இருக்குல்ல, கேல்வனாமீட்டர் லைன் தான் இங்கே ரெஃபரன்ஸ் லைனாக எடுத்துக்கிறோம். அந்த கேல்வனாமீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்க பாயிண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இது ஏ, இது பி, இது சி, இது டி அப்படின்னா உங்களோட நோடு வோல்டேஜ் விபி இட் இஸ் ஈக்குவல் டு விடி. ஏன்னா இந்த நோடு வோல்டேஜில் போலாரிட்டி கிடையாது, நான் போலாரிட்டி நோடாக இருக்கனால உங்களுக்கு இது ரெண்டுமே நோடு வோல்டேஜஸ் ஈக்குவலாக இருக்கும்போது இதில் கரண்ட் ஃப்ளோ மினிமம் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ ஐ மினிமம் அப்படின்னா இட் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த ஹரிசாண்டலாக வர லைனுக்கு வெர்டிக்கலாக லைன் இருந்தால் you no need to consider that line. ஓகே, இந்த கான்செப்ட் தான். தட் மீன்ஸ் பெர்பெண்டிகுலர் பொசிஷன் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அதே இதுக்கு ப்ரீவியஸ் கேஸ் எப்படி இருக்கும்னா, யூ ஜஸ்ட் இமேஜின் அ பிரிட்ஜ் சர்க்யூட், the galvanometer it is connected like this. இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் மாடல். ஓகேயா? ஸோ இந்த மாடலில் ஹரிசாண்டல் லைன், ஓகேயா, இந்த பேட்டரி லைன் அண்ட் கேல்வனாமீட்டர் லைனும் ஹரிசாண்டலாக இருக்கும். ஸோ அப்போ இந்த நோடு வோல்டேஜஸ் இருக்குல்ல, இது ஏ அண்ட் சி, அதாவது விஏ polarity is positive and VC polarity is negative. So VA it is not equal to VC. Node voltage is not equal இருந்தா the current through the line practically என்ன ஆயிடுமா, மேக்ஸிமமாக போக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ அதிகமான கரண்ட் இருக்கும்போது நம்ம அந்த பிரான்ச்சை எலிமினேட் பண்ண முடியாது. ஸோ இந்த கான்செப்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பேலன்ஸ்டு டைப் ஆஃப் சர்க்யூட்ஸ் எல்லாமே நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேயா? ஃபைன். இப்போ நான் அதுக்கு சர்க்யூட்ஸ் நான் லாஸ்ட் கிளாஸே உங்களுக்கு கொடுத்துருந்தேன், அதெல்லாமே நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நான் ஐடியா மட்டும் நான் கொடுத்துட்றேன் இப்போ, ஏன்னா நம்மளுக்கு டைம் இல்லை. ஃபர்தராக நம்ம ஆல்ரெடி 2 days ஆகிடுச்சு, நம்ம யூனிட் முடிச்சாகணும், அடுத்தடுத்த லெசன்லாம் பார்க்கணும்ல. ஸோ அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயாகணும், நம்மளுக்கு டைம் வேறு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகேயா? ஸோ இப்போ நம்ம இந்த சம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் உங்களோட டிஸ்பிளேயில் கொடுத்துருக்காங்கல்லம்மா நியூமரிக்கல்ஸ், அது லாஸ்ட் கிளாஸே நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்தேன் நான். ஸோ அது எல்லாமே நீங்கள் தான் இப்போ நீங்கள் சால்வ் பண்ணணும், உங்களோட பிடிஎஃப் உங்கள்கிட்ட தான் இருக்கும். ஸோ இதில் கொடுத்துருக்க மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஹரிசாண்டலாக நான் பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கேன், வெர்டிக்கல் லைன் இது ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போ இது போயிடுச்சு அப்படின்னா இது ரெண்டு என்ன ஆகிடுமா, சீரீஸ் ஆகிடும். கீழே இருக்கிற ரெண்டும் சீரீஸ் ஆகிடும். அப்போ 4னா 5 6, இங்கே 8 to 12. ஸோ அப்போ 6 and 12 parallel. 6 into 12 divided by 6 plus 12 போட்டால் இது முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் சிம்பிள் சர்க்யூட்ஸ் தான். ஸோ இந்த சர்க்யூட் பார்த்தீங்கன்னா இதுவும் வீட்ஸ்டோன் சர்க்யூட்டோட ஒரு மாடிஃபைட் சர்க்யூட் தான். நத்திங் இஸ் தேர், ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இப்போ நான் அதுக்கு முன்னாடி உங்களோட டிஸ்பிளேல இன்னொரு சம் நான் காமிக்கிறேன் பாருங்களேன். இதுவும் உங்களோட வீட்ஸ்டோன் பிரிட்ஜ், இது ஓப்பன் டைமண்ட் நியூமெரிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. இதுவும் நம்ம வீட்ஸ்டோன் மாடலில் சால்வ் பண்ணலாம். இந்த சர்க்யூட்டும் உங்களோட வீட்ஸ்டோன் மாடல் தான். எல்லாமே ஈக்குவலன்ட் சர்க்யூட் தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் யூ ட்ரை டு ஃபைண்ட் த நேம் ஆஃப் த சர்க்யூட். இது எல்லாமே பேலன்ஸ்டு டைப் ஆஃப் சர்க்யூட்ஸ். ஸோ ஏபி, ஓகே, ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸ் ஏ டு பி. ஓகே, இதுவும் உங்களோட சேம் வீட்ஸ்டோன் மாடலில் நம்ம சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ ரொம்ப சிம்பிள். நான் ஏபிக்கு அக்ராஸாக நான் பேட்டரி கனெக்ட் பண்ணிடுறேன். இது ஹரிசாண்டல் லைன். ஓகே, இந்த லைன் ஹரிசாண்டல் அப்படின்னா இதுக்கு வெர்டிக்கல் லைன் எது அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இது வெர்டிக்கல் லைன், இது வெர்டிக்கல் லைன், அவ்வளோதான் சர்க்யூட்டில். ஸோ இந்த 2 லைனும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோன்னா சம் சீக்கிரம் முடிஞ்சிடும். ஓகே, ஸோ அப்போ இது ரெண்டு என்ன ஆகிடுமா, சீரீஸ் ஆகிடும். ஆட் த வேல்யூஸஸ் அண்ட் இது ரெண்டும் என்ன ஆகிடும், சீரீஸ் ஆகிடும். ஏன்னா இந்த பிரான்ச்சஸ் கிடையாது. ஸோ அப்போ இது ரெண்டும் சீரீஸ் அண்ட் இது ரெண்டும் சீரீஸ். ஓகேயா? ஸோ அப்போ இங்கே வேல்யூ என்ன ஆகிடும், ஃபார் எக்ஸாம்பிள் இது ஆர் ஆர் அப்படின்னா ஆர் ப்ளஸ் ஆர் இஸ் 2R, இது ஆர் ப்ளஸ் ஆர் இஸ் 2R. ஓகேயா? இது அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து இது ரெண்டு என்ன ஆகிடும், சீரீஸ் ஆகிடும். ஓகேயா? அப்புறம் இது ரெண்டு என்ன ஆகிடும், சீரீஸ் ஆகிடும். ஓகேயா? அப்புறம் இந்த 2 பிரான்ச்சும், இது 2Rன்னு இருக்கா, இது 2Rன்னு இருக்கா, இந்த 2 பிரான்ச்சும் கரஸ்பாண்டிங், இந்த 2 பிரான்ச் என்ன ஆகிடும், இங்கே நோடு இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால இது ரெண்டும் பேரலல் ஆகிடும். அப்போ 2R into 2R divided by 2R plus 2R. ஓகே, ஆன்சர் இஸ் 4R square divided by 4R. ஸோ அப்போ ஆன்சர் இஸ் R. அப்போ இந்த பிரான்ச் R, இது ரெண்டையும் சால்வ் பண்ண R, இங்கே ஒரு R. ஸோ அப்போ டோட்டலாக உங்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா இதில் மொத்தமாக இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. 3 ரெசிஸ்டர்ஸ் ஆர் இன் சீரிஸ். ஓகே, ஆல்ரெடி இங்கே 2R, அப்போ 2R, இங்கே மிடில் R, இதே பிரான்ச் தான் இங்கேயும் இருக்குது 2R. ஸோ மூணுமே பேரலல். அப்போ 1/2R + 1/R + 1/2R, இது 1/RP.
ஸோ இப்போ இதை நீ சால்வ் பண்ணனா ரெசிப்ரோக்கல் அகைன் நீங்கள் ஆர்பி எடுத்துட்டிங்கன்னா உங்களோட டோட்டல் வேல்யூ எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். ஸோ இது ஒரு சிம்பிளான சர்க்யூட். இதே மாதிரி தான் இப்போ இந்த சர்க்யூட்டை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஜஸ்ட் வீட் ஸ்டோன் ஃபார்மேட்டுக்கு நம்ம மாற்றிட்டோம்னா யூ ஃபீல் கம்ஃபர்டபுள், நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே ஃபைன். இப்போ வந்து நம்மளுக்கு இந்த சர்க்யூட் நம்ம எப்படி மாற்றலாம் அப்படின்னா, இந்த வீட் ஸ்டோன் சர்க்யூட் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்ல, இதில் இந்த காமன் நோட் பாயிண்ட் இருக்குது. ஆக்சுவலாக அந்த காமன் நோட் பாயிண்ட்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறோம். ஸோ அப்போ இது ரெண்டு என்ன ஆகிடும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிரான்ச் ஆகும், இது லோயர் பிரான்ச் ஆகும், இது மிடில் பிரான்ச் ஆகும், இது ரெண்டு சைடில் உள்ள பிரான்ச். ஏன்னா நோடு இங்கே இருக்குது, இந்த நோடு இங்கே இருக்குது. அப்போ அந்த சர்க்யூட்டை நீங்கள் ரீட்ரா பண்ணிக்கலாம். இப்படி ரீட்ரா பண்ணிட்டீங்கன்னா இதை சிம்பிளிஃபைடாக சர்க்யூட்டை முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட்டு இங்கே ஒரு பிரான்ச் வந்துடும், இது 6 and 12 வந்துடும். ஸோ அகைன் இந்த பிரான்ச் இங்கே வந்துடும், ஸோ இது இங்கே வந்துடும், ஸோ இது இங்கே கொடுத்துட்றேன், ஸோ இது வந்து இங்கே வந்துடும், ஸோ இது வந்து 8, ஸோ நம்மளோட ஏ இங்கே வந்துடும். ஸோ அதே மாதிரி இந்த பிரான்ச் 2 இங்கே இருக்கும், பி டெர்மினல், இந்த நோடு இங்கே வந்துடும், பி டெர்மினல், இந்த 4 வந்து இங்கே வந்துடும், 4. இதுதான் உங்களோட சென்டர் பிரான்ச். ஏன்னா காமன் நோடில் இது கனெக்டிங்கில் இருக்குது. ஸோ அப்போ சென்டர் பிரான்ச் இங்கே நம்ம இதை லாக் பண்ணிடலாம். ஸோ இப்போ உங்களோட கேல்வனாமீட்டர் பிரான்ச் வந்து ஒன்று தான் வரணும்னு கிடையாது, எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் அது. ஓகேயா? ஸோ இதான் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் ஏபிக்கு அக்ராஸாக நம்ம பேட்டரியை கனெக்ட் பண்ணிவிடுவோம். ஸோ பேட்டரி கனெக்ட் பண்ணிட்டேன்னா இது உங்களோட ஹரிசாண்டல் லைனை, இது நம்மளோட வெர்டிக்கல் லைன். இந்த லைன் ஃபுல்லாகவே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அப்போ இது என்ன ஆகிடும் 6 and 12 are in parallel. ஓகேயா? அப்போ இங்கே ஒரு வேல்யூ வந்துடும், 6 into 12 divided by 6 plus 12. ஓகேயா? ஸோ அப்போ இந்த ஒரு வேல்யூ கிடச்சிடும். ஸோ அப்போ இங்கே ஒரு வேல்யூ இருக்குது, இங்கே ஒரு வேல்யூ, இங்கே ஒரு வேல்யூ. டோட்டலாக இங்கே பிரான்ச் கிடையாது, இந்த பிரான்ச் கிடையாது. ஸோ அப்போ இது ரெண்டு என்ன ஆகிடுமா ஃபைனலாக? ஸோ these two values are in series, these two values are in series, again these two are in parallel. இப்போ சிம்பிளாக மாறிடும். ஓகே? ஸோ இப்போ ஈஸியாக சம் முடிச்சிடலாம் நம்ம. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்குங்க. டக்குன்னு உங்களுக்கு பிடிஎஃப் அதிலே தான் இருக்குது, நீங்கள் அப்புறம் உட்காந்து ட்ரை பண்ணி சால்வ் பண்ணுங்கள். ஓகே? ஆன்சர் கொஞ்சம் செக் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் எனக்கு குரூப்பில் போஸ்ட் பண்ணுங்கள் அதை. ஓகே? தட் மீன்ஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டுருங்க. இந்த நியூமரிக்கல் ஒரு பழைய எக்ஸாமினேஷன், பழைய நம்மளோட ஜெயியில் வந்திருக்கு, நம்மளோட எய்ம்ஸ் பேப்பரில் இருந்திருக்கு இது. ஓகே? இது ஒன்றுமே கிடையாது. ஆல் த ரெசிஸ்டன்ஸ், ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் டு பி கன்சிடர் த வேல்யூ ஆஃப் கேபிட்டல் ஆர், கேபிட்டல் ஆர், கேபிட்டல் ஆர். எல்லாத்தையும் நீங்கள் ஆர் ஆர் ஆர்னு எடுத்துக்கோங்க. ஸ்டார் நியூமரிக்கல் இதோட ஈக்குவலன்ட் சர்க்யூட் கண்டுபிடிக்கணும். ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றுமே இல்லை. இதில் ஹவு மெனி அவுட் சைடு ட்ரையாங்கிள் இருக்குது பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5. ஸோ 5 அவுட் சைட் ட்ரையாங்கிள் இஸ் தேர். இதில் இந்த ட்ரையாங்கிள் மட்டும் நம்ம ஓப்பன் பண்ண முடியாதுமா, இதை மட்டும் டச் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இதில் டெர்மினல் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் அதை மட்டும் அப்படியே ரீட்ரா பண்ணிக்கா. ஸோ அப்போ இங்கே அப்படியே அந்த டெர்மினல் மட்டும் நான் ரீட்ரா பண்ணிக்கிறேன், அப்படியே ஏ டெர்மினல் அப்படியே ரீட்ரா பண்ணிடலாம். ஸோ அது ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் மட்டும். ரிமைனிங் இதை இந்த ஸ்டார் இப்படியே வச்சுட்டு இருக்கணும்னு நோ நீட். ஆக்சுவலி யூ ட்ரை டு கன்வெர்ட் எனி ஈக்குவலன்ட் சர்க்யூட் ஃபார் யுவர் கன்வீனியன்ஸ். ஓகே? ஸோ அப்போ இந்த பிரான்ச்சை நான் இங்கே ட்ரா பண்ணிவிடுவேன். ஓகே? ஸோ அப்போ இந்த ரெண்டு வேல்யூ என்ன வரும், இங்கே வர அதே கரண்ட் இங்கே போயிடும். அப்போ இது ரெண்டும் சர்க்யூட் பார்க்க காம்ப்ளிகேட்டாக இருக்கும், பெருசாக இருக்கும். பட் அது சொல்யூஷனில் நத்திங் இஸ் தேர், சிம்பிளாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஆர் ப்ளஸ் ஆர் இஸ் 2R. ஓகே? இதில் எல்லாமே ஈக்குவல் வேல்யூஸ், அதனால் நீ ஃபுல்லாக சால்வ் பண்ணணும்னு தேவையில்லை. இங்கே ஒரு செட் இருக்கா, இந்த செட் அப்படி இங்கே போட்டுரும். R and 2R டைமிங்கில் வந்துடும். எல்லா கொஸ்டின் அந்த 2 minutes 1 minute டைமிங்கில் உள்ளே வந்துடும். ஸோ அதே மாதிரி இது இங்கே வந்துடும், R parallel to R. ஸோ R parallel to R, அவ்வளோதான், ஃபினிஷ்டு. இது ரெண்டும் லாக் ஆகி பி டெர்மினல். இதான் இதோட மாடிஃபைட் சர்க்யூட். இது ஸ்டார்டிங்லேயே வீட் ஸ்டோன் பிரிட்ஜ் வராது. ஆக்சுவலாக பேலன்ஸ்டு சர்க்யூட்டாக நம்ம இது ஒரு டைப் ஆஃப் பேலன்ஸ்டு சர்க்யூட்ஸ் தான். பட் ஸ்டார்டிங்லேயே வீட் ஸ்டோன் ஐடியா நம்ம யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அதில் செட் ட்ரையாங்கிள்ஸ் நிறையா இருக்கிறதுனால கொஞ்சம் அதை மாடிஃபை பண்ணணும். ஸோ மாடிஃபை பண்ணால் அது நார்மல் சர்க்யூட்க்கு கன்வெர்ட் ஆகிடுது. ஓகே? ஸோ இதுக்கப்புறம் யூ ட்ரை டு சால்வ் எனி ஒன் பிரான்ச், 2R into R divided by 2R plus R. ஸோ அப்போ 2R square divided by 3R, ஆன்சர் இஸ் 2R by 3. அப்போ இது 2R by 3மா. ஸோ இந்த பிரான்ச்சும் 2R by 3. ஓகேயா? ஸோ இந்த பிரான்ச்சும் 2R by 3. ஸோ இதுவும் அதே சேம் வேல்யூ. இது ரெண்டு என்ன ஆகிடும், these two values are in series. ஓகே? அப்போ எவ்வளோ வரும், into 2 மல்டிப்ளை பண்ணிக்கோ, 4R by 3. ஓகே? அப்போ உங்களுக்கு ஒரு செட்டில் இந்த சைடு ஒரு பிரான்ச்சில் கிடைக்கிறது 4R by 3. ஸோ சிமிலர்லி இங்கேயும் அதே 4R by 3. ஸோ அப்புறம் இங்கே 6, இங்கே 6. இப்போ ஒன்றுமே இல்லை, கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். அக்ராஸாக நான் பேட்டரி கனெக்ட் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து எனக்கு வெர்டிக்கல் லைன் அப்படின்னா இதுக்கு பேரலா, அதாவது நான் உங்களுக்கு எப்படி சொல்கிறது அப்படின்னா, இது வெர்டிக்கல் அப்படின்னா ஹரிசாண்டல், இப்படிங்கிறத விட எனக்கு பெர்பெண்டிகுலர் பொசிஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் சிம்பிளாக. ஸோ இப்போ இந்த லைன் இப்படி இருக்குன்னா இதுக்கு பெர்பெண்டிகுலர் லைனாக எது வருது அப்படின்னா இந்த லைன் வரும். ஸோ இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டேன்னா பிகாஸ் கரண்ட் த்ரூ த லைன் வந்து ரொம்ப லோவாக இருக்கும், ஏன்னா அந்த நோடு வோல்டேஜஸ் மஸ்ட் பி ஈக்குவலாக இருக்கிறதுனால. அதை ரிமூவ் பண்ணிட்டேன்னா இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ண வேண்டியதான். அப்போ 4R by 3 plus R வந்துடும். ஸோ 3R plus 4R 7R by 3. ஸோ இதே தான் இங்கேயும் வரும், 7R by
3. இது ரெண்டுமே காமனாக ஒரே நோடில் வந்துடும். ஸோ ஃபைனலாக இது ரெண்டையும் பேரலல் பண்ணணும். 7r/3 into 7r/3 divided by 7r/3 plus 7r/3 பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஸ்டாருக்கான ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏபி நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஓகேயா? ஸோ இதெல்லாம் நீங்கள் போடணும். இப்போ எனக்கு லைவ் ஆஃப்லைன் கிளாஸாக இருந்தால் என்னால் ஆன்சர் கிராஸ் செக் பண்ண முடியும், நம்ம ஆன்சர் பார்த்துட்டு போகலாம். பட் இப்போ டைம் இல்லை, நான் சீக்கிரம் முடிச்சாகணும். அதனால் இந்த டிஸ்பிளே உங்களுக்கு ஆல்ரெடி இருக்குது. நீங்கள் ஒன்றும் இல்லை, வீட்டில் உட்காந்து இது எல்லாத்தையும் தனி ஒரு ரஃப் நோட் எடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே? அப்போ நீ ஒர்க் அவுட் பண்ண தான் உன்னோட கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ தான் நீ ஃபர்தராக நீ வச்சிருக்க என்ட்ரன்ஸ் டெக்ஸ்ட் புக்கில் நீ போய் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேயா? சரி, இந்த நியூமெரிக்கல் பாருங்கம்மா. நெக்ஸ்ட் நியூமெரிக்கல், ஃபைண்ட் த ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏபி. இதுவும் அதே சிம்பிள் தான். இப்போ ஏபிக்கு அக்ராஸ் தான் நான் என்ன பண்ணிடுறேன், பேட்டரி கனெக்ட் பண்ணிடுறேன். இது நம்மளோட ஹாரிசாண்டல் லைன், இதுக்கு வெர்டிக்கல் லைனை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த லைன், இந்த லோடு போயிடும், இந்த லோடும் போயிடும். ஓகே? ஸோ அந்த லோட் போயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் வேல்யூ என்ன இருக்கும், இங்கே நம்மளுக்கு 2R வேல்யூஸஸ் இருக்குது. ஸோ 2R + 2R is 4R. ஓகே? இது ரெண்டு ஆட் பண்ணிக்கோ. ஓகே? ஏன்னா இந்த பிரான்ச் போயிடுச்சு, சென்டர் பிரான்ச் போயிடுச்சு. 4R, மிடில் 2 small r, again 4R. ஸோ அப்போ 1/RP = 1/4R plus 1/2R plus 1/4R. இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வேல்யூ கிடச்சிடுது. ஓகேயா? ஸோ இதுதான் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ். இது எல்லாமே பேலன்ஸ்டு சர்க்யூட்டோட ஐடியாஸ் தாம்மா. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணாலே ஃபினிஷ்ட். ஸோ இப்போ பேலன்ஸ்டு சர்க்யூட் ஓவர். ஓகேயா? ஃபைன். இப்போ நம்ம அடுத்த டாபிக் போகணும். அடுத்த டாபிக் வந்து எனக்கு இந்த ஸ்பேஸில் நான் நடத்திடுறேன். ஓகே, ஃபைன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக், கிர்ச்சாஃப்ஸ் லாமா. ஸோ இந்த கிர்ச்சாஃப்ஸ் லா வந்து நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். ஓகேயா? அதுக்கு ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து டவுட் கேட்டிருக்கேன், நான் லாஸ்ட்டாக முடிக்கும் போது நான் சொல்லிடுறேன். ஓகே? இப்போ நம்ம கிர்ச்சாஃப்ஸ் லா பார்க்கணும். கிர்ச்சாஃப்ஸ் லாவில் ஒரு சின்ன ரீகலெக்ஷன் ஐடியாஸ் மட்டும். கிர்ச்சாஃப்ஸ் லா பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம ஜஸ்ட்டு அந்த 2 ரூலை மட்டும் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம் டேரெக்டாக. ஒன் இஸ் KCL. ஓகேயா? அதர் ஒன் இஸ் KVL. ஓகே? சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்டில் சம் ஆஃப் I = 0. இங்கே சம் ஆஃப், அதாவது அல்ஜிபரிக் சம் ஆஃப் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் அல்ஜிபரிக் சம் ஆஃப் வோல்டேஜ் ஈக்குவல் டு 0. இது சிம்பிளாக நீங்கள் ஒன் வேர்டில் எழுதுவீங்க. பட் இந்த பாயிண்ட்டை வச்சு நம்ம சால்வ் பண்ண முடியாது. இதை கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷனாக நம்ம பார்க்கணும், டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷனாக. ஸோ அப்போ சம் ஆஃப் இன்கமிங் கரண்ட் ஈக்குவல் டு சம் ஆஃப் அவுட் கோயிங் கரண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ அந்த அவுட் கோயிங் கரண்ட் என்ன, இன்கமிங் கரண்ட் என்ன நம்ம பார்க்கணும். ஓகே? அவுட் கோயிங் கரண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ KCL பொறுத்தவரை let us consider one circuit like this. இப்போ இந்த பாயிண்ட் இருக்குல்ல, ஸோ இப்போ இது இருக்குது. ஓகே? ஸோ இதில் இங்கே I1 நான் என்ட்ரி பண்ணிடுறேன், இங்கே I2 என்ட்ரி பண்ணிடுறேன், இதில் I3 நான் என்ட்ரி பண்ணிடுறேன். ஓகே? இந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் நோடுன்னு நான் உனக்கு சொல்லியிருக்கேன். நோடு, அதனால தான் நோடு பேஸ் பண்ணி இந்த ரூல் எழுதுறதுனால தான் இதை நம்ம நோடு ரூல் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ண முடியுதுமா. கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா இஸ் ஆல்சோ கால்டு நோடு ரூல். ஓகே? இதில் இன்கமிங் கரண்ட் எத்தனை, அவுட் கோயிங் கரண்ட் எத்தனை, அதை தான் நம்ம கான்செப்ட். ஸோ டுவர்ட்ஸ் த நோட் அப்படின்னா அது இன்கமிங். ஓகே? எவே ஃப்ரம் த நோட் அப்படின்னா அது அவுட் கோயிங். அப்போ 2 outgoing current is there, 2 outgoing current. You just focus towards the node. Okay? So 1 incoming current. one incoming current is equal to sum of outgoing current I2 plus I3 அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகே? ஸோ இது வந்து கரண்ட் ரூல். ஓகே? இந்த கரண்ட் ரூல், கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் ரூல் நோடு பேஸ் பண்ணி நீங்கள் எழுதுறீங்க. அதனால இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஓகே? இது உங்கள் ஸ்கூலில் கிடையாது, இது நாங்கள் ஹையர் ஸ்டடீஸ் இன்ஜினியரிங்கில் உள்ள ஷார்ட்கட்ஸ். இதெல்லாம் போடும்போது நீங்கள் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா டீட்டெயில்டாக போடணும்னு தேவையில்லை, வித்தின் 1 minute நம்ம போட்டுடலாம். ஸோ அப்போ அந்த டீட்டெயில்டு அனாலிசிஸ்க்கு ஈக்குவலண்ட்டான இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, நோடை பேஸ் பண்ணி எழுதுகிற அந்த ஷார்ட்கட் மெத்தடுக்கு பேர் நோடல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப சிம்பிள். நீங்கள் எவ்வளோ பெரிய சம், அதாவது உங்களோட ஸ்கூலில் நீங்கள் 5 மார்க் லெவலில் போட்டுட்ருப்பீங்க அந்த சம்மெல்லாம், பட் இது ஒரே ஸ்டெப்பில் அந்த நோடல் அனாலிசிஸில் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ அதனால் இந்த நோடல் அனாலிசிஸ் கற்றுக்கிட்டால் நம்மளுக்கு ஈஸி என்ட்ரன்ஸ் எக்ஸாமில். ஓகே? அதே மாதிரி கேவிஎல்லுக்கு இன்னொரு நேம் இருக்குது, இதை மெஷ் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் மெஷ் அனாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் ஜஸ்ட் ரூல் என்ன கான்செப்ட் அப்படின்னா, இந்த சம் ஆஃப் வியை நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ சம் ஆஃப் ரைஸ் வோல்டேஜ், ஓகே, இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ட்ராப் வோல்டேஜ். இதுதான் கான்செப்ட்.
ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நம்ம எப்படி எழுதணும், ஈக்குவேஷன்ஸ் எப்படி எழுதணும் நம்ம பார்க்கலாம். ஓகேயா? ஸோ இப்போ கேசிஎல் ஓகேயா, கேசிஎலுக்கு அடுத்து கேவிஎல் நம்ம பார்க்கணும். இந்த கேவிஎல் வந்து நம்ம ஜஸ்ட் இப்போ எப்படி ஈக்குவேஷன், லூப் ஈக்குவேஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது, கேவிஎல் தான் மெயின். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே உங்களோட 12th கரண்ட் எலக்ட்ரிசிட்டி சாப்டரில் நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா சர்க்யூட்ஸ்லையுமே எதை நீங்கள் இமேஜின் பண்ணிடுறீங்க, ஸோ எதை இமேஜின் பண்ணுறோன்னா எல்லா சர்க்யூட்டில் நீங்கள் பேட்டரியை தான் இமேஜின் பண்ணியிருக்கீங்க. பேட்டரி இஸ் அ ஒன் கைண்ட் ஆஃப் வோல்டேஜ் சோர்ஸ், அது ஒரு வோல்டேஜ் சோர்ஸ். அப்போ அதே மாதிரி தான் உங்களுக்கு கரண்ட் சோர்ஸும் இருக்கும். கரண்ட் சோர்ஸ் வந்து உங்களுக்கு சிலபஸில் கிடையாது. கரண்ட் சோர்ஸ் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் நம்ம. ஓகே, வோல்டேஜ் சோர்ஸ் நீங்கள் எப்படி போடுறீங்கன்னா கரண்ட் சோர்ஸ் இந்த மாதிரி போடணும். ஸோ கரண்ட் சோர்ஸ் பேசிஸில் வர்றதான் கேசிஎல். அதனால் நம்ம கரண்ட் சோர்ஸ் வந்து டேரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. உங்களோட சிலபஸில் கன்வர்ஷன் இருக்குது, வோல்டேஜ் சோர்ஸ் இன்டூ கரண்ட் சோர்ஸ் கன்வர்ஷன் ப்ராசஸ்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் உங்களுக்கு இங்கே கிடையாது. மேபி நீங்கள் இன்ஜினியரிங் வந்தீங்கன்னா அதெல்லாம் நம்ம கற்றுக்கலாம். ஓகே, ஸோ பட் ஆனால் இப்போ நம்ம டேரெக்டாக நீட்டு தானே. ஸோ மெடிசன் பொறுத்தவரை நம்ம ரொம்ப டீப்பாக போகணுங்கிற தேவையில்லை ஃபிசிக்ஸ்க்கு. ஸோ அதனால் நீங்கள் ஜஸ்ட் இந்த வோல்டேஜ் சோர்ஸை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஷார்ட்கட்ஸ் போடணும் அதை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே வோல்டேஜ் சோர்ஸ் கேவிஎல்ல உள்ளே வந்துடும். ஓகே, இந்த கேவிஎல் கான்செப்ட் என்ன, நம்மளோட 2 மார்க்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க கேவிஎல்ல. ஸோ அப்போ நம்மளோட டெஃபினிஷன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸ்கூல்ஸில் வந்து நம்ம கேவிஎல் கான்செப்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அது என்ன சொல்லியிருக்காங்க, ரைஸ் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு ட்ராப் வோல்டேஜஸ். ஓகே, ஸோ அதுதான் இங்கே மெயினாக நம்ம பார்க்க போகிறோம். அந்த ரைஸ் வோல்டேஜ் எப்படி இருக்குது, ட்ராப் வோல்டேஜ் எப்படி இருக்குது. ஸோ அப்போ நான் டேரெக்டாக இங்கே எழுதுகிறேன் இந்த ஸ்பேஸில். ஸோ கேவிஎல் ஓகேயா, லிசன், சம் ஆஃப் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 0, சம் ஆஃப் ரைஸ் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ட்ராப் வோல்டேஜ். ஸோ இப்போ லெட் அஸ் கன்சிடர் எனி ஒன் சர்க்யூட். கிர்ச்சாஃப்ஸ் ரூலோட பெரிய ப்ளஸ் என்னென்னா எலக்ட்ரிக் சர்க்யூட் இட் கன்சிஸ்ட் ஆஃப் மோர் தென் ஒன் சோர்ஸ் இருந்தால் நம்ம இந்த ரூலை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஓம்ஸோட ட்ராபேக் தான் கிர்ச்சாஃப்ஸோட அட்வான்டேஜ். எலக்ட்ரிக் சர்க்யூட் இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 sources. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த சோர்ஸ் வந்து எங்கே கனெக்ட் ஆகிருக்குன்னா 2 டிஃப்ரெண்ட் பிரான்ச்சில் கனெக்ட் ஆகிருக்கணும். ஸோ இது V1, இது V2. இது கொஞ்சம் பேட்டரி அதிகமாக இருக்கும் வேல்யூ, இது கம்மியாக இருக்கும். ஸோ V1 V2, R1 R2 R3 அப்படின்னு நம்ம எடுத்துடுறோம். ஓகே ஃபைன். இப்போ நம்ம இந்த வோல்டேஜ் சோர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். V1 V2 அண்ட் R1 R2 R3 கொடுத்துட்டோம் நம்ம. ஓகே ஃபைன். இப்போ இந்த இடத்துல நம்ம கிர்ச்சாஃப்ஸ் ரூலை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லூப்பை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நம்பர் ஆஃப் லூப் என்ன லெவலில் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ நம்பர் ஆஃப் ஷார்ட் லூப்ஸ் மட்டும் தான் அதில் எடுக்கணும், லாங் லூப் எடுக்கக்கூடாது. ஸோ இப்போ இதை நீ ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி இமேஜின் பண்ணேன்னா ஓகேயா, இதுக்குள்ளே ஒரு ஷேப் ஸ்கொயர் ஒன்று இருக்குது, இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் ஷார்ட் ஷேப்பை மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க. இந்த லாங் ஷேப் நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா இது ஆக்டிவில் இருக்கும்போது இதை டீஆக்டிவேட் பண்ணுற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிங்கன்னா இது ஷார்ட் கரண்ட் ஃப்ளோ, இது லாங் கரண்ட் ஃப்ளோ. எப்போவுமே நம்ம யூஸ்வலாக ஏன் வந்து டிவிக்கு பக்கத்திலே ப்ளக் பாயிண்ட் கொடுக்குறோம், ஏசிக்கு பக்கத்திலே ப்ளக் பாயிண்ட் கொடுக்குறோன்னா சோர்ஸ்க்கும் லோடுக்கும் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடாது. இருந்துச்சு அப்படின்னா எலக்ட்ரான் கண்டக்ஷன் லாஸ் அதிகமாகும் போது எலக்ட்ரான் வேஸ்டேஜ் அதிகமாக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே சோர்ஸ்க்கு ரொம்ப நியர்பையும் போகக்கூடாது, ரொம்ப லாங்லேயும் இருக்கக்கூடாது. அதனால இந்த away from the source அது நம்ம எடுத்துக்கக்கூடாது, அது ரொம்ப லாங் இருக்கக்கூடாது. ஷார்ட் லூப்ஸ் மட்டும் நம்ம இமேஜின் பண்ணலாம். இந்த ஷார்ட் லூப்ஸ், இந்த ஒரு ஷார்ட் லூப்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் லூப் வந்து இதில் 2ன்னு எடுத்துக்கலாமா. ஸோ இப்போ இந்த 2ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டேரெக்டாக நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு லூப் ஈக்குவேஷன், இதுக்கு ஒரு லூப் ஈக்குவேஷன். டேரெக்டாக நான் எழுதட்டுமா. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் எத்தனை லோடு இருக்குது, இங்கே ஒரு லோடு இருக்குது, இங்கே ஒரு லோடு இருக்குது. ஸோ ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இஸ் தேர். கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் ரூலில் 2 டைரக்ஷன் வந்து சேமாக இருந்தால் என்ன சைன், 2 டைரக்ஷன் அப்போஸ்டாக இருந்தால் என்ன சைன். அப்போஸ்டுனா 2 எலக்ட்ரான் ஆடட் இந்த ஜங்ஷன் அப்படின்னா பாசிட்டிவ்னு எடுத்துக்கலாம், இதை நெகட்டிவ்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த டைரக்ஷனோட நேம் என்ன அப்படின்னா எல்டின்னு ஒன்று சொல்கிறாங்க, இன்னொன்று பிடி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்டி அப்படின்னா லூப் டைரக்ஷன், பிடி அப்படின்னா பிரான்ச் டைரக்ஷன். லூப் டைரக்ஷன் அப்படின்னா இந்த சர்க்யூட்டில் உள்ளதுதாம்மா லூப் டைரக்ஷன். ஓகேயா, இங்கே நீங்கள் ஜஸ்ட் இந்த உள்ள சர்க்யூட்குள்ளே லூப் மார்க் பண்ணுறீங்கல்ல, இந்த சர்க்யூட்டில் ஜஸ்ட் நான் என்ன பண்ணிடுறேன், ஒரு லூப் இருக்குது, இங்கே ஒரு நம்பர் ஆஃப் லூப் நீங்கள் 2ன்னு எடுத்திருக்கீங்களா, ஒரு ஷார்ட் லூப்ஸ். பேட்டரியில் எப்போவுமே ப்ளஸில் இருந்து தான் வெளியில் வரணும், மைனஸில் உள்ளே போகணும். ஸோ அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்படி கான்செப்ட் பண்ணும்போது ப்ளஸில் இருந்து வெளியில் வரணும். ஸோ அப்புறம் மைனஸில் ரிட்டர்ன் பேக் ஆகணும். ஸோ அப்போ இது கிளாக் வாய்ஸ். இங்கே நான் கிளாக் வைஸ் கொடுத்தேன்னா ப்ளஸுக்குள்ளே போகும். ஸோ அப்போ அது தப்பாகுது, ஆக்சுவலாக கான்செப்ட் தப்பாக இருக்குது. ஸோ அப்போ நான் எப்படி இமேஜின் பண்ணணும், நான் இதில் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த லூப் டைரக்ஷன், லூப்புக்குள்ளே மார்க் பண்ணுற டைரக்ஷன் லூப் டைரக்ஷன், இதை ரெஃபரன்ஸாக நம்ம எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக. ஓகே, இது பேஸ்ட் ஆன் பேட்டரியை பொறுத்து எடுத்துக்கலாம். சப்ஸ்டியூஷனல் லூப்பில் நிறைய சம்ஸில், அது சிபிஎஸ்சி டெக்ஸ்ட் புக்கில் உள்ள சம்ஸ்லலாம் என்ன பண்ணுவாங்க, சப்ஸ்டியூஷனல் லூப் இப்படி ஒரு லூப் வரும், இதில் பேட்டரி இருக்காது. பேட்டரி இல்லைன்னா ஃபிக்ஸ்டாக ஞாபகம் வச்சுக்கலாம், எப்போவுமே கிளாக் வைஸ் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ வந்து
இப்போ நம்ம பிரான்ச் டைரக்ஷன் மார்க் பண்ணணும். பிரான்ச் டைரக்ஷன் எந்த பேட்டரி ஹையாக இருக்கோ அந்த பேட்டரியிலேருந்து நம்மளோட ஃபஸ்ட்டு அன்னோனை வெளியில் எடுக்கணும். ஸோ இது V1ங்கிறதுனால நம்ம இதை I1ன்னு எடுத்துக்கலாம், இது V2ங்கிறதுனால I2ன்னு எடுத்துக்கலாம். ரெண்டு கரண்ட்டும் இந்த நோடுக்கு இன்கமிங், ஸோ ஆட் த கரண்ட் I1 + I2. ஓகே, அகைன் இது இங்கே போயிடும், இது இங்கே போயிடும், ஒரு சைக்கிளிக்காக வந்துடும். ஸோ இப்போ லூப் கரண்ட் அண்ட் பிரான்ச் கரண்ட் மார்க் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம லூப் ஈக்குவேஷன் எழுத வேண்டியதான். லூப் ஈக்குவேஷன் நத்திங் இஸ் தேர். இதிலிருந்து டேரெக்டாக நான் லூப் ஈக்குவேஷன் எழுதிடுறேன். ஃபர்ஸ்ட் லூப் ஈக்குவேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இந்த ரூலை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ரூலில் சம் ஆஃப் V = 0, V it is called source. இப்போ இதில் லோடு இல்லை, ஏன்னா சர்க்கியூட்டில் லோடும் சோர்ஸும் ரெண்டும் சேர்ந்தால் தான் சர்க்கியூட். ஓகேயா, எப்படி பிரைனும் ஹார்ட்டும் இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பவர் ஃபேக்டர். அதே மாதிரி ஃபேமிலியில் அம்மா அப்பா, தட் மீன்ஸ் ஃபாதர் அண்ட் மதர் கெட் கம்பைன், அதான் ஒரு ஃபேமிலி. ஸோ அது மாதிரி தான் சர்க்கியூட்டில் உன்னோட லோடு சோர்ஸ் ரெண்டும் சேர்ந்தால் தான் அது ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட். அப்போ இதில் உங்களுக்கு சோர்ஸ் மட்டும் இருக்குது, அது லோடுக்கு நீங்கள் ஓம்ஸ் லா V = IR. அப்போ அதை சேஞ்ச் பண்ணும்போது சம் ஆஃப் IR = 0. ரெண்டுமே = 0 தான். அப்போ உங்களோட ICAC போர்டில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஜஸ்ட் இதை கம்பைன் பண்ணிவிடுவாங்க. சம் ஆஃப் V + சம் ஆஃப் IR it is equal to 0. இதை தான் நம்ம லூப் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. அதாவது கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லூப் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணலாம். இந்த ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி நம்ம எழுதலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த லூப்புக்குள்ள லூப் 1 இருக்குல்ல, இந்த லூப் 1ல் ஃபர்ஸ்ட் லோடு இது R1, இங்கே R2, இது R3 அப்படின்னு நான் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோ. இப்போ இங்கே R1 × I1, கரண்ட் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ், I1 R1. அடுத்து இங்கே கரண்ட் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ், போலாரிட்டி லேட்டராக போட்டுக்கலாம், கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோ, I2 × R2. அப்போ ரெண்டு லோடும் முடிஞ்சிருச்சு. இந்த லூப்பில் ரெண்டு லோடு இருக்குது, ஒரு சோர்ஸ் இருக்குது. சோர்ஸ் வேல்யூ வந்து V1, ஏன்னா பேட்டரி வேல்யூ இங்கே ஹையாக இருக்குது, V1 = 0. இப்போ இது ப்ளஸ்ஸா மைனஸா எப்படி டிசைட் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதில் ரொம்ப சிம்பிள் கான்செப்ட்ஸ் தான் இருக்குது ஆக்சுவலாக. இது ப்ளஸ்ஸா மைனஸா எப்படி இமேஜின் பண்ணுறது அப்படின்னா, இப்போ இங்கே R1 இருக்குல்லம்மா, இந்த R1ல் பிரான்ச் கரண்ட் I1 நீங்கள் இப்படி கொடுத்துருக்கீங்களா. ஸோ பிரான்ச் கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகுது, லூப் கரண்ட் கிளாக் வைஸ் இப்படி போய் ஃப்ளோ ஆகுது. அப்போ இது LD, இது BD. ஸோ LD BD இன் போத் டைரக்ஷன். ஸோ போத் டைரக்ஷன் அப்படின்னா நெகட்டிவ் சைன், ஸோ -I1 R1. ஸோ அதே மாதிரி இங்கே இப்படி கிளாக் வைஸில் வரும்போது இது LD, இது BD. ஸோ LD BD இன் சேம் டைரக்ஷன் மைனஸ். அடுத்து பேட்டரிக்கு எப்படி எடுக்கணும்னா, எப்போவுமே பேட்டரியை பொறுத்தவரை லூப் டைரக்ஷன்ஸை தான் நீங்கள் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கணும் பேட்டரிக்கு. அப்போ லூப் டைரக்ஷன் இப்படி வருதா, இப்படி வந்து இப்படி போகும். ஸோ மைனஸில் என்ட்ரு ஆகி வெளியில் வருது ப்ளஸில். ஸோ எந்த பொலாரிட்டியில் என்ட்ரு ஆகுதுங்கிறது நாட் அன் இஷ்யூ, பிகாஸ் தட் இஸ் கால்டு இன்புட் பிளேட். எந்த பொலாரிட்டி வெளியில் வருதோ தட் இஸ் கால்டு அவுட்புட் பிளேட். அவுட்புட்டை தான் நம்ம எப்போவுமே ரிசல்ட்டில் எடுத்துக்குவோம். ஸோ அப்போ இந்த ப்ளஸ் வெளியில் வரதுனால ஓவரால் சைன் ஆஃப் த பேட்டரி இஸ் பாசிட்டிவ். ஸோ அப்போ +V1 இதை நீங்கள் ஈக்குவேஷனாக மாற்றிக்கலாம். ஓகேயா, இதான் லூப் 1. இதே மாதிரி லூப் 2 இங்கே I2, ஓகேயா, I2 R3, அது சேம் டைரக்ஷனில் இருக்கனால -I2 R3. இது இப்படி போயிட்டு இப்படி வரும். ஸோ அதனால் சேம் டைரக்ஷன் இருக்கனால -I1 + I2 × R2. அடுத்து ப்ளஸ், ஏன்னா வெளியில் வரும்போது +V2 = 0. இந்த லூப் ஈக்குவேஷன்ஸ் ரெண்டையும் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா இந்த லோடில் கரண்ட் த்ரூ ஈச் ரெசிஸ்டர்ஸ், இங்கே I1, இங்கே I2, இங்கே I1 + I2 நீங்கள் கேல்குலேட் பண்ணிடலாம். அப்போ ஒவ்வொரு லோடுக்குள்ளே எவ்வளோ கரண்ட் போகுது அப்படிங்கிற வேல்யூவை நம்ம கேல்குலேட் பண்ண முடியும், மோர் தென் ஒன் சோர்ஸஸ் இருந்ததுன்னா. ஸோ இது வந்து கிர்ச்சாஃப் மெத்தடாலஜி. ஓகேயா, ஸோ இது வந்து ஜஸ்ட் உங்களோட ஸ்கூலில் நீங்கள் போடுற அதே மெத்தடாலஜி தான், சேம். பட் ஆனால் நம்ம இப்போ இதுக்கு பேரலாக இதில் ஒன்றுமே இல்லை, நத்திங் இஸ் தேர். இப்போலாம் வேல்யூ கொடுத்துடுறான். இங்கே இது வந்து 5, ஓகேயா, இது ஒரு 2, இது ஒரு 3 அப்படின்னா you just enter that value in the I1 unknown. So I1 இங்க உங்களுக்கு 5 ஃப்ரண்ட்டில் போட்டுக்கணும். ஸோ -5 I1 + I2 அப்படின்னா R2 வேல்யூ இஸ் 2, -2 I1 + I2. ஓகே, வோல்டேஜஸ் 10 வோல்ட் ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா +10 = 0. இதை மல்டிப்ளை பண்ணணுமா. ஸோ மல்டிப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் I1 டேர்ம், செகண்ட் I2 டேர்ம் ஈக்குவல் டு உங்களோட பேட்டரி வேல்யூ -10 அந்த மாதிரி வந்துடணும். ஸோ இதை நீங்கள் எலிமினேஷன் மெத்தடில் போடலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுள், நீ வந்து மெட்ரிகுலேஷனாக இருந்தால் உங்களுக்கு CBSEக்கு கிடையாது, பட் மெட்ரிக்கு கிராமர்ஸ் ரூல் இருக்குது. அது ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட், Grammar's rule. Okay, x = delta x divided by delta and y = delta y by delta. ஏன்னா இங்கே நம்பர் ஆஃப் லூப் வந்து 2 தான் இருக்குது. ஸோ அப்போ 2 போகிறோம், எனக்கு x and y போதும். நம்பர் ஆஃப் லூப் 3 இருந்ததுன்னா z = delta z by delta நீங்கள் போட்டிங்கன்னாவே யூ ஃபீல் கம்ஃபர்டபுள் டு கெட் த சொல்யூஷன். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி மெத்தடாலஜியில் போடுறதெல்லாம் இட் இஸ் இம்பாசிபிள் ஒன். ஓகே, நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பட் ஏன்னா கிர்ச்சாஃப்ஸ் ரூல் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணுறது எதுக்கு வந்து கிர்ச்சாஃப்ஸ் ரூல் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, செமிகண்டக்டர் ஃபிசிக்ஸில் டிரான்சிஸ்டர் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. அதில் நிறைய ஃபார்முலாஸ் இருக்கிறதுனால நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ கிர்ச்சாஃப்ஸ் ரூல் தெரிஞ்சால் அங்கே கொடுக்குற சர்க்யூட்டில் டேரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி
ஃபார்முலாவை டேரெக்டாக ரூலில் இருந்தே நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஃபார்முலா பை ஹார்ட் பண்ணணும், ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிலாம் தேவையே கிடையாது. கான்செப்ட்ஸ் தெரிஞ்சாலே ஃபிசிக்ஸில் நிறைய விஷயங்களை நம்ம பை ஹார்ட் பண்ண தேவையே இல்லை. சப்ஜெக்ட் ரொம்ப சிம்பிள் ஆகிடும். நம்ம பிளாங்காக உட்காந்து கூட யூ கேன் ஏபிள் டு சால்வ் த நியூமெரிக்கல் பிகாஸ் உனக்கு சப்ஜெக்ட் கான்செப்ட்ஸ் நல்லா தெரியணும். ஓகே ஃபைன். சரி, இப்போ இந்த பார்ட் ஓகே, இந்த பார்ட் வந்து ஃபினிஷ்டு. ஓகே, இதுக்கு வந்து இப்போ நம்ம எப்படி ஒரு ஷார்ட்கட் போடணும்னு மட்டும் நம்ம பார்த்துடலாம். இந்த மெஷ் அனாலிசிஸ்ங்கிற மெத்தடாலஜி எப்படி பண்ணணும், ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மெஷ் அனாலிசிஸ் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த கேவிஎல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நம்ம போட தேவையில்லை. இப்போ உங்களுக்கு ஸ்கூல்ஸில் வந்து நீங்கள் ஜஸ்ட் இந்த இதெல்லாம் சால்வ் பண்ணியிருப்பீங்க, கேவிஎல் யூஸ் பண்ணி சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணியிருப்பீங்க. பட் இந்த இது ஷார்ட்கட்ஸ் தான் நீங்கள் போட்டிருக்க மாட்டீங்க, 2 ஷார்ட்கட்ஸும் நீங்கள் போட்டிருக்க மாட்டீங்க. நான் 2 ஷார்ட்கட்ஸுமே கொடுத்துடுறேன் நான் சிம்பிளாக. இப்போ நம்ம மெஷ் அனாலிசிஸ் எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம பார்க்கலாம். இது வந்து கேவிஎலுக்கு இன்ஸ்ட் ஆஃப் யூஸ் பண்ணுற ஒரு ஷார்ட்கட்ஸ். ஓகே, இப்போ இதே சர்க்யூட் எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்களோட கிர்ச்சாஃப்ஸ் ரூல் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நான் சிம்பிளாக போடுறேன் பாரு. இப்போ நான் ஃபாஸ்ட்டாக போட முடியும். பட் இதை விட ரொம்ப சிம்பிள் நோடல் அனாலிசிஸ், அதை விட இன்னும் ரொம்ப சிம்பிள் பேட்டரி ரிடக்ஷன் ரூல். அது எல்லாமே ஒரு ஃபர்தராக உங்களுக்கு வேறு டாப்பிக்கில் நான் கொடுக்குறேன். இப்போ ஒரு டிசீஸை வந்து க்யூர் பண்ணணும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டேப்லெட்ஸ் இருக்குது. எந்த டேப்லெட் வேணாலும் as a டாக்டர் நீங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம். பட் நம்மள்ட்ட அது மாதிரி தான் ஷார்ட்கட்ஸ் நிறைய இருக்குது. அதில் நம்மளுக்கு அந்த டைமில் கன்வீனியன்ஸில் எந்த ஷார்ட்கட் நம்மளுக்கு டக்குன்னு ஞாபகம் வருதோ அதை எடுத்து போட்டு போயிட்டே இருக்கலாம். பட் டைம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது பேசிஸில் உள்ள ஷார்ட்கட்ஸ் தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 10 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே 2, இங்கே 1, இங்கே 4 அப்படின்னா இதில் போகிற கரண்ட் எனக்கு வேணும். கரண்ட் த்ரூ 2 ohm. ஓகே, இப்போ நம்பர் ஆஃப் லூப் என்ன, 2 லூப்ஸ் இருக்குது. இதில் நம்பர் ஆஃப் லூப் வந்து இதை ஒரு லூப்பாக இமேஜின் பண்ணிடுறோம் நம்ம. ஸோ இப்போ இதில் கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஓகே, இதில் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் இப்படி வரும். ஆன்டி கிளாக் வைஸ், இது கிளாக் வைஸ், இது கிளாக் வைஸ், இது ஆன்டி கிளாக் வைஸ் இப்படி போகும். ஓகே, ஸோ இப்போ ஆன்டி கிளாக் வைஸ் நான் கொடுத்துட்றேன். ஸோ இதில் வந்து கிளாக் வைஸ் போட்டாச்சு. இப்போ வந்து பிரான்ச் கரண்ட் தேவையில்லை, அதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணணுங்கிற நெசசிட்டி கிடையாது. என்ன மெஷ் அனாலிசிஸ் டேரெக்டாக ஆன்சருக்கு போய்டும். ஸோ இப்போ நம்பர் ஆஃப் லூப் வந்து இதில் 2. ஓகே, இப்போ இதில் மேக்ஸில் உள்ள ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். AX = B அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது மேட்ரிக்ஸோட ப்ராப்பர்ட்டிஸில் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏங்கிறது இங்கே ஃபிசிக்ஸில் நாங்கள் ரெசிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸாகவும், எக்ஸை வந்து கரண்ட் மேட்ரிக்ஸாகவும், பிஏ வந்து பேட்டரி மேட்ரிக்ஸாகவும் நாங்கள் எடுத்துக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ டேரெக்டாக மேட்ரிக்ஸ் கன்வெர்ட் பண்ணி மேட்ரிக்ஸை சால்வ் பண்ணாலே ஆன்சர் வந்துடும் நம்மளுக்கு. ஓகே, அந்த ஈக்குவேஷன் போடணும், போலாரிட்டி, இதெல்லாம் நம்ம ரொம்ப டைம் எடுக்கும். ஓகே, ஈஸியாக நம்ம இதில் போயிடலாம். இப்போ ஏ மேட்ரிக்ஸ் ரெசிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ், பட் 2 இருக்கிறதுனால நான் ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கணும். ஓகே, நீங்கள் எப்பவும் போல் இதில் என்ன பண்ணுவீங்க, C1. ஓகே, இங்கே C1, இங்கே C2, R1, R2 எல்லாம் எடுப்பீங்க. பட் அதெல்லாம் இங்கே தேவையில்லை. ஓகே, இது மேக்ஸ் இல்லை ஃபிசிக்ஸ். ஸோ அப்படிங்கிறதுனால இங்கே இந்த மெத்தடாலஜிக்கு நேம் என்ன அப்படின்னா லூப் அனாலிசிஸ் அப்படின்னு இன்னொரு நேம் இருக்குது இதுக்கு. ஸோ அதனால் இங்கே நான் L1, L2 2 லூப் தான் நாங்கள் எடுத்துக்கிறோம். ஸோ இதில் 10 வோல்ட் இருக்கிறதுனால இதை லூப் 1 எடுத்துக்கலாம். இது 3 வோல்டேஜ் கம்மியாக இருக்கிறதுனால இதை லூப் 2 எடுத்துக்கலாம். ஸோ அப்போ L1, L2. ஸோ இப்போ இது வந்து ஒரு டயக்னல் மேட்ரிக்ஸாக நாங்கள் இமேஜின் பண்ண சொல்கிறோம். ஸோ டயக்னல் மேட்ரிக்ஸோட ப்ராப்பர்ட்டியில் டயக்னல் எலிமெண்ட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஓகேயா, ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ டயக்னல் எலிமெண்ட்டில் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதில் சைன் செக் பண்ண தேவை கிடையாது. அப்போ இங்கே எலிமெண்ட் பாருமா, இது வந்து 1 1, இது 1 2, இது 2 1, இது 2 2. ஸோ இதான் எலிமெண்ட். இந்த 1 1 2 2 3 3 இது எல்லாமே டயக்னல் எலிமெண்ட். டயக்னல் எலிமெண்ட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கு என்ன தேவையில்லை, போலாரிட்டி நீ செக் பண்ண வேண்டாம். ஸோ அப்படிங்கிறனால டேரெக்டாக நீ வேல்யூவை என்ட்ரு பண்ணலாம். ஸோ அப்போ 1 1 அப்படின்னா டு இண்டிகேட் 1. ஓகேயா, ஸோ அது லூப் நம்பர் 1 இண்டிகேட் பண்ணும். ஓகே, அப்போ L1 எது, இதான் நம்மளோட லூப் 1. இந்த லூப் 1ல் போயிட்டு நீங்கள் எத்தனை ரெசிஸ்டர்ஸ், பிகாஸ் ஏ மேட்ரிக்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் மேட்ரிக்ஸ், எத்தனை ரெசிஸ்டர்ஸ் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா 2 ரெசிஸ்டர்ஸ் இருக்குது. 1 1 2 1. ஸோ 1 + 2 1 + 2 3. ஸோ அந்த 3 கொண்டாந்து நீங்கள் இங்கே என்ட்ரி பண்ணிடணும் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல என்ன வேல்யூ வரணும் அப்படின்னா 3 வந்து இங்கே வந்துடும். ஸோ சிமிலர்லி இங்கே என்ன வேல்யூ இருக்கும், 2 2 2 2னா டு இண்டிகேட் லூப் நம்பர் 2. அப்போ உங்களோட அசம்ஷனில் நீங்கள் இதை தான் லூப் 2 எடுத்திருக்கீங்க. ஸோ இந்த லூப் 2ல் how many ரெசிஸ்டர், 4 and 2. ஸோ 4 and 2 நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ 4 and 2 பண்ணால் 5 and 6. அந்த 6 இங்கே வந்துடணும். ஸோ அப்போ டயக்னல் எலிமெண்ட் இஸ் ஓவர், பாசிட்டிவ். ஓகே, முடிஞ்சிச்சு. இப்போ நான் டயக்னலுக்கு போலாரிட்டி உண்டு. அப்போ நீங்கள் கேவிஎல் மெத்தடாலஜியில் என்ன போலாரிட்டி நீங்கள் இமேஜின் பண்ணுறீங்களோ அதை அப்படியே ரிவர்ஸாக இமேஜின் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ சேம் டைரக்ஷன், அப்போஸ்டு டைரக்ஷன். கிர்ச்சாஃப்ஸ் ரூல் நீங்கள் உங்களோட ஸ்கூல் மெத்தட் போடுறதா இருந்தால் நீங்கள் அதை பாசிட்டிவ் எடுப்பீங்க. பட் இங்கே நாங்கள் நெகட்டிவ் எடுக்கணும். ஏன்னா போலாரிட்டி ரிவர்ஸ் ஆனால் தான் ஆன்சர் சேம் ஆகும். இங்கே வந்து நாங்கள் பாசிட்டிவ் எடுத்துப்போம். ஓகே, ஸோ இப்போ இது வந்து ஒரு கார் ஆக்சிடென்ட், ஒரே ட்ராக்ல கார் ரெண்டும் போய் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா மைனஸ், அது மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போஸ்டு டைரக்ஷன் மீன் மைனஸ், சேம் டைரக்ஷன் மீன்ஸ் ப்ளஸ். இது வந்து மெஷ் அனாலிசிஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால். ஸோ அப்போ இங்கே நீங்கள் இந்த கான்செப்ட் வைஸ் பார்க்கும்போது இங்கே ரிமைனிங் எலிமெண்ட் வேல்யூ இருக்குல்ல, இந்த எலிமெண்ட்டும் இந்த எலிமெண்ட்டும் நம்ம போட்டாகணும். ஸோ இந்த
இந்த எலிமெண்ட்டோட வேல்யூ எவ்வளோ வருது அப்படின்னா இது லூப் 1, இங்கே பாரு இப்படி வரணும், இது லூப் 1, இது லூப் 2, L1 L2. அப்போ உங்களோட சர்க்கியூட்டில் இதான் L1, இதான் L2. L1 L2க்கு காமனாக உள்ள ஒரு பிரான்ச் வந்து இதான் உங்களோட காமன் பிரான்ச். ஸோ அந்த பிரான்ச்சோட வேல்யூ தான் உங்களுக்கு இங்கே என்ட்ரி பண்ணணும் நீங்கள். ஓகேயா? ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து ஐயோ ஃபுல்லாக போயிடுச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன வரும்? ஸோ இங்கே உங்களுக்கு 2 வந்துடும். இது ஒரு டயகனல் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லிட்டேன். அப்போ ப்ராப்பர்ட்டி வைஸ் 1 2 ஈக்குவல் டு ஓகேயா 2 1 நம்ம எடுத்துடலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல வர்ற 1 2 வேல்யூ இருக்குது இல்லைம்மா, 1 2 வேல்யூ அப்படியே இங்கே என்ன பண்ணிடலாம், 2 1க்கு ஈக்குவலைஸ் பண்ணிடலாம். ஸோ அப்போ 2 1க்கு ஈக்குவலைஸ் பண்ணால் இதே வேல்யூ தான் இங்கே வரும். பட் போலாரிட்டி செக் பண்ணணும். இந்த 2ல் L1 இருக்குல்ல, லூப் டைரக்ஷன் 1 அதோட ஃப்ளோ இப்படி போய் இப்படி வரும், லூப் டைரக்ஷன் 2ஓட ஃப்ளோ இப்படி போயிட்டு இப்படி வரும். ஸோ ரெண்டுமே சேம் டைரக்ஷனாக உள்ளே போகிறதுனால சேம் டைரக்ஷன் பாசிட்டிவ். ஸோ ப்ளஸ் போட தேவையில்லை. ஸோ அதே இது இங்கே வந்துடும். ஸோ அவ்வளோதான். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் கிடச்சிருச்சு, இந்த ஏ மேட்ரிக்ஸ் கிடச்சிருச்சு. ஏ மேட்ரிக்ஸ் என்ன? 3 2 2 6. அடுத்து கரண்ட்டு 2 லூப் இருக்கிறதுனால 2 கரண்ட் எடுத்துக்கலாம், I1 I2. அடுத்து பி மேட்ரிக்ஸ் பேட்ரி மேட்ரிக்ஸ். பேட்டரியில் இங்கே நீங்கள் கிளாக் வைஸ் எடுத்திருக்கீங்க, மைனஸில் என்ட்ராகி ப்ளஸில் வெளியில் வரும். ஸோ ப்ளஸ் இதோட வேல்யூ வந்து 10. ஸோ ப்ளஸ் 10. வேறு ஏதாவது பேட்டரி அடிஷ்னலாக இருந்துச்சு, இப்படி மைனஸ் ப்ளஸ் இருந்ததுன்னா இப்போ இந்த இடத்துல 5 இருக்குன்னா வெளியில் வர்றது ப்ளஸ். ஸோ அப்போ 10 + 5 15 அப்படின்னு நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேயா? பட் இங்கே கிடையாது, நான் இங்கே 10 மட்டும்தான் நான் இமேஜின் பண்ணியிருக்கேன். ஓகேயா? ஸோ தென் அதுக்கப்புறம் இங்கே 3. இந்த மேட்ரிக்ஸை நீங்கள் சால்வ் பண்ணால் I1 I2 கிடச்சிடும். கிராமஸ் ரோல் மெத்தட்லேயே சால்வ் பண்ணலாம். இல்லை எலிமினேஷன்னா நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும், ரோ இன்டூ காலம் மல்டிப்ளை பண்ணி ஈக்குவேஷனை மாற்றி நீங்கள் சால்வ் பண்ணணும். ஓகே? ஸோ இப்போ எனக்கு I1 I2 கிடச்சிருச்சு அப்படின்னா என்னோட எய்ம் என்ன இந்த சம்மில் அப்படின்னா கரண்ட் த்ரூ மிடில் பிரான்ச். அந்த கரண்ட் த்ரூ மிடில் பிரான்ச் தான் நாங்கள் கால்குலேட் பண்ணணும். அந்த கரண்ட் த்ரூ மிடில் பிரான்ச் எவ்வளவு? 2 ohmனு கொடுத்துருக்காங்க. அந்த 2 ohmல போகிற கரண்ட் வந்து LD1. ஓகேயா? லூப் நம்பர் 1 கரண்ட் I1. ஓகேயா? அதே மாதிரி LD2 லூப் நம்பர் 2 செகண்ட் கரண்ட் I2. ரெண்டு சேம் கரண்ட்டாக இருக்குது, சேம் டைரக்ஷன் அப்படின்னா மெஷ் அனாலிசிஸில் பாசிட்டிவ் சைன் எடுக்கணும். ஸோ அப்போ உங்களோட ஃபைனல் ரிசல்ட் கரண்ட் த்ரூ 2 ohms. ஓகே, என்ன எடுக்க போகிறீங்க? ஃபைனலாக நீங்கள் எடுக்க போகிறது I1 + I2 அப்படின்னு நீங்கள் ஆன்சர் க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஸோ அப்போ I1 ஓகேயா, I1 + I2. உங்களுக்கு இந்த மேட்ரிக்ஸில் I1 I2 என்ன ஆன்சர் வந்ததோ இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணி x + y நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அதான் உங்களோட கரண்ட் த்ரூ இந்த பிரான்ச். ஓகேயா? ஏன்னா இதில் தனித்தனி கரண்ட் தான் போகும், இதில் தான் உங்களுக்கு ஆடிங் சமேசன் கரண்ட், தட் மீன்ஸ் சம் கரண்ட் உள்ளே ஃப்ளோ ஆகிறதுனால அதிகமாக இருக்கும் உங்கள் கரண்ட். ஓகே? ஸோ அதனால் அதை தான் மெயினாக செக் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா கரண்ட் லோடில் ஹையாக போச்சுன்னா லோடு அஃபெக்ட் ஆக சான்ஸ் இருக்கிறதுனால எந்த லோடில் கரண்ட் ஹையாக போகுதோ அந்த லோடை தான் நம்ம அதிகமாக செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். அதனால் அந்த லோடோட கரண்ட் தான் நம்மளோட எக்ஸாம்ஸில் அதிகமாக அவங்க எய்மாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஓகேயா? ஃபைன். இது வந்து மெஷ் அனாலிசிஸ். ஓகே, இப்போ நம்ம நோடல் பார்த்தா அது ரொம்ப சிம்பிள். நோடல் ஆக்சுவலாக இதே சம்ம நீங்கள் நோடல் அனாலிசிஸில் கூட போடலாம். பட் நோடல் இப்போ நான் சிம்பிள் உங்களுக்கு நோடல் அனாலிசிஸ் எங்கேயாவது கேப்பில் நான் அச்சீவ் பண்ணுறேன். ஓகே ஃபைன். இப்போ லெட் அஸ் கன்சிடர் த சேம் நியூமரிக்கல். ஓகேயா? ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு நியூமரிக்கல் இதான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இங்கே 2 ohm எடுத்துக்கிட்டேன்னா இங்கே 3 ohm, இங்கே 4 ohm, இங்கே 10 volt, இங்கே 5 volt லைக் திஸ். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ அதே எய்ம் வச்சுக்கலாம், கரண்ட் த்ரூ 2 ohm. ஓகேயா? ஸோ இதை கேல்குலேட் பண்ண சொல்கிறாங்க. பட் இது எந்த மெத்தடில் நான் போட போகிறேன் அப்படின்னா இப்போ நோடல் மெத்தடில் போட போகிறேன். இது ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும், ஒரே ஸ்டெப்பில் முடிஞ்சிடும் இது. ஓகேயா? அது கூட அவ்வளோ டைம் எடுக்கும் மெஷ்ஷுக்கு. பட் நோடல் வந்து ரொம்ப சிம்பிளான அனாலிசிஸ். நோடல் அனாலிசிஸ் பொறுத்த வரையும் பிளாக்கே காணா. ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக நோடல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது எந்த ஃபார்மில் வர்றதுன்னா KCLல வர்றது. கரண்ட் சோர்ஸ் இருக்கணும், ஆனால் சர்க்யூட்டில் நம்மளுக்கு என்னவா இருக்குது? வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. பட் இதை காலேஜில் என்ன பண்ணுவோம்? சர்க்யூட் தெரியும் ஒரு மேஜர் இருக்குது, அவங்களுக்குலாம் என்ன பண்ணுவோம்? கன்வர்ஷன் பண்ண சொல்லிடுவோம். வோல்டேஜ் சோர்ஸ் இன்ட்டு கரண்ட் சோர்ஸ் கன்வெர்ட் பண்ணிட்டா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும். ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிள் சம்மெல்லாம் வராது. ஸோ மோர் தென் 3 லூப்பெல்லாம் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அப்போ அவங்களுக்கு காம்ப்ளிகேட் சர்க்யூட் இருக்கிறதுனால கன்வெர்ட் பண்ணால் தான் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட் உங்களுக்கு சிம்பிள் சர்க்யூட் இருக்கிறதுனால யூ நோட் நீட் டு கன்வெர்ட், டேரெக்டாகவே நீங்கள் அந்த ஈக்குவேஷனில் போட்டுடலாம். பட் இதில் எத்தனை நோடு இருக்குன்னு நம்ம பார்க்கணும். நோட் அப்படின்னா 2 or more than 2 branches கனெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அந்த டாட்டை தான் நம்ம நோடுன்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக இந்த அனாலிசிஸில். 2 or more than 2 branches. அப்போ
பிரான்ச்னு சொல்லியிருக்கேன், பிரான்ச்சில் லோடு இருக்கணும். ஓகேயா, அதை தான் நான் பிரான்ச்னு சொல்ல முடியும். சும்மா வந்து எல்லா லைனையும் நான் பிரான்ச்னு எடுத்துக்க முடியாது. சர்க்யூட்டில் ஒரு 10 லைன் இருக்குன்னா 10 லைனே நான் பிரான்ச்னு எடுக்க முடியாது. பிரான்ச்னா அந்த லைனில் லோடு இருந்தாகணும். ஓகேயா, ஸோ அப்போ இது ஒரு பிரான்ச், இது ஒரு பிரான்ச், இது ஒரு பிரான்ச். ஸோ 2 ஆர் மோர் தென் 2, அப்போ 3 பிரான்ச் வந்துடுது. இது 3 கனெக்ட் ஆகிருக்க பாயிண்ட்டை தான் நாங்கள் எடுத்துக்க முடியும். அந்த நோடு, அதுதான் ரெஃபரன்ஸ் நோட். அந்த நோடை வச்சு தான் நம்ம சம்மே சால்வ் பண்ண போகிறோம். ஓகேயா, பேக் சைடில் சார் இதை எடுக்கிறீங்க, இதை எடுக்க முடியுமா அப்படின்னா அதை எடுக்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் என்னது, உங்களோட பிரான்ச்சே கிடையாது. அதோட இது சர்க்யூட்டோட கிரவுண்ட் சைட். ஆக்சுவலாக எப்போவுமே பேக் சைடு, அதாவது பாட்டம் சைட் ஆஃப் த சர்க்யூட் நம்ம இமேஜின் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அது கிரவுண்டிங் செக்ஷன்ஸ், அது எல்லாமே அதில் லோடு அதிகம் இருக்கிறது கிடையாது. ஸோ அப்போ லோடு இல்லைங்கிறதுனால அந்த லைனை நம்ம எடுத்துக்கிறது கிடையாது. அது பிரான்ச்சாகவே நம்ம எடுத்துக்க முடியாது. இங்கே லோடு தான் மெயின். ஓகே, சர்க்யூட்டில் வந்து இன்புட் இருந்தாலும் என்ன தான் நீ எதை ப்ராசஸ் பண்ணி நம்ம சர்க்யூட் அனலைஸ் பண்ண முடியும், லோடை ப்ராசஸ் பண்ணி தான் அனலைஸ் பண்ண முடியும். அவுட்புட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் இந்த 3 லோடுமே, இந்த 3 பிரான்ச்சுமே ஓகே இந்த ஒரு நோடில் கனெக்ட் ஆகிருக்கு. அந்த நோட்க்கு எனி ஒன் வோல்டேஜ் நேம் கொடுத்துக்கோ, V1 ஓகே ஆர் V2 எது வேணாலும் வச்சுக்கோ, அது உன்னோட அன்னோன். ஓகே, அது வீன்னு கூட நீ வச்சுக்கலாம். ஓகே, இப்போ சிம்பிளாக இது கரண்ட் சோர்ஸிங் ப்ராசஸில் இருக்கணும், பட் நம்மளுக்கு வோல்டேஜில் இருக்குது. ஸோ அப்போ இந்த நோடுக்கு டுவர்ட்ஸ் கரண்ட் எவ்வளோ போகுதுன்னு நம்ம கேல்குலேட் பண்ணணும். இந்த நோட்லேருந்து இந்த சோர்ஸ்லேருந்து எவ்வளோ கரண்ட் நோடுக்கு போகுது, ஓகேயா, இந்த சோர்ஸ்லேருந்து எவ்வளோ கரண்ட் போகுது. ஓகே, சிம்பிளான ஒரு ஃபார்முலா தான். I = V/R. ஓகேயா, அப்போ V வந்து 10, இங்கே உள்ள R வந்து 3. ஸோ அப்போ 10/3. ஓகேயா, ஸோ அப்போ 10/3 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3.33 வருது. ஸோ அப்போ உங்களோட சர்க்யூட்டில், நம்மளோட சர்க்யூட் இமேஜின் பண்ணதில் இந்த சைடில் எவ்வளோ வருது அப்படின்னா, எவ்வளோ வருது அப்படின்னா 3.3 ஆம்பியர் வந்துடுது. ஸோ அதே மாதிரி இங்கே போகும்போது 5/4. ஓகே, ஏன்னா சோர்ஸ் 5, லோடு வந்து 4. ஸோ 5/4 போட்டிங்கன்னா உங்களோட வேல்யூ 1.25. ஸோ அதை 1.3 ஆம்பியர்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த சைட் போகிற கரண்ட் வந்து, இதில் போகிற கரண்ட் வந்து 3.3 போகுது, இதில் போகிற கரண்ட் வந்து 1.3 ஆம்பியர் போகுது. ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக எழுதிடலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட், ஓம்ஸ் லா மெத்தட்லேயே. ஓகே, I = V/R. ஐன்னா என்ன, 2 இன்கமிங் கரண்ட். ஓகே, இங்கே ஒரு இன்கமிங் கரண்ட், இங்கே ஒரு இன்கமிங் கரண்ட் டு த நோடு. இந்த நோடை பேஸ் பண்ணி எழுதுறதுனால தான் இது நோடல் அனாலிசிஸ். அது லூப்பை பேஸ் பண்ணி எழுதுறதுனால தான் அந்த மெத்தட் லூப் அனாலிசிஸ். ஓகே, ஸோ அப்போ இந்த நோடுக்கு இந்த ரெண்டுமே இன்கமிங் கரண்ட். ஸோ அப்போ I1 + I2, ஏன்னா ரெண்டுமே டுவர்ட்ஸ் த நோடு, அப்போ நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அப்போ 3.33 plus 1.3 towards the node. Incoming means add, outgoing means minus. நான் உனக்கு பணம் கொடுத்தா அது ப்ளஸ், நீ அதை கொடுத்துட்ட வேற ஒருத்தர் கொடுத்துட்டேன்னா அது மைனஸ். அப்போ கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்ராலே இன்கமிங் கரண்ட், அதாவது டுவர்ட்ஸ் த நோட பாசிட்டிவ்னோ, அவுட்கோயிங் த நோட வந்து நெகட்டிவ்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இங்கே வந்து ப்ளஸ் பண்ணிட்டேன். I = V/R. Vனா என்ன, இந்த நோடு வோல்டேஜ் டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ். ஸோ V1/3 plus இந்த நோடு வோல்டேஜ் டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ் V1 / 4, இந்த நோடு வோல்டேஜ் டிவைடட் பை 2. ஓகேயா, ஸோ அப்போ V1 / 2. ஸோ அப்போ இந்த கரஸ்பாண்டிங் நோடில் கனெக்டிங் லோடு 1, 2, 3 மொத்தம் 3 லோடு இருக்குது. 3 லோடையும் நான் இன்க்ளூட் பண்ணிட்டேன். ஸ்ட்ரக்சருக்கு வந்துருச்சு. இதை நீங்கள் சால்வ் பண்ணணுமா, சால்வ் பண்ணி ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் V1. ஓகே, V1 எடுத்தாகணும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இதில் இந்த வேல்யூ எவ்வளோ வரும். ஸோ அப்போ நம்ம டேரெக்டாக வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து 3.3 + 1.3 போட்டேன்னா உங்களுக்கு 4.6 வந்துடுது. ஸோ அப்போ 4.6 = V1 காமனாக நீ வெளியில் எடுத்துருவேன். ஸோ அப்போ 1/3 + 1/4 + 1/2. ஸோ இதை சால்வ் பண்ணி நீங்கள் இதில் V1 வேல்யூ என்னன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும் இதில் இருந்து. ஓகேயா, சம்ம முடிஞ்சு, ஃபினிஷ்டு, நியூமெரிக்கல் ஓவர். இந்த ஒரு ஸ்டெப் மட்டும்தான் நீங்கள் போட போகிறீங்க. ஒரு ஸ்டெப் 1 minute, அவ்வளோதான். ஆன்சருக்கு டேரெக்டாக போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ இப்படி சால்வ் பண்ணுறதா நம்மளுக்கு ஈஸியான ஒரு மெத்தடாலஜி. ஸோ இப்போ இதில் ஃபைனலாக நம்மளுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா, இங்கே நம்மளுக்கு கரண்ட் த்ரூ த லோட் கேட்குறாங்க அவங்க. கரண்ட் த்ரூ த லோட் எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, the current through the 2 ohm கேட்குறாங்க அவங்க ஃபைனலாக. ஸோ கரண்ட் த்ரூ 2 ohm வந்து ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, சிம்பிள். டேரெக்டாக ஈக்குவேஷன் எழுதுறேன் பாரு. கரண்ட் த்ரூ 2 ohm இஸ் ஈக்குவல் டு இந்த 2 ohm வந்து எந்த பாயிண்ட் நோடில் கனெக்ட் ஆகிடுக்கு, V1ல கனெக்ட் ஆகிடுக்கு. ஸோ I = V/R.
V1 நீங்கள் கால்குலேட் பண்ண இந்த V1 டிவைடட் பை எந்த லோடோட கரண்ட் வேணுமோ அந்த லோட், அந்த R, இந்த 2 இங்கே வந்துடும். ஸோ அப்போ இங்கே V1 ஃபார் எக்ஸாம்பிள் 10 இருந்ததுன்னா இது வர ஃபார் எக்ஸாம்பிள் 10 வோல்ட் நீங்கள் கால்குலேட் பண்ணியிருந்தீங்க இதோட வேல்யூ அப்படின்னா இங்கே R வந்து கரண்ட் த்ரூ த லோடு. ஸோ அப்போ டிவைடட் பை 2. ஸோ 10/2 இஸ் 5 ஆம்பியர். ஸோ அப்படின்னு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் நியூமெரிக்கல். இது வந்து நோடல் அனாலிசிஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய மெத்தட்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறைய சம்ஸ் இருக்குது. ஓகே, நான் உங்களுக்கு இந்த யூனிட் முடிச்சோன்னா இந்த ப்ராக்டிஸ் சம்ஸ் எல்லாத்தையும் நான் வாட்ஸ்அப்பில் போட்டுடுறேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு டவுட்டாக நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்மளுக்கு டைம் ஆகுது. இன்றைக்கி அடுத்த டாபிக் நான் நெக்ஸ்ட் PDF சார் முடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நான் முடிக்கணும் 1 ஹவருக்குள்ளே. ஸோ அதனால் நெக்ஸ்ட் மாடல் நம்ம போகலாம். சரி, ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போகலாமா? ஓகே, ஃபைன். இன்னும் கிர்ச்சாஃப்ஸ்லால ஒரு 2-3 மாடல் சம்ஸ் இருக்குது. நான் அது நெக்ஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு சார்ட்ட PDF போட சொல்லிடுறேன். அதில் உங்களுக்கு அந்த 2-3 மாடல் சம்ஸ் மட்டும் ஒரு 2-3 சம்ஸ் இருக்குது. அது நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இன்றைக்கி டாபிக் 2 ஃபினிஷ் பண்ண சொல்லியிருக்காரு சார். நம்மளுக்கு டைம் இல்லை, ஃபினிஷ் பண்ணி ஆகணும். ஏன்னா அடுத்தடுத்த லெசன் போகணும்ல. ஸோ அதனால் இன்றைக்கி டாபிக் 2 நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இன்னும் 1 hour இருக்குது. ஸோ இப்போ டாபிக் 2 என்ன அப்படின்னா, டாபிக் நம்பர் 2 என்ன, அந்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் டாபிக் நம்பர் 2 வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். நான் ஏன் இதை இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறேன்னா, இதில் கம்பல்சரி கொஷின் நம்மளுக்கு உண்டு. ஓகேயா, கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் 3 கொஷின்ஸ் அப்படின்னா இதில் ஒரு கொஷின் கம்பல்சரி உண்டு. ரிமைனிங் உள்ள கொஷின்ஸ் தான் அந்த டாபிக் 1 சர்க்யூட் அனாலிசிஸ்லையும் டாபிக் நம்பர் 3 அதாவது செல்ஸ் கனெக்டட் இன் சீரிஸ் அண்ட் பேரலல்ல உள்ளே கொண்டு வராங்க ஆக்சுவலாக. அப்போ இந்த டாப்பிக்கில் கண்டிப்பாக உங்களுக்கு சம்ஸ் இருக்குது. இந்த டாபிக் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட், இதுக்கு டாப்பிக்கோட பேர் வந்து மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இதில் நாங்கள் S1, S2, S3ன்னு பிரிச்சிடுறேன். ஓகே, ரொம்ப ஈஸி, மாடரேட் அண்ட் டஃப் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ எது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸி அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களோட S2 வந்து ரொம்ப ஈஸி. S2 என்ன அப்படின்னா வீட்ஸ்டோன் பிரிட்ஜ், நம்ம அதை ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ இது ஃபினிஷ்டு. நம்ம இது வரைக்கும் பார்த்த சர்க்யூட்ஸில் எப்படி நீங்கள் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணணும். ஸோ அதுதான் உங்களோட பேலன்ஸ்டு சர்க்யூட்ஸ் ஃபுல்லாகவே. இட் இஸ் கம்ஸ் அண்டர் த டைப் ஆஃப் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ். ஸோ அது வந்து வீட்ஸ்டோன் பிரிட்ஜோட ஐடியாஸ் தான் நம்ம யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே பார்த்துட்றோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ரிமைனிங் பார்க்குறது எது அப்படின்னா S3யும் S2வும் S1ம் நம்ம பார்த்தாகணும். S3 வந்து மாடரேட் லெவல், இது கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ S3 வந்து மாடரேட் லெவல்னால் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட், உங்கள் லெபார்ட்டரி ஃபிசிக்ஸ் லேபில் நீங்கள் பண்ணக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட். அது ஆக்சுவலாக என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்துருக்கீங்கன்னா மீட்டர் பிரிட்ஜ் ஒன்று, இன்னொன்று பொட்டன்ஷியல் மீட்டர் ஒன்று. ஸோ இப்போ அந்த மீட்டர் பிரிட்ஜ் பொட்டன்ஷியல் மீட்டரில் நீங்கள் லெபார்ட்டரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறீங்க. S1 வந்து பேசிக் டைப் ஆஃப் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். என்னென்ன மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னா நம்ம சிலபஸில் அம்மீட்டர். இது இன்ஜினியரிங் மேபி நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இருக்குது. அதிலலாம் நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா மெஷர்மெண்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அப்படின்னு ஒரு செப்பரேட் பேப்பரே இருக்குது. அதே மாதிரி நீங்கள் MBBS உள்ளே போகிறீங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பேப்பர் இருக்குது. ஸோ அந்த பேப்பர்ஸ்க்கு எல்லாமே உங்களுக்கு இந்த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட கான்செப்ட்ஸ் வந்து பேசிக் இதான். இதை வச்சு தான் உங்களுக்கு அட்வான்ஸ்டு எக்யூப்மெண்ட்ஸ் பற்றி நீங்கள் படிக்க முடியும். ஸோ அப்போ இந்த பேசிக் நாலேஜ் இல்லைன்னா அங்கே அவங்க ப்ரொஃபஸர்ஸ் கிளாஸ் இருக்கும்போதும் உங்களுக்கு காம்ப்ளிகேட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் பேசிக் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ இப்போ இது எல்லாமே ஃபண்டமெண்டல் தான். அம்மீட்டர், ஓகேயா, வோல்ட் மீட்டர், கேல்வனா மீட்டர். ஸோ இது 3 தான் நம்ம இன்றைக்கி கிளாஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, சரி, இப்போ டேரெக்டாக நம்ம ஃபர்ஸ்ட் S1 ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
இது வேறு போகவே மாட்டேங்குது. ஆடியோ கிளியராக இல்லை, நான் ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் ஓகே சவுண்டு ஆடியபிள், ஐ கேனாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டோன் பிரிட்ஜ் கான்செப்ட். அப்புறம் வந்து வாய்ஸு பிரான்ச். அந்த டெக்னிக்கல் டவுட் மட்டும் நான் ஆன்சர் பண்ணுறேன் உங்களுக்கு கீழே. பிரபாகரன் வந்து 2 கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கான். சவுண்ட் அது நான் ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்து ஐ கேனாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வீட் ஸ்டோன் பிரிட்ஜ் கான்செப்ட் அப்படின்னு கேட்குறான். அவன் வந்து என்ன கேட்டிருக்கான்னா, வீட் ஸ்டோன் பிரிட்ஜ் கான்செப்டே எனக்கு கேட்கல. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரே மாதிரி நம்ம கற்றுக்க முடியாது. கொஞ்சம் ஸ்லோ லேர்னர்ஸும் இருப்பாங்க. அவங்களுக்கு பேசிக் வந்து ஸ்ட்ராங்காக மைண்டில் உட்காரணும். அப்போ தான் புக்கில் சால்வ் பண்ண முடியும் அவங்களுக்கு. வீட் ஸ்டோன் பிரிட்ஜ் கான்செப்ட் ஒன்றுமே இல்லைடாம்மா. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இதான் வீட் ஸ்டோன் பிரிட்ஜ் அப்படின்னு போடுறீங்க அப்படின்னா, உங்கள் ஸ்கூலில் நீங்கள் படிக்கக்கூடிய சர்க்கியூட் வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் படிக்கிறீங்க. ஸோ இப்படி வந்து நீங்கள் பேட்ரி நீங்கள் கனெக்ட் பண்ணிடுறீங்க. ஓகேயா? ஸோ இப்போ நோடு பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்ரா. இதில் தான் நீங்கள் நோடு பாயிண்ட்டு உங்கள் டீச்சர்ஸ் வந்து மார்க் பண்ணுறாங்க. ஏ ஓகேயா, பிசிடின்னு நோடு பாயிண்ட் மார்க் பண்ணிடுறாங்க. இந்த நோடு வோல்டேஜை பேஸ் பண்ணி தான் அந்த சர்க்கியூட்டில் பிரான்ச் கரண்ட்டுங்கிற ஒன்று நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். இது ப்ராக்டிக்கலாக சர்க்கியூட்டில் நம்ம கனெக்ட் பண்ணி, இதெல்லாம் பிரெட் போர்டு இல்லைனா உங்களோட டிவி, வாஷிங் மிஷின், ஓகே உங்களோட ஏசிலெலாம் மொபைல் ஃபோன்லாம் உடச்சிட்டிங்கன்னா அதுக்குள்ளே க்ரீன் கலரில் ஒரு போர்டு இருக்கும், பிசிபின்னு சொல்லுவோம், பிரிண்டட் சர்க்கியூட் போர்டு. அந்த போர்டில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸோட சர்க்கியூட்ஸை வச்சு நீங்கள் செக் பண்ணணும். அதெல்லாம் செக் பண்ணும்போது எதில் மேக்ஸிமம் கரண்ட், எந்த லோடில் மினிமம் இருக்குது, மல்டிமீட்டர் வச்சு நம்ம செக் பண்ணலாம். ஓகேயா? ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இதில் ஒன்றுமே இல்லை. இந்த சர்க்கியூட்டோட நேச்சர் என்னென்னா, இந்த ஹாரிசாண்டல் லைன் இருக்குல்லம்மா, இதுக்கு வெர்டிக்கல் லைன். இது வெர்டிக்கல் லைனில் ரீசன் என்னென்னா, இதோட நோடு வோல்டேஜ் வந்து பாசிட்டிவ், இதோட நோடு வோல்டேஜ் நெகட்டிவ். பட் இந்த நோடு கேல்வனாமீட்டர் லைன் தான் உங்களோட ரெஃபரன்ஸ் லைன். இதுதான் மெயின் லைன். இந்த லைன் எங்கே கனெக்ட் ஆகிருக்கு? பிலையும் டிலையும் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ விபி நோடு பாயிண்ட், அதாவது பி பாயிண்ட்டோட நோடு வோல்டேஜை நீங்கள் செக் பண்ணணும் ப்ராக்டிக்கலாக. டி பாயிண்ட்டோட நோடு வோல்டேஜை நீங்கள் செக் பண்ணணும். இது ரெண்டுமே அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் ஆகிடுமா ப்ராக்டிக்கல் வேல்யூவில்? இது ஈக்குவல் ஆகிறதுனால தான் இதில் கரண்ட் என்ன ஆக ஆரம்பிக்கும், அது அப்ராக்சிமேட்டடாக எப்போ ஈக்குவல் ஆக ஆரம்பிச்சிருந்தோ கரண்ட் மினிமமாக போக ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே நீங்கள் டிரான்சிஸ்டரில் ஒரு பாயிண்ட் பார்ப்பீங்க, அதாவது டயோடு வந்து ஒரு பாயிண்டில் அப்படி டக்குன்னு நீ வோல்டேஜ் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும், பிரேக் டவுன் வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகும். அந்த பாயிண்ட்டில் தான் உங்களுக்கு அந்த டிப்ளீஷன் ரீஜன் அப்படின்னு டயோடில் நீங்கள் படிக்கிறீங்க எலக்ட்ரானிக் டிவைஸில். அந்த டிப்ளீஷன் ரீஜன் உடஞ்சிட்டு, தட் மீன்ஸ் பிரேக் டவுன் ஆகி கரண்ட் கண்டினியூஸாக ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். அதை தான் உங்கள் டீச்சர்ஸ் வந்து ஃபிசிக்ஸ் லேபில் நீங்கள் அந்த ரீடிங் எடுக்கும்போது ஒரு பர்டிகுலர் பிரேக் டவுன் வோல்டேஜ்க்கு அப்புறமேட்டு உங்களோட டயோடு நீங்கள் என்ன தான் ஃபேன் ரெகுலேட்டர் மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கனாலும் சேம் வேல்யூ வந்துகிட்டே இருக்கும். திரும்ப திரும்ப அது மாறாது. ஆக்சுவலாக அது உங்களோட லெபார்ட்டரியில் நீங்கள் பார்ப்பீங்க ஃபிசிக்ஸ் லேபில். பட் அது மாதிரி தான் இங்கேயும் இதெல்லாம் லெபார்ட்டரி கான்செப்ட்ஸ் இதெல்லாம் ஆக்சுவலாக. ஸோ அப்போ இந்த வேல்யூ வந்து மினிமமாக போகிறதுனால இதை நான் எடுத்துக்க தேவையில்லை. ஸோ அப்போ இந்த வேல்யூ போயிடும். அப்போ இது ரெண்டும் சீரிஸ் ஆகிடும், இது ரெண்டும் சீரிஸ் ஆகி ரெண்டும் பேரலல் நான் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் மாடல். இப்போ இதுக்கு ஈக்குவலண்ட்டான இன்னொரு மாடல் என்னென்னா, இதே கேல்வனாமீட்டர் நீங்கள் இப்படி சென்டரில் போட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஜி இப்படி போட்டுடுறேன், பிரிட்ஜ் வந்து இப்படி கனெக்ட் ஆகிடுக்கும். ஸோ இப்படி போடும்போது நம்ம இதை ரிமூவ் பண்ண முடியாது. ஏன்னா பேட்டரி லைன் இப்படி வந்துடும். இதோட நோடு வோல்டேஜஸ் வந்து கேல்வனாமீட்டர் லைனோட நோடு வோல்டேஜ் ஏபின்னு எடுத்தேன்னா விஏ இட் இஸ் நாட் ஈக்குவல் டு விபி. நோடு வோல்டேஜஸ் ஆர் நாட் ஈக்குவல்னா இதில் போகிற கரண்ட் வந்து மேக்ஸிமமாக போக ஆரம்பிச்சிடும். ப்ராக்டிக்கலாக மேக்ஸிமம் கரண்ட் போகும்போது அந்த லைனை நம்ம ரிமூவ் பண்ண முடியாது. அப்போ லைன் ரெண்டும் பேரலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த லைனை நீங்கள் கன்சிடர் பண்ணணும். லைன் பெர்பெண்டிகுலராக இருந்தால் அந்த லைனை நீங்கள் எடுத்துக்க தேவையில்லை. ஸோ இதே கான்செப்டை தான் நம்ம சர்க்கியூட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த பெர்பெண்டிகுலர் லைன் பிரான்ச்செல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சர்க்கியூட் சிம்பிளாக மாறிடும். ஸோ அதுக்கப்புறம் சீரிஸ் பேரலல் போடும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக டக்குன்னு அது ஃபைனல் ஆன்சருக்கு நீங்கள் போயிடலாம். ஓகே? ஸோ இதுதான் கான்செப்ட். அப்புறம் வந்து இன்னொருத்தன் வந்து பிரான்ச் டைரக்ஷன் ஐ கேனாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். அதே சேம் பிரபாகரன் கேட்டிருக்கான். அப்போ வந்து பிரான்ச் டைரக்ஷன் நத்திங் இஸ் தேர், சிம்பிள். ஒரு சர்க்கியூட் நீங்கள் இமேஜின் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சர்க்கியூட்டோட பிரான்ச், அதாவது லோடு கனெக்ட் ஆகிருக்குல்ல, அந்த ரெசிஸ்டர் கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. இதை தான் லோடு. இந்த லோடு மேலேயே மார்க் பண்ணக்கூடிய கரண்ட் I1. ஓகேயா? இப்போ இதில் எத்தனை பிரான்ச் இருக்குன்னா 1 2 3 3 and 4 பிரான்ச்சஸ் இருக்குது. அந்த பிரான்ச் மேலே நீங்கள் மார்க் பண்ணுறீங்க பாருங்கள், I1 I2. ஓகே, இதுதான் பிரான்ச் கரண்ட். இந்த லூப் இருக்குல்ல, கேப், இந்த கேப்பில் மார்க் பண்ணுறது தான் வந்து உங்களோட லூப் டைரக்ஷன்ஸ். ஓகேயா? ஃபைன். சரி, இப்போ நம்ம டேரெக்டாக கான்செப்ட்ஸ் போகலாம், மெயின் கான்செப்ட்ஸ் போகலாம். T2 வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பார்ட். அது T2வில் வந்து ஜஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து தேரி கொஞ்சம் பார்த்துடலாம். ஓகே, தேரி என்ன அப்படின்னா
S1 பார்ட் பார்க்கணுமா? S1ல 3 பார்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அம்மீட்டர், செகண்ட் ஒன் இஸ் வோல்ட்மீட்டர் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் கேல்வனாமீட்டர். கேல்வனாமீட்டர் நம்ம லேட்டராக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அம்மீட்டர் வோல்ட்மீட்டர் பார்த்துடலாம். ஓகே, அம்மீட்டர் வோல்ட்மீட்டர் கேல்வனாமீட்டர் இது மூணுமே மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான். அம்மீட்டர் எதை மெஷர் பண்ணுறேன்னா கரண்ட்டை மெஷர் பண்ணுற, வோல்ட்மீட்டரில் வோல்டேஜை மெஷர் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ இப்போ கேல்வனாமீட்டர் அப்படின்னு ஒரு கேஸ் இருக்குது. கேல்வனாமீட்டர் கேஸில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா போத் பொட்டன்ஷியல் ட்ராப், அதாவது வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ரெண்டையுமே நம்ம மெஷர் பண்ண முடியும். அப்போ ஒரு கேல்வனாமீட்டர் நம்ம versatile டிவைஸ்னு சொல்லலாமா? ஸோ இது versatile டிவைஸ்னா galvanometer act like a voltmeter, galvanometer act like a ammeter. ஓகே, அப்போ நான் வோல்ட்மீட்டர் செப்பரேட்டாக அம்மீட்டர் செப்பரேட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக if you are using a galvanometer you feel comfortable to get the value, both the values, voltage as well as current ரெண்டுமே கிடைச்சிடுது நம்மளுக்கு டக்குன்னு. அப்போ கேல்வனாமீட்டர் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். பட் இன்றைக்கெல்லாம் ட்ரெண்டில் நம்ம மல்டிமீட்டர் போட்டுடுறோம். அந்த ஒரு மீட்டர்லேயே ரெசிஸ்டன்ஸு, உங்களோட கரண்ட்டு, வோல்டேஜ் எல்லாத்தையும் நம்ம மெஷர் பண்ணிடுறோம். பட் இதெல்லாம் உங்களோட பழைய மாடல் சிலபஸ் இதெல்லாம் இப்போ லேட்டஸ்ட்டாக அப்டேட் ஆகிடுச்சு நிறைய. ஸோ பட் இப்போ இந்த கேல்வனாமீட்டர் வந்து போத் வோல்டேஜாகவும் ஆக்ட் ஆகுது, வோல்ட்மீட்டராகவும் ஆக்ட் ஆகுது, அம்மீட்டராகவும் ஆக்ட் ஆகுது. இதில் தான் உங்களுக்கு ஒரு போர்டு கொஸ்டின், இம்பார்ட்டண்டான போர்டு கொஸ்டின் கேட்குறாங்க. when the galvanometer it is act like a voltmeter, when the galvanometer it is act like a ammeter அப்படின்னு கேட்குறாங்க ஆக்சுவலாக. ஓகே, அப்போ ஒரு சின்ன கேஸ் இருக்குது. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று நான் ஃபர்ஸ்ட் கிளாஸே சொல்லிட்டேன். வோல்டேஜாக இருக்கட்டும் கரண்ட்டாக இருக்கட்டும் அது ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணுற ஒரு பவர்ஃபுல் ஃபேக்டர் எது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் தான். அப்போ இங்கே ரெசிஸ்டன்ஸுங்கிறப்ப மீட்டர் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம். நம்ம ஒவ்வொன்றும் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செக்ஷனில் ஃபங்க்ஷன் ஆகுது. அப்போ அம்மீட்டர் அப்படின்னா அதுக்கு ஒரு செப்பரேட் ரெசிஸ்டன்ஸ், வோல்ட்மீட்டர்னா அதுக்கு ஒரு செப்பரேட் ரெசிஸ்டன்ஸ். லேபில் நீங்கள் ஃபிசிக்ஸ் லேப் போனீங்கன்னா உங்கள் டீச்சர்ஸ் வந்து இந்த மாதிரி மீட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ஒரு கிளாஸ் பேனல் இருக்கும், ஒரு ரெட் கலரில் ஒரு ப்ரோப் இருக்கும், மைனஸ் ரெட் பிளாக் கலரில் ஒன்று இருக்கும். ஓகே, அந்த ஸ்க்ரூவை நீங்கள் ரிமூவ் பண்ணினீங்கன்னா அந்த அம்மீட்டராக இருக்கட்டும், வோல்ட்மீட்டராக இருக்கட்டும், கேல்வனாமீட்டர் மேக்ஸிமம் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க உங்கள் ஸ்கூல் ஃபிசிக்ஸ் லேபில். அங்கே இருக்கக்கூடிய டிஸ்பிளேல இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ், அந்த உள்ள இருக்கக்கூடிய கான்செப்டை தான் நம்ம இப்போ லேர்ன் பண்ணணும். அதை பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போட முடியும் நம்ம. அப்போ கொஞ்சம் கிளியராக பார்க்கலாம். அப்போ கேல்வனாமீட்டர் ஹேவ் அ ரெசிஸ்டன்ஸ், மீட்டர் இஸ் ஆல்சோ ஹேவ் அ ரெசிஸ்டன்ஸ் அண்ட் வோல்ட்மீட்டர் இஸ் ஆல்சோ ஹேவ் அ ரெசிஸ்டன்ஸ். அப்போ டிஃபரன்ஸ் இருக்குது எல்லாத்துக்குமே. அப்போ கேல்வனாமீட்டர் ஆக்ட் லைக் அ அம்மீட்டர், galvanometer act like a voltmeter. அப்போ galvanometer resistance is G, capital G. notations கரெக்டாக ஞாபகம் இருக்கணுமா? ammeter resistance is இங்கே ரெண்டு கேஸ் இருக்குது. அம்மீட்டர் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன லாஜிக் தான். G வந்து 10ன்னா 10 விட ஹையாக இருக்கலாம் ஒரு வேல்யூ, 15 இருக்கலாம், ஆர் 10 விட லோவாக இருக்கலாம், 5 இருக்கலாம். ஓகே, அப்போ ஹைவாக இருந்தால் என்ன, லோவாக இருந்தால் என்ன? ஹை வேல்யூஸஸ் அப்படின்னா அதோட நோட்டேஷன் ஆர், லோ வேல்யூனா ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் எஸ் அப்படின்னு நம்ம எடுத்துடுறோம். அப்போ அம்மீட்டருக்கு ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் தேவைப்படுது, வோல்ட்மீட்டருக்கு ஹை ரெசிஸ்டன்ஸ் தேவைப்படுது. இது ஒரு ப்ராக்டிக்கல் காயில் அரேஞ்ச்மெண்ட் சிஸ்டம்ஸ். இது வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஓப்பன் பண்ணணும். உங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து லெபார்ட்டரியில் அந்த கேல்வனாமீட்டர் ஒன்றுமே இல்லை, ஓப்பனாக உங்களை மாதிரி ஒன்றும் டீச்சர்ஸ் வந்து உடைக்க போகிறது இல்லை அந்த எக்யூப்மெண்ட்ஸை. அவங்களுக்கு ப்ராப்பர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க லெபார்ட்டரி. அந்த பேனல்ல இருக்கக்கூடிய ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணி அந்த கிளாஸ் வெளியில வந்துடும். ஸோ அப்போ அவங்க உங்களுக்கு பென்சில் வச்சு அதில் டேரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்கில் போட்டிருக்க டயக்ராம் வந்து வேற டைமென்ஷன் வியூ கொடுத்துருப்பாங்க. அப்போ அது ரெண்டையும் உங்களால் மேட்ச் பண்ண முடியும். அப்போ இந்த ஐடியாவை வச்சு தான் நம்ம டேரெக்டாக நியூமெரிக்கல்ஸ் போடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி அதில் நம்ம பார்க்கும்போது லெபார்ட்டரியில் நான் என்னோட ஃபிசிக்ஸ் லேபில் நான் எடுக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் காமிச்சிடுவேன் நான். ஜஸ்ட் அது மாதிரி அந்த காயில் டிஃபரன்ஸ் அவங்க ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கான்செப்ட்ஸ்க்குள்ள உள்ள போகலாம். அந்த கான்செப்டில் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கேல்வனாமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். when the galvanometer it is act like a ammeter, அது ஒரு பெரிய முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். when the galvanometer it is act like a voltmeter. ஓகே, ஓகே ஃபைன். இப்போ நம்ம சர்க்யூட் எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டுலேயுமே மேஜர் யார் அப்படின்னா கேல்வனாமீட்டர் தான் ரெண்டுலேயுமே மேஜர். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கேல்வனாமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் நான் எடுத்துக்கிறேன். இதை ஜின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கேல்வனாமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் ஜிக்கு இங்கே ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் எஸ் வரணும், இங்கே ஹை ரெசிஸ்டன்ஸ் ஆர் வரணும். a small value of resistance s is shunted with the galvanometer resistance. அதை ஷண்டட் அப்படிங்கிற ஒரு டெஃபினேஷன் கொடுப்பீங்க. இப்போ நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட். ஆக்சுவலாக galvanometer resistance is shunted, that means parallel with the small value of resistance. அப்போ ஒரு ஜியும் ஒரு எஸ்ஸும் பேரலாக கனெக்ட் ஆகிருக்கணும். அந்த பேரலல் அரேஞ்ச்மெண்ட் வந்து ஒரு காமன் செட் நோடில் இருக்கும் ஆக்சுவலாக.
ஓகே, இது ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்குற வேல்யூ. ஸோ அப்போ ஜியை விட எஸ் வந்து லோவாக இருக்கும். ஸோ அது ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறாங்க, ஷண்டட் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. ஷண்ட் அப்படின்னா பேரலல் அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலாக ஷண்ட் கனெக்ஷன், சீரிஸ் கனெக்ஷன், பேரலல் கனெக்ஷன், இட் இஸ் கால்டு ஷண்ட் கனெக்ஷன். ஓகே, ஸோ அப்போ இதை எஸ்ன்னு நம்ம போட்டோம், இங்கே ஜின்னு போட்டோம். இப்போ நம்ம ஃபார்முலாஸ் வேணும். ஃபார்முலா ஞாபகம் இல்லைனாலும் கான்செப்ட் ஞாபகம் இருந்தால் அதுலேருந்து வித்தின் 1 minute நம்ம டக்குன்னு அந்த ஃபார்முலாவை வெளியில் எடுத்துடலாம். அந்த ஃபார்முலா வெளியில் எடுத்துட்டேன்னா நியூமெரிக்கலில் கிவன் இருக்கும். அந்த கிவனுக்கு ஏற்ற மாதிரி, கிவனுக்கு எவ்வளோ கிவன் டேட்டாஸ் ஆர் தேர், அந்த கிவன் டேட்டாஸ்க்கு தகுந்த மாதிரி உன்னோட ஃபார்முலாவை நீ ரீப்ளைஸ் பண்ணணும். பண்ணாதான் உனக்கு ஆன்சர் வந்து வித்தின் 1 minute நீ போட முடியும். நம்ம பண்ணுற பிளண்டர் மிஸ்டேக் என்னன்னா, கிவன் கிடைச்சோடனே டேரக்ட் ஃபார்முலாவில் போட்டுடுறோம். அது ஸ்டெப்பை ரொம்ப என்லார்ஜ் பண்ணும். டைம் அதிகமாக எடுத்துச்சுனாவே கண்டிப்பாக நம்ம ஆன்சர் ராங்காக தான் போவோம். அதனால தான் எப்போவுமே ஒரு ஃபார்முலா செட் இருக்குன்னா அது அந்த கரஸ்பாண்டிங் நியூமெரிக்கலுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபார்முலா செட்டை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நீ கிவனை சப்ஸ்டியூட் பண்ண அடுத்த ஸ்டெப்பில் இந்த ஆன்சர் போயிடும். டைம் ரொம்ப சேவ் ஆகும். ஓகே, இந்த ப்ராக்டிஸ் வந்து இட் இஸ் காமன் டு ஆல் த நியூமெரிக்கல் ஃபிசிக்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் அப்படி தான் பண்ணணும். ஓகே, சரி ஃபைன். இப்போ நம்ம டேரெக்டாக கான்செப்ட் சொல்ல போயிடலாம். இப்போ galvanometer resistance G and shunt resistance is S. இங்கே நீங்கள் சப்ளை கரண்ட் கொடுக்குறீங்க I, the I is enter to this node, இங்கே உள்ளே போகுது, அதை IG அப்படின்னு நம்ம எடுத்துடலாம். பிகாஸ் தட் இஸ் கால்டு galvanometer current. இதை நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னா, இது IS தான் நீங்கள் எடுக்கணும். ஏன்னா galvanometer வழியாக போகிற கரண்ட்டை IGன்னு எடுக்கும்போது ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் வழியாக போகிற கரண்ட்டை நீங்கள் ஐஎஸ் தான் எடுக்கணும் ஆக்சுவலாக. பட் ஆனால் உங்கள் டீச்சர்ஸ் வந்து அதை ஐஎஸ் எடுக்கக்கூடாது, தப்பாகும், ஏன்னா ஈக்குவேஷன் வராது, ஃபார்முலா செட் ஆகாது, ஃபார்முலா வந்து டைமென்ஷனலி அன்குவாலிஃபைட் ஃபார்முலாஸ் கிடைக்கும். அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ப்ராக்டிக்கல் வேல்யூவும் உங்களோட கால்குலேட்டட் வேல்யூவும் ஒன்றா வராது. ஓகே, ஸோ அப்போ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக மேத்தமெட்டிக்கலாக கரெக்டாக போடணும். அதனால தான் ஃபிசிக்ஸ் இஸ் அட்வான்ஸ் லாங்குவேஜ் ஆஃப் மேக்ஸ்னு ஏன் சொல்கிறோன்னா, ஃபிசிக்ஸோட அத்தனை கான்செப்ட்டும் மேக்ஸுங்கிற ஒரு லாங்குவேஜ் வச்சு தான் நம்ம வெரிஃபை பண்ண முடியும். ஓகே, அதை வச்சு தான் நம்ம ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதை தான் நீங்கள் ப்ரோக்ராமா C++, ஜாவா, பைத்தான் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி சிப்பில் கொடுத்து இன்றைக்கி லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க. வித்தின் மினிட்ல எல்லாத்துலேயும் நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்குது. அந்த ரிசல்ட்ஸ் மூலமாக அந்த பர்டிகுலர் டிவைஸை நீங்கள் ப்ரிவென்ட் பண்ண முடியுது. நீங்களும் இதே தான் மெடிக்கல் ஃபீல்டில் போனீங்கன்னா ECG, MRI, CT அப்படின்னு மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் மூலமாக பேஷண்ட்ஸை நீங்கள் ஃபுல்லாகவே ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க. அக்யூரேட்டாக ப்ரெடிக்ட் பண்ணுறதுனால நீங்கள் ட்ரீட்மெண்ட் நல்லா பண்ண முடியுது. ஸோ அப்போ எக்யூப்மெண்ட்டோட ரோல் இல்லைன்னா எந்த ஃபீல்டுலையும் சர்வே பண்ண முடியாது. ஸோ அதில் அப்போ இங்கே கரண்ட் அண்ட் வோல்டேஜ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபேக்டர். ஏன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும்போது நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு சின்ன பேஸ் மாதிரி வச்சுட்டு தச்சுட்டு அந்த எக்ஸ்டர்னலாக பம்பிங் சிஸ்டம், ஆர்டிஃபிஷியல் பம்பிங் சிஸ்டம்லாம் நீங்கள் கொடுப்பீங்க. எங்கே போனீங்கனாலும் உங்களுக்கு வோல்டேஜ் கரண்ட் எல்லாம் இல்லாத ஃபீல்டே கிடையாது. ஸோ அதனால தான் நம்ம இந்த யூனிட்டை வந்து உங்களுக்கு என்ட்ரன்ஸில் ரொம்ப வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. ஓகே ஃபைன். இப்போ நம்ம டேரெக்டாக ஈக்குவேஷன் பார்க்கலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம டீச்சர்ஸ் வந்து ISன்னு போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். என்ன ரீசன் நம்ம IS போடக்கூடாது அப்படின்னா, இங்கே நம்பர் ஆஃப் லூப் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லூப் தான் நம்மளுக்கு இருக்குது. ஆக்சுவலாக ஒரு லூப்புக்கு ஒரு ரெஃபரன்ஸ் தான் எடுக்கணும். ஓகே, 2 லூப்புக்கு 2 ரெஃபரன்ஸ் தான் எடுக்கணும். அப்போ தான் அது மேத்தமெட்டிக்கலாக அந்த ஈக்குவேஷன் கன்வெர்ட் ஆகும்போது அது டிஃபைன்டு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனாக கன்வெர்ட் ஆகும். ஓகே, இல்லைனா அன்டிஃபைன்டாக மாச்சுன்னா அந்த ஈக்குவேஷனை டேலி பண்ண முடியாது. ஓகேயா, ஸோ அப்போ அதை நீ கஷ்டப்பட்டு ஏதாவது மெத்தட் டேலி பண்ணாலும் அந்த பர்டிகுலர் ஃபார்முலாவோட வேல்யூவும் ப்ராக்டிக்கல் வேல்யூ ஒன்றா வராது. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல IG போடும்போது நம்ம டீச்சர்ஸ் வந்து இது I - IGன்னு எழுதுவாங்க. ஆக்சுவலாக இது இன்கமிங் கரண்ட் டு த நோட், இது அவுட் கோயிங் கரண்ட் டு த நோட். அதனால் I - IGன்னு ஏன் ரீப்ளைஸ் பண்ணுறாங்கன்னா, இதில் நம்பர் ஆஃப் லூப் 1, அந்த 1க்கான ரெஃபரன்ஸ் கரண்ட் IG நீங்கள் ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்க. ஸோ அப்போ IS நீ போட்டேன்னா அது லூப் 2 இருக்கிற மாதிரி இமேஜின் ஆகிடும். அப்போ இங்கே இருக்கிறது 1 தான். அப்போ அது டைமென்ஷனலி அன்குவாலிஃபைட் ஃபார்முலாவாக மாறும். அதை வச்சு நம்ம வெரிஃபை பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இங்கே நம்ம டீச்சர்ஸ் வந்து I - IG போடுறாங்க. சிம்பிள். இப்போ ஒன்றுமே இல்லை, கான்செப்ட்ஸ் ஃபினிஷ்டு. இப்போ என்ன கான்செப்ட்னா, இப்போ ஜஸ்ட் இந்த லைன் இருக்குல்லம்மா, இது நேம் கொடுத்துக்கோ. A, இது B, ஓகே, இங்கே C, இங்கே D அப்படின்னு ஒரு லைன் கொடுத்துருக்க. இந்த லைன் இருக்குல்ல, AB லைனோ உன்னோட CD லைனோ, போத் லைன்ஸ் ஆர் கனெக்டட் இன் parallel. ஓகே, parallel லைனில் என்ன சேமாக இருக்கும்? ஆஸ் பர் த சர்க்யூட் கனெக்ஷன் parallel லைனில் வோல்டேஜ் சேமாக இருக்கும். அப்போ வோல்டேஜ் அக்ராஸ், இதுக்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் VABன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஒன்றும் இல்லை, மல்டிமீட்டர் நீங்கள் கனெக்ட் பண்ணி வோல்ட் போட்டு அந்த VABயில் எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த லோடுக்கு அக்ராஸாக எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது, எஸ்ஸுக்கு அக்ராஸாக எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது, அது VCD. அப்போ இந்த 2 வோல்டேஜும் ப்ராக்டிக்கலாக எப்படி இருக்குங்கிறாங்க, சேமாக இருக்கும். பிகாஸ் த 2 lines are connected in parallel. இப்போ நீங்கள் ஓம்ஸ் லா யூஸ் பண்ணிக்கலாம். V = IR. இப்போ ஏபியில் போகிற கரண்ட் வந்து IG, ரெசிஸ்டன்ஸ் இஸ் G. ஓகே, IG × G. சிடியில் போகிற கரண்ட் வந்து I - IG இன்டூ கரஸ்பாண்டிங் ரெசிஸ்டன்சஸ் S. அவ்வளோதான். இந்த ஈக்குவேஷன் தெரிஞ்சாலே நீங்கள் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் அம்மீட்டர் பேஸ் பண்ணி கேல்வனாமீட்டர் ஆக்ட் லைக் அம்மீட்டர் அப்படிங்கிற ஒரு கேஸ் வந்தாலே கண்டிப்பாக இந்த ஈக்குவேஷன் எல்லாமே நம்ம சம்ஸ் போடவே முடியாது. ஸோ இந்த ஈக்குவேஷன் நீங்கள் கான்செப்டில் நீங்கள் எழுதுனா கூட இதிலிருந்து ஃபர்தராக நீங்கள் மாடிஃபைட் ஃபார்முலாசஸ், டிரைவ்டு ஃபார்முலாசஸ் எய்முக்கு தகுந்த மாதிரி நம்ம எத்தனை வேணாலும் டிரைவ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் S கண்டுபிடிக்கலாம், G கண்டுபிடிக்கலாம், ஓகே, I கண்டுபிடிக்கலாம், IG கண்டுபிடிக்கலாம்,
போட்டுக்கலாம், எது வேணாலும் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். இது டெரிவேஷன் மாதிரி, இதை நீங்கள் எப்படி வேணாலும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஜிங்கிறது இட் இஸ் காமன் டு ஆல் த சர்க்யூட்ஸ், எல்லா சர்க்யூட்லையும் ஜி இருந்து தான் ஆகணும். ஏன்னா கல்வனாமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பட் பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு வர்ற ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம மெயினாக இதில் எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ ஜிங்கிறது இட் இஸ் சிமிலர் டு ஆல் த சர்க்யூட் அப்படிங்கிறதுனால எல்லா இடத்துலையும் அது இருக்கிறது தான். பட் புதுசாக வர சர்க்யூட்ஸ் எது அப்படின்னா அம்மீட்டருக்கு எஸ்ஸும் வோல்ட் மீட்டருக்கும் ஆரும் வருது. அதை தான் நம்ம மேக்ஸிமம் கால்குலேட் பண்ணுவாங்க. ஒன்றும் இல்லை, சிம்பிள் ஃபார்முலா தான் உங்கள் புக்கில். எஸ் இஸ் ஈக்குவல் டு ஐஜி இன்டூ ஜி டிவைடட் பை ஐ மைனஸ் ஐஜி, அவ்வளோதான் ஃபார்முலா. இதில் ஜெயியில் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் இந்த ஐஜி காமனாக வெளியில் எடுத்துட்டான். ஏன்னா ரேஷியோ கிவன் இந்த கொஸ்டின் பேப்பர் ஐ பை ஐஜி ரேஷியோ கிவனாக இருந்தது. ஸோ அதை காமனாக நீ வெளியில் எடுத்தால் தான் அந்த ரேஷியோ வேல்யூவை நீங்கள் உள்ளே கொண்டு வர முடியும். ஸோ அப்போ ஐஜி இன்டூ ஜி டிவைடட் பை, இங்கே ஐஜி காமனாக அவுட் சைடு எடுத்துட்டேன்னா ஐ டிவைடட் பை ஐஜி மைனஸ் ஒன்னுமா. ஓகே, இங்கே ஐஜி அவுட் சைட். So IG get cancelled. So அப்போ G divided by I divided by IG minus 1 இந்த ரேஷியோ கொடுத்துருந்தாங்க. அதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது வேல்யூ உள்ளே வந்துருச்சு. ஸோ அப்போ இதுதான் உங்களோட அம்மீட்டருக்கான ஐடியா. ஸோ அம்மீட்டரில் ஒன் மோர் ஃபார்முலா இஸ் தேர். ஹவு மெனி ரெசிஸ்டர் இஸ் தேர் இன் த அம்மீட்டர்? ஜின்னு ஒன்று இருக்குது, எஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஸோ அப்போ the two resistors are connected in parallel. ஓகே, ஸோ அப்போ R equivalent or R total, ஓகே அப்படின்னு எடுத்துக்கலாம். இது total resistance of ammeter. It should be equal to G and S are connected in parallel. So அப்போ GS divided by G plus S. இது ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம், இது ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். இந்த ரெண்டு ஃபார்முலாஸ் வச்சு நம்ம அம்மீட்டரில் வர சம்ஸ் எல்லாமே நம்மளால் ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஓகே, versatile device means, சார் versatile device means என்னன்னா, versatile அப்படின்னா எப்படி சொல்கிறது, ஒரு மல்டி பர்சனாலிட்டின்னு நம்ம சொல்லலாம். ஆக்சுவலாக முன்னெல்லாம் வந்து பிஇ படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ பிஇ இப்போ நாங்கள் இன்ஜினியரிங் காலேஜ்லலாம் ஒரு 3 years 5 years முன்னாடிலாம் வெறும் பிஇ கிராஜுவேட்ஸ் மட்டும்தான் வெளியில் வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் இப்போ பிஇக்கு ஜாப் கிடைக்க மாட்டேங்குது எங்கேயுமே. ஸோ அப்போ versatile டிகிரி பர்சன்ஸ் கேட்குறாங்க இண்டஸ்ட்ரி செக்டரை பொறுத்த வரையும். அப்போ பிஇ கம்பைன் வித் எனி அதர் டெக்னிக்கல் டிகிரி வேறு எது போகலாம் அப்படின்னா எம்டெக் போகலாம். எம்டெக்ங்கிறது டெக்னிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு உள்ளே கொண்டு வந்துடுறான். அதே மாதிரி நம்மளோட நார்மல் இண்டஸ்ட்ரி ப்ரொடக்ஷன் செக்ஷன்ஸு, அதே மாதிரி சேல்ஸ் செக்ஷனில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ்க்கு வந்து அடிஷனல் டிகிரியாக இருந்தால் எம்பிஏ செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ எம்பிஏங்கிறது தனி ஒரு செக்ஷன், பிங்கிறது ஒரு டெக்னிக்கல் டிகிரி. இது ரெண்டும் ஒரு பர்சனுக்கு வரும்போது அவன் ஒரு வெர்சடைல் பர்சனாக இருக்கான். ஏன்னா இப்போ எம்பிஏக்கு செப்பரேட்டாக நான் ஒரு சேலரி கொடுக்கணும், பிஇக்கு செப்பரேட்டாக பண்ணுறதை விட இது ரெண்டையும் எனக்கு ஒரு எக்ஸ்பான்சிவ் ஷார்ட் செக் பண்ணும்போது எனக்கு லோவாக இது ரெண்டும் ஒரே பர்சன்ஸ்கிட்ட இருக்குது ஆக்சுவலாக. அப்போ அவன்கிட்ட 2 டிகிரிக்கான நாலேஜ் இருக்கிறதுனால இப்போ அவன் ஒருத்தனை நான் டெபியூட் பண்ணுறது, தட் மீன்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுறதுனால என்னோட இண்டஸ்ட்ரியல் செக்டார் வந்து நல்ல டெவலப்மெண்ட் ஆகுது. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து அந்த மாதிரி வெர்சடைல், ஓகே, மல்டி பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். நிறைய ஸ்கில் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஆக்ட் ஆவாங்க. ஸோ அது மாதிரி தான் இந்த டிவைஸ் வந்து ஒரு மல்டி பர்சனல். நம்ம மல்டிமீட்டர் அப்படின்னு ஏன் நேம் வச்சுருக்கோம்? உங்களோட வீட்டில் வயர்மேன் வரும்போது, ஏசி சர்வீஸ் பண்ண வரும்போது, ஆர் அதர்வைஸ் உங்களோட டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் சர்வீஸ் பண்ணும்போது உன்னோட எலக்ட்ரிஷியன் கையில் எல்லோ கலரில் ஒரு பாக்ஸ் இருக்குது, அதுதான் மல்டிமீட்டர். அந்த மல்டிமீட்டர் இட் இஸ் லைக் அ ஃபேன் ரெகுலேட்டர் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. அதில் யூ கேன் ஏபிள் டு மெஷர் ஆல் த வேல்யூஸஸ். ஒரு ரெட் கலர் பின் ஒன்று இருக்கும், ஒரு பிளாக் கலர் பின் இருக்கும். அந்த பின்னை நீங்கள் எந்த லோடில் எங்கே வேணாலும் நீங்கள் அட்டாச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஏசி யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் ஃபில்டர்லாம் க்ளீன் பண்ணணும், இல்லைனா கம்ப்ரஸர் லாக் ஆகும் யூஸ்வலாக. ஸோ அந்த கம்ப்ரஸரை செக் பண்ணும்போது கம்ப்ரஸர் வோல்டேஜ் எவ்வளோ இருக்குது அந்த பாயிண்ட்டை நீங்கள் வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த மல்டிமீட்டரில் வோல்டேஜ் வேணும்னா நீங்கள் வோல்டேஜ் மெஷர் பண்ணலாம், கரண்ட் வேணும்னா கரண்ட் மெஷர் பண்ணலாம், ரெசிஸ்டன்ஸ் வேணும்னா ரெசிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணலாம். ஒரு மீட்டர்லேயே you are getting the different electrical quantities. ஓகே, அதை தான் மல்டி வெர்சடைல் அப்படிங்கிற ஒரு வேர்டு அதுக்கு செட் ஆகுது. அதனால தான் உங்களோட கேல்வனாமீட்டரில் நீங்கள் ரெண்டையுமே மெஷர் பண்ண முடியும். எப்படின்னா இப்போ உங்களுக்கு இந்த அரேஞ்ச்மெண்ட் இருக்குல்ல, சர்க்யூட் பாருங்கள், உங்களோட இந்த அரேஞ்ச்மெண்ட் இருக்குல்ல, ஏபின்னு ஒரு நோட் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த பாயிண்ட்டை நீங்கள் கொண்டு போய் எங்கே சர்க்யூட்க்கு லோடுக்கு அக்ராஸாக நீங்கள் கனெக்ட் பண்ணாலும் அந்த பர்டிகுலர் லோடோட கரண்ட்டை நீங்கள் மெஷர் பண்ணிடலாம். ஸோ அதே அரேஞ்ச்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணணும். ஓகே, சேஞ்ச் பண்ணும்போது அதே சேம் கேல்வனாமீட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் வோல்டேஜும் மெஷர் பண்ண முடியும். ஸோ அப்போ வோல்ட் மீட்டருங்கிற ஒன்று தேவையில்லை, அம்மீட்டருங்கிற ஒன்று தேவையில்லை. ஓகே, ஸோ அதனால தான் அந்த வெர்சடைல் டிவைஸ் அப்படின்னு சொல்கிறோம். யூ கேன் ஏபிள் டு மெஷர் போத் வோல்டேஜ் ஆஸ் வெல் அஸ் கரண்ட். அம்மீட்டர் செகண்ட் ஃபார்முலா சொல்லுங்கள் சார். செகண்ட் ஃபார்முலா என்ன? செகண்ட் ஃபார்முலா வந்து டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அம்மீட்டர் கேட்டிருக்கீங்கம்மா. டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அம்மீட்டர் என்ன இருக்குது? ஒன்று வந்து ஜின்னு கொடுத்துருக்கேன், இன்னொன்று எஸ்ன்னு இருக்குது. ஸோ அம்மீட்டரோட கேஸில் உள்ள 2 இம்பார்ட்டண்டான ரெசிஸ்டன்ஸ் ஜி அண்ட் எஸ். ஒன்று ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ், இன்னொன்று கேல்வனாமீட்டரோட ரெசிஸ்டன்ஸ். ஓகே, நீங்கள் லேபில் உங்கள் டீச்சர்ஸ் காமிச்சிருந்தாங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக புரியும். அந்த லேபில் உங்களுக்கு அந்த கேல்வனாமீட்டர் ஓப்பன் பண்ணி காமிச்சிருந்தாங்கன்னா 2 காயில்ஸ் இருக்கும். அந்த 2 காயில் நீங்கள் லைவாக பார்க்கலாம் ஆக்சுவலாக அந்த மீட்டரில். ஃபர்ஸ்ட் காயிலும் செகண்ட் காயிலும் அந்த ஸ்ப்ரிங் அழகாக ஒரு யூ ஷேப்பில் கனெக்ட் ஆகிருக்கும்.
லேபில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அப்போ அந்த காயில் பேரலாக இருக்கும். ஸோ அந்த பேரலல் காயில்ஸ் ரெண்டுமே உங்களோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த மீட்டராக நம்ம இமேஜின் பண்ணணும். அப்போ அந்த ரெண்டு காயிலுமே பேரலாக இருக்கிறதுனால நீங்கள் பேரலல் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. GS டிவைடட் பை G ப்ளஸ் S, R1 R2 டிவைடட் பை R1 ப்ளஸ் R2, அதுதான். ஸோ அப்புறம் பிரான்ச்சு வெர்டிக்கல் டிவைஸ் மீன்ஸ் என்ன? ஓகே, இவ்வளோ தான் டவுட்ஸ் எனக்கு நீங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கீங்க. வேறு டவுட்ஸ் இருந்தால் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, சரி. இப்போ நான் ஃபர்தராக மூவ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து வோல்ட் மீட்டர் நம்ம பார்த்தாகணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து வோல்ட் மீட்டர் கேஸ் என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து வோல்ட் மீட்டர்மா. So voltmeter first எடுத்தோன்னா a galvanometer resistance is G, okay, and one more resistance is there. That resistance is called R. அப்போ கான்செப்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, galvanometer resistance and high value of resistance both are connected in series அப்படின்னா இந்த பர்டிகுலர் அரேஞ்ச்மெண்ட்டை நீங்கள் வோல்ட் மீட்டராக மெஷர் பண்ணிக்கலாம். இந்த கேல்வனோமீட்டர் கேஸை நீங்கள் வோல்ட் மீட்டராக யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் ஒரு டைம் எய்ம்ஸில் என்ன பண்ணியிருந்தேன் தெரியுமா, கொஷின் பேப்பரில் ஃபாஸ்ட்டாக எல்லாருமே சால்வ் பண்ணாங்க. நீ ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்கோ, நிறைய நியூமெரிக்கல்ஸில் 0 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதெல்லாம் நீங்கள் நல்லா செக் பண்ணி பாருங்கள். டெக்னிக்கலாக அங்கே நம்ம லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. டிரான்ஸ்ஃபார்மரில் ஒரு நியூமெரிக்கல் கொடுத்துருந்தாங்க. டிரான்ஸ்ஃபார்மர் மீன்ஸ் நீங்கள் ஸ்டெபிளைசரில் யூஸ் பண்ணுறீங்கல்ல, உங்களோட ஏசி பக்கத்தில் இருக்க ஸ்டெபிளைசர், ஃப்ரிட்ஜ் மேலே யூஸ் பண்ணுற ஸ்டெபிளைசர்ஸில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்யூப்மெண்ட் எதுனா டிரான்ஸ்ஃபார்மர் தான். ஸோ அதனால தான் நீங்கள் ஸ்டெபிளைசர்லாம் தூக்கும்போது பயங்கர வெயிட்டாக இருக்கும். ஏன்னா அது ஹை லேமினேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட் அது ஆக்சுவலாக. ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் உள்ள நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் பிரைமரி காயில், செகண்டரி காயில் இருக்கும். அதில் பிரைமரி கரண்ட் ஃப்ளோவை தான் நீங்கள் மேக்னடைசிங் ப்ராசஸ் பண்ணி தான் நீங்கள் செகண்டரியில் அவுட்புட்டாக எடுக்கிறீங்க. ஆக்சுவலாக ஃபேனில் நடக்கிற ப்ராசஸ் மாதிரி தான். ஃபேனில் வந்து ஒன்றுமே இல்லை, நீங்கள் கரண்ட் ஸ்விட்சில் நீங்கள் போடுறீங்க, கரண்ட் ஃப்ளோ த்ரூ த காயில், ஃபேனோட காயிலில் ஃப்ளோ ஆகுது. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபேனில் உள்ள மோட்டர் வந்து ஒரு இண்டக்ஷன் மோட்டார், ஓகே, ஒரு இண்டக்ஷன் டைப் மோட்டார். ஸோ அப்போ அதுக்கு வந்து டார்க் வந்து மினிமமாக கிடச்சா போதும். அதுவே நம்ம வாட்டர் பம்பிங் மோட்டார் இருக்கா வீட்டில், நம்ம தண்ணி ஜஸ்ட் யூஸ் பண்ணுறோம்ல, டேங்க் வாட்டர், அந்த மோட்டருக்கு டார்க் ஹையாக வேணும். ஸோ அப்போ அதை ஹை டார்க் மோட்டார், அதாவது ஹை ஆங்குலர் ஸ்பீட் மோட்டார், அதை ஹெச்பி மோட்டார்னு நம்ம சொல்லிடுறோம் ஆக்சுவலாக. ஸோ அப்போ அதுக்கு டார்க் ரொட்டேஷன் ஃபோர்ஸ் அதிகமாக வேணும். அப்போ நீங்கள் கொடுக்கக்கூடிய கரண்ட் ஹையாக கொடுத்தா தான் கரண்ட் த்ரூ த காயில் வந்து எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஸ்ட்ராங் ஃபீல்டு கிரியேட் ஆகி அந்த ஸ்ட்ராங் ஃபீல்டு டு ப்ரொடியூஸ் அ ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எனக்கு கிடைக்குது. அந்த ஃபோர்ஸ் தான் போய் உங்களோட ரோட்டரை ரொட்டேட் பண்ணுது. யூஸ்வலாக கரண்ட் போய் ரோட்டரை ரொட்டேட் பண்ணுறது கிடையாது. கன்வர்ஷன் ஆஃப் ப்ராசஸ் இருக்குது அங்கே ஆக்சுவலாக. ஸோ அதை தான் நம்ம அடுத்து நெக்ஸ்ட் கேல்வனோமீட்டரில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இங்கே G and R both are connected in series. ஓகே, அப்போ ஃபார்முலா என்ன, எப்பவும் போல as usual, இங்கே டோட்டல் கரண்ட் இஸ் என்டர் டு த சர்க்யூட், that is called I. இது G கிராஸ் பண்ணி வெளியில் வரதுனால இது IGன்னு எடுத்துடலாம். ஸோ இப்போ இங்கே 2 ரெசிஸ்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ் அப்படிங்கிறதுனால I ஈக்குவல் டு ஐஜிங்கிற ஒரு கான்செப்ட் போட்டுடலாம். இப்போ எனக்கு ஃபார்முலா வேணும். எந்த ஃபார்முலா வேணும்? ஜிக்கு ஃபார்முலா வேணும். ஏன்னா ஜி தான் இதில் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்க ரெசிஸ்டர். ஸோ அப்போ V இஸ் ஈக்குவல் டு I இன்ட்டு ஆர். ஆருங்கிறது டோட்டல் ரெசிஸ்டன்ஸை இண்டிகேட் பண்ணுது. ஸோ இங்கே ஐங்கிறத நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, ஐஜியாக எடுத்துட்டீங்க. ஸோ அப்போ V ஈக்குவல் டு ஐஜி இன்ட்டு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ், இதை மாற்றியாச்சு. ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் அந்த ஃபைனல் ஃபார்முலா கிடச்சிடுது. ஆக்சுவலாக எப்படி உங்களுக்கு அம்மீட்டரில் ஒரு பாக்ஸ் போட்டு நான் ஒரு ஃபார்முலா கொடுத்தேனோ அதே மாதிரி உங்களுக்கு இதில் அந்த ஃபார்முலா கிடைச்சிடுது. இது சிம்பிளான ஒரு ஃபார்முலா. ஸோ இப்போ V இஸ் ஈக்குவல் டு IG இன்ட்டு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ்னால் 1 G இருக்குது, இன்னொன்று R இருக்குது, பட் 2 ஆர் கனெக்டட் இன் சீரிஸ். ஸோ அப்போ இந்த இடத்துல G ப்ளஸ் R அப்படின்னு எழுதிடலாம். இதுதான் உங்களோட ஈக்குவேஷன்மா, வோல்ட் மீட்டர் கேஸ்க்கான ஈக்குவேஷன். இதில் வந்து நீங்கள் என்ன ஃபேக்டர் வேணாலும் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். அது ஈக்குவேஷன் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் பண்ணால் உங்களுக்கு வரப்போகுது மேத்தமெட்டிக்கலாக. மேத்தமெட்டிக்கல் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ப்ளஸ் மைனஸ் அங்கிட்டலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன்னு சொல்லி ஸ்டெப்பை விட்டுறாதீங்க. ஸோ எனக்கு என்ன வேல்யூ வேணும், R வேணும் அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணிடலாம், ஐஜியை கீழே கொண்டு வந்துடலாம். V by IG இஸ் ஈக்குவல் டு G ப்ளஸ் R. அந்த G இந்த சைடு கொண்டு வந்துடு, எனக்கு ஆன்சர் கிடைச்சிடுது, அவ்வளோதான். ஸோ அப்போ எனக்கு G இந்த சைடு வரும்போது மைனஸ் G ஆகிடும், இட் ஷுட் பி ஈக்குவல் டு R. அப்போ R ஈக்குவல் டு V by IG மைனஸ் G நம்ம யூஸ் பண்ணால் இந்த ஹை வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் R நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஓகே, இதை நம்ம டேரெக்டாக பை ஹார்ட் பண்ண முடியாது. நீ ஒரு நியூமரிக்கலுக்கும் ஐ கேன் ஏபிள் டு ஜென்ரேட் n நம்பர் ஆஃப் ஃபார்முலாஸஸ். அப்போ ஃபிசிக்ஸில் thousands ஆஃப் நியூமரிக்கல்ஸ் ஆர் தேர். ஓகே, ஸோ அப்போ எத்தனை ஃபார்முலாஸ் நீ பை ஹார்ட் பண்ணுவேன்? இட் இஸ் இம்பாசிபிள். ஒன் கான்செப்ட், ஒரு கான்செப்ட், அந்த ஒரு கான்செப்ட்ஸ்க்கான கரஸ்பாண்டிங் ஒன் மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் தெரிஞ்சால் தட் ஈக்குவேஷன் கெட் மாடிஃபைட் இன் டிஃப்ரெண்ட் வெர்ஷன், டிஃப்ரெண்ட் நியூமரிக்கல்ஸ்க்கு நீங்கள் மாடிஃபை பண்ணலாம். பட் அதனால் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னா, புக்கை ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு சம்மிலிருந்து ஃபார்முலா எடுத்து நீங்கள் பை ஹார்ட் பண்ணுறீங்க. அப்படிலாம் எடுத்தீங்கன்னா யூ கேனாட் ஏபிள் டு சால்வ் அ சிங்கிள் நியூமரிக்கல். ஓகே, ஸோ அந்த மெத்தடாலஜிலாம் ஸ்கூலுக்கு தான் ஓகே, ஏன்னா அதுதான் டேரெக்டாக அப்படியே வரும், இருக்கிற அந்த 10 சம் அப்படியே பை ஹார்ட் பண்ணிட்டு போயிடுவீங்க. பட் என்ட்ரன்ஸ்லாம் வி கேனாட் ஏபிள் டு ப்ரிடிக்ட் த நியூமரிக்கல்ஸ். கான்செப்ட்
கான்செப்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகேயா, ஃபைன். இப்போ நம்ம இதில் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ணலாமா? ஆர்டி, ஏன்னா ஒன்று ஜி இன்னொன்று ஆர், போத் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ். ஸோ ஜி ப்ளஸ் ஆர் தான் உங்களோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் வோல்ட் மீட்டர். Last case, galvanometer. Okay, galvanometer ஒன்றும் இல்லை, பிகாஸ் galvanometer act like ammeter voltmeter ஸ்ப்ளிட் ஆகிடுது. அதோட ஒர்க்கிங் கண்டிஷன் மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா லாஸ்ட் இயரில் நியூமெரிக்கல்ஸ் இருந்துச்சு, பட் அந்த galvanometer ஸ்டேட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது PMMCன்னு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க எய்ம்ஸ்லலாம். அது என்ன PMMC? ஓகே, யூஸ்வலாக வந்து மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை ரெண்டு டைப்பாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஓகே, ஹை ஸ்டடீஸ்லலாம் ஒன்று MC டைப், இன்னொன்று MI டைப். மூவிங் காயில் டைப் ஒன்று, இன்னொன்று மூவிங் அயன் டைப். மூவிங் அயன் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ணல. நீங்கள் யூஸ் பண்ணுற உங்களோட சிலபஸில் உள்ளது எல்லாமே மூவிங் காயில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ஒன் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் galvanometer யூஸ் பண்ணுறீங்க. தென் அதே மாதிரி ஜென்ரேட்டர், AC ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணுறீங்க. அயன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எதுவுமே உங்களுக்கு இல்லை. ஓகே, ஸோ இப்போ பர்மனன்ட் மேக்னெட், மூவிங் காயில், இதிலே ஆன்சர் இருக்குது. பர்மனன்ட் மேக்னெட் ஒரு மூவிங் காயில். ஓகே, யூஸ்வலாக மோட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டேட்டிங் பார்ட்டும் ஒரு ஃபிக்ஸ்டு பார்ட்டும் இருக்கணும். அதை தான் நாங்கள் நம்ம ஃபேனில் யூஸ் பண்ணுறீங்கல்ல, அந்த ஃபேனில் இருக்கக்கூடிய மோட்டரை நீங்கள் காயில் உள்ள நீங்கள் ஜஸ்ட் ரிமூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டு பார்ட் இருக்கும். அந்த ஃபிக்ஸ்டு பார்ட்டை தான் ஸ்டேட்டார்னு சொல்கிறோம். ஒன் ரொட்டேட்டிங் பார்ட் இட் இஸ் கால்டு ரோட்டார்னு நம்ம சொல்லிடுறோம் ஆக்சுவலாக. ஸோ அதே இதை தான் நீங்கள் ஜென்ரேட்டர்லையும் பார்க்குறீங்க. பட் ஜென்ரேட்டர் இன்றைக்கி யூஸ்வலாக நம்ம குறைஞ்சிருச்சு. அது எது இன்வெர்ட்டர் வந்துட்டதுனால இன்றைக்கி வீட்டு டொமஸ்டிக் செக்டர் எல்லாத்துலேயுமே ஜென்ரேட்டர் யூசேஜஸும் போயிடுச்சு. பட் ஆனால் ஷாப்பிங் மால், பெரிய பெரிய மால்ஸில், இண்டஸ்ட்ரீஸ்லாம் இன்றைக்கும் நம்ம AC ஜென்ரேட்டர், AC சிங்க்ரோனஸ் ஜென்ரேட்டர், பல்க் ஜென்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகே, பட் ஆனால் இன்னைக்கு டொமஸ்டிக் செக்டரில் இன்வெர்ட்டர் ரோல் இருக்கிறதுனால நம்ம ஜென்ரேட்டர்ஸ் அவாய்ட் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. ஏன்னா அது டீசல் யூஸ் பண்ணி அதுக்கு நிறைய மெயின்டெனன்ஸ் சிஸ்டம்ஸ் நிறைய நம்ம பண்ணணும். ஸோ அதனால் ஜென்ரேட்டர் வந்து யூஸ்வலாக குறைஞ்சிருச்சு டொமஸ்டிக் செக்டரில். ஓகே, ஸோ இப்போ இங்கே அதே மாதிரி தான் ஜென்ரேட்டர் மாதிரி தான் இதுவும் galvanometer. எப்படின்னா பர்மனன்ட் மேக்னெட், மூவிங் காயில். இதோட கிராஸ் செக்ஷனல் வியூ வேணும்னா நீங்கள் உங்கள் ஃபிசிக்ஸ் லேபில் உங்கள் டீச்சர்ஸ் தான் காமிச்சிருக்கணும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட், அந்த கிளாஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா, அந்த கிளாஸை ஓப்பன் பண்ணோன்னா அந்த ஓப்பனில் இருக்கக்கூடிய ஒரு டயக்ராமை தான் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கிராஸ் செக்ஷனல் வியூ. ஸோ இங்கே சென்டரில் ஒரு காயில் கொடுத்துருப்பாங்க, ஒரு ஸ்ப்ரிங்கு மாதிரி ஜாயிண்ட் ஆகிருக்கும். அந்த ஸ்ப்ரிங்கில் உங்களோட பாயிண்டர் வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கும். இந்த பாயிண்டருக்கு பேக் சைடில் தான் உங்களோட ஸ்கேல் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்கேலில் தான் நீங்கள் ரீடிங்கை மெஷர் பண்ணுறீங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த பாயிண்டர் தான் இங்கே ப்ராசஸ் பண்ணுறதே மெயின் ஆக்சுவலாக. ஸோ இந்த பாயிண்டரில் ஸ்ப்ரிங் இருக்கும். நம்ம வாட்சில் இருக்குல்ல, ஸோ அந்த வாட்சில் கியர் மெக்கானிசம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. யூஸ்வலாக வந்து நீ வேணால் பார்க்க வேணால் அது குட்டி சின்ன பாயிண்டராக இருக்கும். அதை வேணால் நீ கிளாஸை ரிமூவ் பண்ணிட்டு வாட்சில் அந்த பாயிண்டரை ரொட்டேட் பண்ணி பாரு, டைட்டாக இருக்கும். பிகாஸ் பேக் சைடில் கியர் மெக்கானிசம் யூஸ் பண்ணுறதுனால அது டைட்டாக ஸ்ப்ரிங்கில் ஹோல்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ அது மாதிரி இங்கே நம்ம அந்த ஸ்ப்ரிங் கொடுத்துடுறாங்க. இப்போ இங்கே நம்மளோட காயில் கனெக்ட் பண்ணிவிடுவாங்க. இதில் காயில் கனெக்ட் பண்ணி இது கண்டினியூஸ் இப்படி உள்ள வந்துடும். ஸோ இதில் தான் நீங்கள் கரண்ட் ஃப்ளோ கொடுக்குறீங்க, ஐ கொடுக்குறீங்க. பட் உங்கள் மெட்ரிக் புக்கில் ரொம்ப டீட்டெயில்டாக இருக்காது. CBSEயில் கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும். பட் ICSE போர்டில் ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ இப்போ ஐ இங்கே சிம்பிளான ஒரு கான்செப்ட் கொடுத்துட்றாங்க. ஐ ப்ரொபோஷனாலிட்டி டு டீட்டா. ஓகேயா, டீட்டானா என்ன? தட் இஸ் கால்டு ஆங்கிள் ஆஃப் டிஃப்ளக்ஷன் அப்படிங்கிறாங்க. எதுக்கு உள்ள ஆங்கிள் அப்படின்னா சிம்பிள். இந்த பாயிண்டர் ஒரு ஆங்கிள் ஜென்ரேட் பண்ணுதுமா. இந்த பாயிண்டர் இந்த பாயிண்டர் ஒரு ஆங்கிள் ஜென்ரேட் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த பாயிண்டரோட ஆங்கிளும் நம்மளோட மேக்னெட்டிக் ஆக்சிஸ் ஆங்கிள்னு சொல்கிறாங்க. மேக்னெட் கட் பண்ணுற ஆங்கிள், இது ரெண்டுக்குமான ஆங்கிள் தான் டீட்டா. Theta is the angle between pointer axis and magnetic axis. And the magnetic axis வந்து என்ன axis அப்படின்னா அது விட்டு parallel to x axis ஆக்சியல் லைனாக இருக்கலாம். ஓகே, இதெல்லாம் நம்ம மேக்னட்டிசமில் டீட்டெயிலாக பார்க்கணும். தட் லைன் இட் இஸ் பேரலல் டு y ஆக்சிஸ்னா இக்குட்டோரியல் லைனாக இருக்கலாம். ஓகே, ஸோ பட் இங்கே வந்து ஆக்சியல் லைன் எடுத்துக்கிறோம். அப்போ ஆங்கிள் பிட்வீன் ரொம்ப டீப்பாக டிஃபைன் பண்ணணும்னு தேவையில்லை. ஆங்கிள் பிட்வீன் பாயிண்டர் ஆக்சிஸ் அண்ட் மேக்னெட்டிக் ஆக்சிஸ், அதை தான் டீட்டான்னு சொல்கிறோம். இப்போ லாஜிக் என்னன்னா உங்களோட ப்ராசஸ் தான். இஃப் யூ ஆர் கிவிங் அ கரண்ட் டு த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அந்த பாயிண்டர் மேலே போகுது இப்படி. ஓகே, if you are reducing the current in the measuring instruments அப்படினா பாயிண்டர் கீழே வந்துருது. ஓகே, அப்போ கரண்ட் ஹை ஆச்சுன்னா ஆங்கிள்னா இதான் ஆங்கிள், இந்த ஆங்கிள் வந்து இன்க்ரீசிங், கரண்ட் இஸ் டிக்ரீசிங்னா ஆங்கிள் இஸ் டிக்ரீசிங். ஸோ அதை தான் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ரொபோஷனல் அப்படிங்கிறது இன்க்ரீசிங், ரெண்டுமே இன்க்ரீசிங் ரெண்டுமே டிக்ரீசிங் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. ஓகே, பட் கரண்ட் இங்கே ஒரு சின்ன லாஜிக் நீங்கள் ரொம்ப டீப்பாக வாட்ச் பண்ணணும். அதை வச்சு தான் நியூமெரிக்கல்ஸ் எல்லாம் நம்ம போட முடியும். ஸோ இப்போ இங்கே கரண்ட்
you are given to the coil, okay? இங்கே கரண்ட் போன உடனே பாயிண்டர் மேலே போகுதுன்னா பாயிண்டரை மூவ் பண்ணுறதுக்கு ஃபோர்ஸ் தேவை as per the logic. See, ஒரு சின்ன ஒரு பால் வச்சதில் நான் கரண்ட் வச்சோன்னே டக்குன்னு பால் மூவ் ஆகிடாது, ஓகேயா? ஸோ அப்போ அந்த கரண்ட்டை நீங்கள் கன்வெர்ட் பண்ணி ஃபோர்ஸாக அடிக்கும் போது அந்த பால் மூவ் ஆகுது. ஸோ அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறீங்கன்னா காயில் ஃபார்மேட், ஓகே? இதெல்லாம் நம்ம எங்கே பண்ணலாம், எங்கே நீங்கள் டீட்டெயில்டாக கற்றுக்க முடியும்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் மேக்னெட்டிசம் பார்ட்டில் தான் நீங்கள் அது எல்லாத்தையும் ஃபுல்லாக ஃபேரடைஸ் ரூலை யூஸ் பண்ணி நம்ம ஃபுல்லாக அந்த ஃபேரடைஸ் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொல்லுது, இஎம்எஃப் எப்படி, ஃப்ளக்ஸ் எப்படி, மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படின்னு, அது டோட்டலாக வேறு பிளாட்ஃபார்ம், இது டோட்டலாக வேறு பிளாட்ஃபார்ம், ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது, ஓகே? ஸோ இப்போ இந்த கரண்ட் இஸ் இன்க்ரீசிங் இந்த காயில் அப்படின்னா இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகுது. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுலேருந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ஃபோர்ஸ் தான் இந்த பாயிண்டரை போய் அடிக்குது, ஓகே? தட் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எனக்கு ஸ்ட்ராங்காக வேணும்னா ஃபீல்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும். மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வீக் ஆகிடுச்சு அப்படின்னா நீ என்ன தான் கொடுத்தனாலும் வீக் ஃபோர்ஸ்னால பாயிண்டரை போய் பிடிக்க முடியாது, பொத்துன்னு வந்துடும், ஓகே? இட் வில் பி டு த லோயர் லெவல் வந்துடும். ஸோ அப்போ ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் கொடுக்கணும், ஸ்ட்ராங் ஃபீல்டு நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஸோ அப்போ ஸ்ட்ராங் ஃபீல்டுனால வித் ஹெல்ப் ஆஃப் த ஸ்ட்ராங் ஃபீல்டு ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் போய் பாயிண்டரை மேலே மூவ் பண்ணும். கரண்ட் ரெடியூஸ் பண்ணனா ஃபீல்டு வீக் ஆகி உன்னோட வீக் ஃபீல்டுனால ஃபோர்ஸோட லெவல் குறைஞ்சி பாயிண்டர் கீழே வரும். ஸோ இதுதான் லாஜிக் ஆக்சுவலாக. இப்போ டெஃபினேஷன் வைஸ் நம்ம தேரி வைஸ் எதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா சிபிஎஸ்சியில் கொஞ்சம் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ அப்போ அதில் வோல்டேஜ் கரண்ட் இஸ் இன்க்ரீசிங் அப்படின்னா இதுக்கு பிஃபோராக வோல்டேஜ் இருக்குது. ஸோ அப்போ வோல்டேஜ் ஆஸ் பர் ஓம்ஸ் லா V is increased அப்படின்னா கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிடும். இதில் கரண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த கரண்ட் த்ரூ த காயில் அதிகமாகும் போது இதில் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லக்கூடிய B வந்து ஸ்ட்ராங் ஆகும். இந்த பியிலிருந்து தான் உங்களுக்கு ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, ஓகே? மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த ஃபோர்ஸ் வந்து ஹையாக இருந்தால் அந்த ஃபோர்ஸ்க்கு நேம் என்ன, ஃபோர்ஸ் லோவாக இருந்தால் அந்த ஃபோர்ஸ்க்கு நேம் என்ன? இதில் எனக்கு ஹை ஃபோர்ஸ் வேணுமா லோ ஃபோர்ஸ் வேணுமானா டெக்னிக்கலாக ரெண்டு டிவைஸ் நான் சொல்கிறேன். ஒன்று ஏசி நியர்பையில் இருக்கக்கூடிய ஸ்டெபிளைசர், இன்னொன்று ஃபேன். இது ரெண்டுலேயுமே மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, ஓகே? பட் ஸ்டெபிளைசரில் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் லோவாக இருக்கணும், பிகாஸ் அது ஒரு ஸ்டாட்டிக் டிவைஸ், எந்த ஸ்டெபிளைசரும் சுற்றுறது கிடையாது, ஓகே? பட் ஃபேன் இஸ் அ ரொட்டேட்டிங் டிவைஸ், அதுக்கு நீங்கள் ஃபோர்ஸ் ஹையாக கொடுக்கணும். ஏன்னா அதில் ரோட்டார்னு நல்ல வெயிட் உள்ள ஒரு ட்ரம் இருக்குது, அதை நீங்கள் ரொட்டேட் பண்ணுற அளவுக்கு ஃபோர்ஸ் கொடுக்கணும். தட் ஃபோர்ஸ் இஸ் கால்டு டெக்னிக்கலி டார்க்குன்னு சொல்கிறோம். பட் லோ டெக்னிக்கல் ஃபோர்ஸ் இட் இஸ் கால்டு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், வெபர்னு சொல்லிடுறோம், டார்க், ஓகே? அது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஆங்குலர் ரொட்டேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் உள்ள 11th கொண்டு வந்துடுறாங்க, ஓகே? ஸோ ஓகே ஃபைன். இப்போ வந்து நம்மளுக்கு இங்கே ஃபோர்ஸ் அதிகமாக வேணுமா, இந்த காயில் மூவ் ஆகணும், ஏன்னா ஸ்ப்ரிங் ஜாயிண்டில் இருக்குது. ஸோ அப்போ யூ ஹவ் டு கிவ் அ மோர் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ஸ்மால் ஃபோர்ஸ்லலாம் பாயிண்டர் மூவ் ஆகாது. ஸோ அப்போ ஃபோர்ஸ் ஹையாக வேணுங்கிறதுனால தட் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இஸ் கால்டு டார்க் எடுத்துடுறோம். டார்க் எனக்கு ஹை ஆகும்போது, அந்த ஃபோர்ஸ் ஹை ஆகும்போது பாயிண்டர் மேலே போக ஆரம்பிச்சிடும். ஸோ ப்ரொபோஷனாலிட்டி டு டீட்டா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருது. எனக்கு ரீடிங் எனக்கு ஹை வேல்யூ கிடைக்குது, ஓகேயா? எனக்கு ஃபோர்ஸ் குறைஞ்சிச்சுன்னா டீட்டா டிக்ரீஸ் ஆகிடுது. அப்போ இதில் ப்ரொபோஷனல் சிஸ்டம்ஸில் பார்த்தேன்னா V ப்ரொபோஷனாலிட்டி டு I ப்ரொபோஷனாலிட்டி டு டார்க் ப்ரொபோஷனாலிட்டி டு டீட்டா அப்படிங்கிற இந்த கான்செப்டை உள்ளே கொண்டு வந்துடலாம். ஃபைன். இதை வச்சு தான் நம்மளுக்கு ஃபார்முலாஸ் கொடுக்குறாங்க. அந்த கேல்வனாமீட்டரோட ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாஸ் கிவனாக வந்துடுது, உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் உள்ள ஃபார்முலாஸ் வந்துடுது. அந்த ஃபார்முலாஸ் என்ன சொல்கிறாங்க, சிம்பிளாக அந்த லாஜிக்கை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க. இப்போ இதில் நீங்கள் I ப்ரொபோஷனல் டீட்டாவும் எடுக்கலாம், V ப்ரொபோஷனல் டீட்டாவும் எடுக்கலாம், T ப்ரொபோஷனல் டீட்டாவும் எடுக்கலாம். பிகாஸ் இதில் ஒரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிடும், ஒரு குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆச்சுன்னா எல்லாமே டிக்ரீஸ் ஆகி பாயிண்டர் கீழே வந்துடும், ஓகே? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் ஒரு சின்ன கான்செப்ட் இருக்குது. இந்த சென்டரில் இருக்குல்லமா அந்த ட்ரம்மு, இந்த காயில் இருக்குல்ல, அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ட்ரம் இருக்குது, வாட்டர் ட்ரம் இருக்குல்ல, அந்த ட்ரம்மில் நீங்கள் ஒரு பாயிண்டரை வெல்ட் அடிங்க. அப்படி வெல்டு பண்ணிவிட்டு இந்த ட்ரம்மை நீங்கள் ரொட்டேட் பண்ணுறீங்க. ட்ரம்மை ரொட்டேட் பண்ணும்போது பாயிண்டரும் இப்படி ரொட்டேட் ஆகுது. சி ட்ரம்மை தான் நான் இப்படி ரொட்டேட் பண்ணுறேன், இப்படி ரொட்டேட் பண்ணுறேன், பாயிண்டர் இப்படி இருக்கும், இப்படி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்கும், சி இந்த மாதிரி இருக்கும், இப்படி வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த ட்ரம்மை ரொட்டேட் பண்ணும்போது பாயிண்டரும் ரொட்டேட்டட், ஓகே? கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ இப்போ இந்த ட்ரம், இந்த ரிமோட் லைக் அ ட்ரம், ஓகே? இதை நான் ரொட்டேட் பண்ணுறது நான் தான். பட் இதில் வெல்டு பண்ணிட்டேன், இந்த பாயிண்டரை வெல்டு ஃபிக்ஸ்டு. இந்த பாயிண்டரை யார் ரொட்டேட் பண்ணுறான், இந்த ரிமோட், இந்த ட்ரம் தான் ரொட்டேட் பண்ணுது. ஸோ அப்போ கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இதில் காமிக்கிறாங்க. கொஞ்சம் டீப்பாக நீ பார்க்கும்போது ட்ரம்மை நான் ரொட்டேட் பண்ணுறேன், பட் ட்ரம் வெல்டட் வித் அண்ட் ஒன் பாயிண்டர். இந்த பாயிண்டர் இந்த ட்ரம்மு தான் ரொட்டேட் பண்ணுது. ஸோ அப்போ ட்ரம்முக்கு ஒரு ஃபோர்ஸ் நான் கொடுக்குறேன், அந்த சேம் ஃபோர்ஸ் இந்த பாயிண்டருக்கு கிடைக்குமா? 10 நியூட்டன் ஈக்குவல் டு 10 நியூட்டன் எக்ஸாக்டாக கிடைக்கும்னா கண்டிப்பாக கிடைக்காது. நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அப்ராக்சிமேட்டட் வேல்யூஸ் தான். நான் கொடுக்குறது 10 அப்படின்னா ட்ரம்மு பாயிண்டருக்கு கொடுக்குறது மேபி 9 பாயிண்ட் சம்திங்காக தான் இருக்கும், 10க்கு மேலே போகாது. ஸோ அது அப்ராக்சிமேட்டட் ரிலேஷன்ஷிப். அப்போ அங்கே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸை தான் நம்ம புக்கில் கொஞ்சம் டீப்பாக பார்க்குறாங்க. அதை வச்சு தான் நியூமரிக்கல்ஸும் டீப்பாக போகுது ஆக்சுவலாக. ஸோ தட் இஸ் கால்டு டிசி. அது கோர் டார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காயிலோட டார்க் வந்து கோர் டார்க். அந்த ட்ரம்மு நான் கொடுக்குறேன்ல ஃபோர்ஸ், அது வந்து கோர் டார்க்.
அந்த கோர் டார்க் மாதிரியே இப்போ ட்ரம் பாயிண்டருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸ், அதை வந்து நம்ம டிஃப்ளெக்டிங் டார்க் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த பாயிண்டர் டிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அதை டிடி அப்படின்னு நம்ம டெக்ஸ்ட் புக்கில் கொடுக்குறாங்க. இது ரெண்டுமே அப்ராக்சிமேட்டலி ஈக்குவல் தானே தவிர எக்ஸாக்டாக ஈக்குவல் கிடையாது. ஓகேயா, கோர் டார்க் இட் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு உங்களோட டிஃப்ளெக்டிங் டார்க். ஓகே, அந்த டிஃப்ளெக்டிங் டார்க் அதிகமாகுது, அதுதான் மேலே போகுது, அப்போ தான் டீட்டா உங்களுக்கு ஹை ஆகுது. டிஃப்ளெக்டிங் டார்க் குறையுது, அப்போ டிசி குறையிறதுனால தான் டிஃப்ளெக்டிங் டார்க்கும் குறைஞ்சு உங்களுக்கு பாயிண்டர் கீழே வருது, டீட்டாவும் லோ ஆகிடுது. ஸோ அப்போ இதுக்கு நம்ம ஃபார்முலா ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இங்கே டார்க் இஸ் ஈக்குவல் டு கே டீட்டா அப்படின்னு எடுத்துடுறாங்க. எப்படி? ஸோ டார்க் இஸ் ப்ரொபோஷனாலிட்டி டு டீட்டா. ஃபோர்ஸ் அதிகமாச்சுன்னா ஆங்கிள் அதிகமாகும், ஃபோர்ஸ் குறைஞ்சிச்சுன்னா ஆங்கிளும் குறைஞ்சிடுது. ப்ரொபோஷனல் ரிமூவ் பண்ணும்போது நீங்கள் ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணுறதுனால ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் கே உள்ள வரணும். ஏன்னா டைப் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் இருக்குது. ஸோ அப்போ அதோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் கொடுக்கறதுனால T is equal to k theta. ஓகேயா, இந்த இடத்துக்கு யார், what is the name of this point அப்படின்னா it is called core. அப்போ இந்த TC க்கு ஈக்குவலண்டா k theta நீ கொண்டு வந்துடலாம். It is approximately deflecting torque. What are all the different factors to increase the deflecting torque? அந்த என்னென்ன ஃபேக்டர் அப்படின்னா NBA, ஓகேயா, and I. இத்தனை ஃபேக்டர். How many factors are there? Okay, the 4 factors to decide deflecting torque. அப்போ deflecting torque டிசைட் பண்ணுற இந்த 4 ஃபேக்டர் நீங்கள் உள்ளே கொண்டு வரணும். என்னன்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், இங்கே நான் ஒரு டயக்ராம் போட்டேன், மேக்னெட்டிக் காயிலில் இருக்கக்கூடிய டர்ன்ஸ், ஏரியா ஆஃப் த காயில், அண்ட் பிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதை பொறுத்து தான் உங்களுக்கு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் டார்க்கே வருது. ஸோ பி அண்ட் கரண்ட் த்ரூ த காயில். ஓகேயா, ஸோ இப்போ இதிலிருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு எக்ஸ்பிரஷனை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. I is equal to k theta divided by NBA. ஓகே, அப்போ I equal to thetaங்கிறது தான் மெயின் ஃபேக்டர், ஃபைனலாக உங்களுக்கு கிடைக்கிற ஆங்கிள். ஓகே, ஸோ அதை நீங்கள் தனியாக வச்சிட்டிங்கன்னா k divided by NBA into G, சாரிமா theta. So further replacement in the k divided by NBA is the equivalent value of G. அப்போ ஃபைனலாக உங்களுக்கு கிடைக்கிறது I equal to G theta. G is called galvanometer resistance. அப்போ G equal to I divided by theta. இவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம கொண்டு வர முடியும் ஃபர்தராக. பட் இதுக்கப்புறம் இன்னும் ஃபர்தர் கான்செப்ட்ஸ் இருக்குது, பட் உங்கள் சிலபஸில் இதோட ஃபினிஷ் பண்ணிடுறாங்க. ஓகே, ஸோ இதுதான் கேல்வனாமீட்டரோட ஒர்க்கிங் ஃபங்க்ஷன். இது தெரிஞ்சால் நம்ம நீட்டாக சம்ஸ் போடலாம். ஓகே ஃபைன். இப்போ நம்ம S1 என்ன பார்த்துருக்கோம், மெஷரிங், அதாவது டாபிக் நம்பர் 2 கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் ஃபஸ்ட் S1 ஃபினிஷ்டு. ஓகே, S2 ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணிட்டோம். S3 வந்து பொட்டன்ஷியோமீட்டர் அண்ட் மீட்டர் பிரிட்ஜ். அது ரொம்ப சிம்பிள். உங்களோட லெபார்டரி நாலேஜ் இருந்ததுன்னா அந்த லேபில் எப்படி பண்ணுறீங்க, அந்த ஃபார்முலாஸ் வச்சு அந்த லெபார்டரி கண்டிஷன்ஸை எப்படி கொடுத்தா எப்படி சம்ஸ் போடணும். யூஸ்வலாக நம்ம ஃபிசிக்ஸில் லேப் ரிலேட்டட் நியூமெரிக்கல்ஸும் கேட்குறாங்க. ஓகே, அதில் எதெல்லாம் வரும் அப்படின்னா 11th ஸ்க்ரூ கேஜ், வெர்னியர் கேலிஃபர். ஓகே, அதே மாதிரி நம்ம 12th பொறுத்த வரையும் நிறைய இருக்குது. பொட்டன்ஷியோமீட்டர், மீட்டர் பிரிட்ஜ், அதே மாதிரி டிவைஸ், அதாவது எலக்ட்ரானிக் டிவைஸில் வெரிஃபிகேஷன் ஆஃப் இது இருக்குது, அந்த ட்ரூத் டேபிள், அந்த லாஜிகேட் எக்ஸ்பெரிமெண்ட்டு, தென் அதே மாதிரி விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிஎன் ஜங்ஷன் டயோட், ஜெனர் டயோட், டிரான்சிஸ்டர், சிபி கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் சிஇ கேரக்டரிஸ்டிக்ஸ், இதெல்லாம் உங்களோட லெபார்டரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் ஒழுங்காக நீங்கள் கரெக்டாக அந்த ட்ரைனர் கிட்டெல்லாம் வச்சு அந்த டீச்சர்ஸ் வந்து ஜஸ்ட் அதெல்லாம் ஓப்பன் பண்ணி அந்த மாடியூல் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் பண்ணும்போது இங்கே அந்த கான்செப்ட் எல்லாம் உங்களுக்கு பக்காவாக தெரிஞ்சிடும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் நியூமெரிக்கல்ஸ் போடும்போது யூ ஃபீல் மோர் கம்ஃபர்டபுள். ஃபிசிக்ஸ்லாம் ரொம்ப சிம்பிளாக போயிடும். ஓகே, சரி, இப்போ பார்ட் மூவோ. இப்போ நம்ம நியூமெரிக்கல் ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஒரு 2 to 3 minutes பிரேக் எடுத்துக்கங்க. ஓகேயா, சார் ஒரு 2 minutes கேப் சார்.
ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே சார், ஏதோ ஒரு பின்னு ரிமூவ் ஆயிடுச்சு சார். ஸ்டார்ட் பண்ணட்டுமா? ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் டவுட்ஸ் எதுவும் இருந்தால் போஸ்ட் பண்ணுங்கள். அப்புறம் வீடியோ அண்ட் ஆடியோவில் எதுவும் இஷ்யூ இருந்தால் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, சரி, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு அந்த நியூமரிக்கல்ஸ் போடணும். எதுனா S1ஓட நியூமரிக்கல்ஸ். ஓகே, இது ஃபுல்லாகவே கொஞ்சம் தேரி ரிலேட்டட் நியூமரிக்கல்ஸ். டேட்டா கரெக்டாக எடுத்து ஃபார்முலா கூட மேட்ச் பண்ணாலே ஃபினிஷ்டு. ஓகே, பட் ஃபார்முலாஸை நம்ம ஃபர்தராக சம்முக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணணும். ஸோ S1ல என்னென்ன அம்மீட்டர், வோல்ட்மீட்டர், கேல்வனாமீட்டர், அது ரிலேட்டட் நியூமரிக்கல்ஸ் எல்லாமே. ஓகே ஃபைன். இப்போ நான் உங்களுக்கு நியூமரிக்கல்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஷண்ட்? What is the value of shunt which passes 10% of the main current through the galvanometer of resistance 99 ohm? What is the resistance of ammeter? Okay, so அப்போ என்ன இதில் கிவனாக இருக்குது அப்படின்னா, கிவன் டேட்டா கரெக்டாக நீங்கள் மேட்ச் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஷண்ட் ஒரு டேட்டா கேட்டிருக்கான், எஸ் கேட்டிருக்கான். ஓகே, ஸோ அடுத்து வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு கண்டிஷனை வந்து அவங்க ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. Which passes 10% of the main current through the galvanometer. Okay, which passes 10% of the main current through the galvanometer அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அப்போ 10% of the main current, அதாவது நம்ம எப்படி எடுக்கலாம், IG is equal to 0.1 times of I அப்படின்னு நம்ம எடுக்கலாம். ஆக்சுவலாக இவங்க ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா, the 10% of the main current, the 10% of the main current எது வழியாக போகுதுமா, கேல்வனாமீட்டர் வழியாக போகுது. அப்போ கேல்வனாமீட்டர் கரண்ட் ஐஜிக்குள்ளே என்ன போகுது அப்படின்னா 10% ஆஃப் மெயின் கரண்ட் போகுது. ஸோ இதை தான் நான் இப்படி மாற்றிருக்கேன். அப்போ 10%ல் இருக்குது. ஸோ 10 divided by 100 போட்டுருங்க, 0.1 into I. ஸோ இந்த கண்டிஷன் வச்சு தான் நம்ம சம்மே போட முடியும். அதுதான் மெயின் கண்டிஷனே. ஸோ அப்போ அது கேல்வனாமீட்டர் கரண்ட் இஸ் 10% ஆஃப் த மெயின் கரண்ட். ஸோ இவ்வளோ தான் டேட்டா. galvanometer ஆஃப் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் என்ன கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. ஓகே, அப்போ galvanometer ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா அது galvanometerோட ரெசிஸ்டன்ஸ். நோட்டேஷன் கரெக்டாக யூஸ் பண்ணணும். galvanometer ரெசிஸ்டன்ஸ் இஸ் G, ammeter ரெசிஸ்டன்ஸ் இஸ் S, அண்ட் வோல்ட்மீட்டர் ரெசிஸ்டன்ஸ் இஸ் கேபிட்டல் R. ஓகே, ஸ்மால் ஆர் யூஸ் பண்ணால் அது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆகிடும். அது வேறு டாபிக், செல்ஸ் கனெக்டட் இன் சீரிஸ் அண்ட் பேரலல்ல வந்துடும் ஃபுல்லாகவே. ஸோ அப்போ இங்கே நம்ம நோட்டேஷன்ஸ் கரெக்டாக போடும். ஸோ G ஈக்குவல் டு 99 ஓம், இது கிவன். ஸோ இப்போ IG இப்போ நம்மளுக்கு இங்கே 0.1 into I, இதை வச்சு யூ ட்ரை டு கேல்குலேட் ரெசிஸ்டன்ஸ், டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அம்மீட்டர் கேட்குறாங்க. அப்போ நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், டயக்ராம் இமேஜின் பண்ணிடுறீங்க. இங்கே G இருக்குது, இங்கே கேபிட்டல் S இருக்குது. போத் ஆர் கனெக்டட் இன் பேரலல் லைன். பேரலல் லைன் வோல்டேஜஸ் ஆர் ஈக்குவல். ஸோ அப்போ இதில் போகிற கரண்ட் வந்து IG, இது I minus IG. லாஸ்ட் கிளாஸ் தேரி பார்த்துக்கோ. சாரி, இப்போ கொஞ்சம் ப்ரீவியஸ் செக்ஷனில் உங்களுக்கான தேரி அதில் கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ அங்கே ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம், IG into G is equal to I minus IG into S. ஸோ இதுதான் நம்மளுக்கான கண்டிஷன். ஓகே, கண்டிஷன் ஞாபகம் இருந்தாலே நியூமரிக்கல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதில் கிவன் என்ன, IG ஈக்குவல் டு 0.1 times of I. ஸோ அப்போ IG ஏன்னா பிகாஸ் இங்கே IG வந்து டேரெக்டாக இட்ஸ் நாட் கிவன். கரண்ட்டும் அதே மாதிரி இங்கே நாட் கிவன். கரண்ட் கிவன்னா கூட நீ IG கேல்குலேட் பண்ணலாம். கரண்ட் இங்கே நாட் கிவன். ஸோ அப்படிங்கிறனால அந்த டேரக்ட் அந்த வேல்யூவே எடுத்துக்கோ. ஸோ கரண்ட் இஸ் நாட் கிவன். ஸோ அதனால் IG ரீப்ளேஸ்மெண்ட் 0.1 times of I. ஸோ 0.1 times of I into G. G given உடனே சப்ஸ்டியூட் பண்ணாத, அந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணிக்கோ. ஸோ G and I it is not given. Okay, I minus IG is given. IG தான் டேரெக்டாக given. 0.1 times of I into S. ஸோ இப்போ இதில் ஐயை காமனாக எடுத்துடலாம். 0.1 times of I G, இங்கே I காமன் ஆகிடும். 1 minus 0.1 into S. இப்போ நீங்கள் பார்க்கலாம் லைவாக இந்த ஐயும் கேன்சல் ஆகிடும். ஏன்னா I is unknown.
ஸோ அப்போ ரிமைனிங் வேல்யூவை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எஸ் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ எஸ் ஈக்குவல் டு 0.1 இன்டூ ஜி டிவைடட் பை 1 மைனஸ் 0.1, அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ இப்போ இங்கே ஜி கிவன், இதை எடுத்தோன்னே சப்ஸ்டியூட் பண்ணனா ஸ்டெப் என்லார்ஜ் ஆகும், ஃபார்முலா எப்படி மாடிஃபை ஆகுதுன்னு தெரியாது. ஸோ அதனால தான் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஃபார்முலாவை ஃபுல்லாக மாடிஃபை பண்ணதுக்கு அப்புறமேட்டு தென் உங்களோட கிவனை சப்ஸ்டியூட் பண்ணால் அடுத்த ஸ்டெப்பில் அது ஆன்சர் போயிடும். ஸோ அப்போ இங்கே ஆட்டோமேட்டிக்காக 0.1 இன்டூ ஜி 99 டிவைடட் பை 1 மைனஸ் 0.1. ஓகே, இது நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா எஸ்ஸோட வேல்யூ எவ்வளோ வருதுன்னா 11 ஓம் வருதுமா. ஓகேயா, ஃபைன். ஸோ இப்போ எஸ் மட்டும் கிடையாது, இந்த நியூமெரிக்கலில் ஒன் மோர் எய்ம், த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அம்மீட்டர். அம்மீட்டரில் ஜி அண்ட் எஸ் டூ ரெசிஸ்டன்ஸ் இஸ் தேர், பட் டூ ரெசிஸ்டன்ஸ் ஆர் கனெக்டட் இன் parallel, ரெண்டுமே parallel கனெக்ட் ஆயிடுக்கு. ஸோ அப்போ parallel தான் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். RAT அம்மீட்டர் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ், RAT போடலாம் ஆர் RT போடலாம், இதான் அவங்க கேட்குறாங்க. ஸோ அப்போ ஃபார்முலா வந்து GS டிவைடட் பை G ப்ளஸ் எஸ். ஓகே, இதான் ஃபார்முலா. ஸோ G கொடுத்துட்டான் அண்ட் எஸ் நீங்கள் 11 கேல்குலேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்போ 99 இன்டூ 11 டிவைடட் பை, ஓகே, 99 ப்ளஸ் 11. ஸோ இதுதான் உங்களோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அம்மீட்டர். டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அம்மீட்டர் அதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வர ஆன்சர் வந்து 9.9 வருதுமா. அவ்வளோதான், நியூமெரிக்கல் ஃபினிஷ். இது ஒரு சிம்பிள் நியூமெரிக்கல் தான், பட் இனி தான் ஃபர்தராக உங்களுக்கு எப்படி மாடிஃபை பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நியூமெரிக்கல். இதெல்லாம் டேரெக்டாக நியூமெரிக்கல் கிவன்மா. டேரெக்டாக ரொம்ப சிம்பிளாக டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. A galvanometer has a resistance of 30 ohm. Okay, a galvanometer statement பாரு. A galvanometer has a resistance of 30 ohm and current of 2 milliampere is needed to it's needed to give a full scale deflection. அது விட்டு. Okay, and what is the resistance needed? Okay, இந்த statement ரொம்ப important. What is the resistance needed? எவ்வளோ resistance தேவைப்படுது and how it will be connected to convert galvanometer. அது convert ஆயிடுக்கு. Okay, galvanometerல இருந்து convert ஆயிடுக்கு actually. Okay, galvanometer convert ஆகுது. galvanometer to be converted into ammeter or voltmeter இருக்கலாம். Okay, அப்போ case 1 பாரு ammeter மாத்துறாங்க, case 2 voltmeter மாத்துறாங்க. ஓகே, ரெண்டு கேஸ் இருக்குது இதில். ஸோ ப்ராப்ளம்ஸ் வந்து நான் கொடுக்குற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே அதில் நிறைய மாடல்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சுட்டு நம்ம அதில் எக்ஸாம் பொறுத்த வரையும் நீட்டில் டைம் பேஸஸாக கேட்கும்போது ஏதாவது பர்டிகுலர் 1 or 2 எய்ம் மட்டும்தான் வரும், இவ்வளோ லென்த்தி வராது. ஓகே, ஸோ பட் கிளாஸ் ஒர்க்கில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு லென்த்தி நியூமெரிக்கல்ஸ் வேணும். ஓகே, இப்போ வந்து இங்கே ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கம்மா. கேல்வனாமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் இஸ் கிவன். ஓகே, அது ஜி வந்து 30 ஓம். A current of 2 milliampere given. So current of 2 milliampere is IG, galvanometer current. 2 milliampere convert into ampere. So 2 into SI unit ஒழுங்கா ஃபாலோ பண்ணிக்கோ, 10 power minus 3 ampere. ஓகே, அப்போ 2 into 10 power minus 3 ampere வந்து என்னோட கேல்வனாமீட்டர் கரண்ட். ஓகே, இதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் ஸ்கேலு, அப்புறம் ஃபுல் ஸ்கேல் கன்வெர்டட் இன்டூ கேல்வனாமீட்டர். ஃபர்ஸ்ட் கேஸில் என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா கேல்வனாமீட்டர் கன்வெர்ட் இன்டூ அம்மீட்டர். ஒரு கேல்வனாமீட்டர் அம்மீட்டராக கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா என்ன ரெசிஸ்டன்ஸ் நீடட்மா? ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் எஸ் நீடட்மா, அதான் கேட்குறாங்க அவங்க ஆக்சுவலாக. சி ஒரு டைம் எய்ம்ஸில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்டேட்மெண்ட் வந்து எ கேல்வனாமீட்டர் இஸ் connected shunted with the high value of resistance அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை யாருமே டீப்பாக வாட்ச் பண்ணாமல் விட்டுட்டாங்க. அந்த டேட்டாவெல்லாம் எடுத்து ஃபார்முலாவெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ண ஒரு ஆன்சர் வந்தது. அந்த ஆன்சரை டிக் பண்ணிட்டாங்க. பட் அங்கே அந்த ஆப்ஷனில் 0ன்னு ஒன்று இருந்தது. அதை டெக்னிக்கலாக நீங்கள் செக் பண்ணும்போது அந்த ஆப்ஷனில் 0 தான் கரெக்டாக வந்தது. ஏன்னா ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் ராங்காக இருந்துச்சு. எ கேல்வனாமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஷண்டட் வித் த ஷண்டட்னா பேரலல். அங்கே என்ன ரெசிஸ்டன்ஸ் வரணும்? ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ் வரணும். ஆனால் ஸ்டேட்மெண்ட்டில் ஹை ரெசிஸ்டன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த மீட்டர் வந்து ஒர்க்கே ஆகாது. ஓகேயா, so it is impossible to get the values with help of that kind of meters. Okay, so அப்போ அங்கே 0 தான் வரும் உங்களுக்கு வேல்யூ. ஸோ அதனால் 0 தான் நீங்கள் டிக் பண்ணணும். அது கால்குலேட் பண்ணணுங்கிற நெசசிட்டி கிடையாது. அதே மாதிரி தான் டிரான்ஸ்ஃபார்மரில் ஒரு டைம் வந்து the primary coil it is connected to the switch box. ஏசியில் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் ஏசி மிஷின். நீங்கள் இன்புட்டாக இருக்கட்டும் அவுட்புட்டாக இருக்கட்டும் ரெண்டுமே ஏசியில் தான் நீங்கள் ப்ராசஸ் பண்ண முடியும். எய்தர் ஏசி வோல்டேஜ், அதாவது அவங்களோட ஆல்டர்னேட்டிங் செட்டில் இருக்கக்கூடிய வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம், அவ்வளோதான். எய்தர் இன்க்ரீசிங் ஆர் டிக்ரீசிங், ஸ்டெப் அப் ஆர் ஸ்டெப் டவுன் தான். அதனால தான் அது ஏசி மிஷின், அதில் டிசி ப்ராசஸ் பண்ண முடியாது. பட் அவன் ஸ்டேட்மெண்ட் எப்படி கொடுத்துருந்தான் தெரியுமா? த பிரைமரி coil is connected to the Lagrange cell. அதில் டேட்டா கொடுத்துருந்தான். கரண்ட் ஆஃப் 2 milliampere வோல்டேஜ் வந்து இவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகுது, அதுலேருந்து ஒரு 100 வோல்ட் வருது அப்படிங்கிற மாதிரிலாம் வேல்யூ இவனாக இருந்தது. அதை ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ணி அந்த ஆன்சரை டிக் பண்ணுறாங்க. பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லாஜிக் அங்கே இருக்குது. த பிரைமரி coil of transformer it is connected to the Lagrange cell இருக்கான்.
சி செல்லுன்னு ஸ்டேட்மெண்ட் வருது, அங்கே ஆப்ஷன் 0ல் இருக்குது, நம்ம ஏன் அதை கால்குலேட் பண்ணணும்? ஸோ அப்போ டைம் பேசிஸ் கொஸ்டின் மேனேஜ் பண்ண இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் என்ட்ரன்ஸில் கொஞ்சம் நிறைய கொடுக்குறாங்க. ஸோ அப்போ சப்ஜெக்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருங்க. என்ன படிக்கிறோம், என்ன மைண்டில் வைக்கணும், என்ன சால்வ் பண்ணுறோம், அவங்க என்ன இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபிசிக்ஸ் சால்வ் பண்ணணும். ஸோ அதனால தான் ஃபிசிக்ஸ் வந்து யூஸ்வலாக எல்லாருக்கும் மார்க்ஸ் அடி வாங்குது. ஓகே, அந்த ஒரு சப்ஜெக்ட் கொஞ்சம் நீங்கள் மார்க்ஸ் பூஸ்டப் பண்ணிட்டீங்க, நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பூஸ்டப் பண்ணிட்டீங்கன்னாவே கன்ஃபார்ம் வந்து யூ ஃபீல் மோர் கம்ஃபர்டபுள், கன்ஃபார்ம் எனக்கு சீட் கிடச்சிடும். ஓகே, அதில் தான் உனக்கு அங்கே ட்ரிக் இருக்குது. ஓகே, ஸோ அதை நீங்கள் கரெக்டாக சால்வ் பண்ணணும். ஸோ லெக்லாஞ்சி செல் இஸ் அ டிசி சோர்ஸ். ஒரு டிசி சோர்ஸில் ஏசி மிஷினை ஆப்ரேட் பண்ணவே முடியாது. அப்படி நீ ஆப்ரேட் பண்ண நீ தான் சயின்டிஸ்ட். ஓகேயா, ஸோ அப்படிங்கிறனால சோர்ஸ் கன்வர்ஷன் மாறுது, எப்படி நம்ம பண்ண முடியும்? இந்த டிவைஸ் அக்செப்ட் பண்ணாது. ஸோ நல்ல ஏசி மிஷின் டிசி சோர்ஸ் கொடுத்தா அது ஆப்ரேட் ஆகாது. யூ கேனாட் ஏபிள் டு கெட் எனி கைண்ட் ஆஃப் வேல்யூஸஸ் வித் ஹெல்ப் ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபார்மர். ஸோ அப்போ 0 தான் வரும். அதை நீ சால்வ் பண்ணிட்டு இருக்க. ஸோ அது மாதிரி தான் நம்ம பார்க்கணும். ஓகே, சரி, இப்போ நியூமெரிக்கல் வாங்க. கேல்வனோமீட்டர் கன்வெர்ட்டட் இன்டு அம்மீட்டர் எஸ் வேணும். பட் இங்கே கேல்வனோமீட்டர் அம்மீட்டரை கன்வெர்ட் ஆகிடுச்சு. த கன்வெர்ட்டிங் வேல்யூ 0.3 கிவன். அப்போ அந்த அம்மீட்டர் கரண்ட், அம்மீட்டர் டு ஷோ த கரண்ட் ரீடிங் தான். ஸோ அப்போ ஐ கிவன் இதில். ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு லாஸ்ட் சம்மில் ஐ இஸ் நாட் கிவன், பட் இதில் ஐ கொடுத்துட்டான். செகண்ட் கேஸ் வந்து கேல்வனோமீட்டர் கன்வெர்ட் இன்டு வோல்ட்மீட்டர். அப்போ எனக்கு ஹை ரெசிஸ்டன்ஸ் நீடட். அதில் எனக்கு வோல்ட்மீட்டர் டு ஷோ த வோல்டேஜ் ரீடிங், அந்த வோல்டேஜ் ரீடிங் எவ்வளோ காமிக்குதுன்னு கொடுத்துட்டான். ஸோ 0.2 வோல்ட். இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் ரிலேட்டட் நியூமெரிக்கல்ஸ் தான் என்ட்ரன்ஸில் நிறைய வருது. கொஞ்சம் அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஒழுங்காக டெக்ஸ்ட் புக் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ பட் இவ்வளோ தான் டேட்டா. இந்த ஸ்ட்ரக்சர் எடுத்துட்டேனாவே எய்ம் நம்ம போயிட்டே இருக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான சம். நீங்கள் தான் வேல்யூவெல்லாம் செக் பண்ணுங்கள். நான் ஐடியா மட்டும் கொடுத்துட்றேன், ஏன்னா இதில் டேரக்ட் சப்ஸ்டியூஷன் இதெல்லாம். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக ஃபஸ்ட் கேஸில் நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட் கேஸ் ஃபார்முலா கண்டிஷன் என்ன? ஐஜி இன்ட்டு ஜி இஸ் ஈக்குவல் டு ஐ மைனஸ் ஐஜி இன்ட்டு எஸ். ஓகே, எனக்கு எஸ் தான் வேணும். டைரக்ட் ஃபார்முலா எஸ் ஈக்குவல் டு ஐஜி இன்டு ஜி டிவைடட் பை ஐ மைனஸ் ஐஜி. இங்கே ஐஜி கொடுத்துட்டாமா, ஐஜி டேட்டா கிவன். ஓகே, அண்ட் ஜி இஸ் ஆல்சோ கிவன், ஐ இஸ் ஆல்சோ கிவன். ஸோ அப்போ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணால் எஸ் உனக்கு வந்துடும். ஓகே, அந்த எஸ் வேல்யூ எவ்வளோ வருதுன்னு செக் பண்ணிக்கோ. இவ்வளோ தான் ஃபர்ஸ்ட் ஒன் முடிஞ்சு. அண்ட் செகண்ட் ஒன், G convert into voltmeter, need the value of R. At the formula use panniko. Okay, V equal to Ig into G plus R. Two resistance are connected in series. Okay, so enak enna value veno? R veno. Appo V by Ig minus G is equal to R. Okay, so appo V corresponding set la unak voltage given, Ig common and G common and R நீ calculate பண்ணிடலாம். இது ஒரு சிம்பிளான சம் தான், டைரக்ட் சம். பட் இதே சம்மை ஒரு 2 years முன்னாடி நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும், ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக இதே நியூமெரிக்கல் நம்ம நீட் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. அது நெக்ஸ்ட் சம் கொடுத்துருக்கேன் பாருங்க. சேம் நியூமெரிக்கல் பட் ப்ராக்டிக்கலாக இது மாறிடுக்கு. ஓகே, அதுதான் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக போடணும். ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோ. எ கேல்வனோமீட்டர் வித் அ ஸ்கேல் டிவைடட் இன்டு 100 ஈக்குவல் டிவிஷன். அப்போ கேல்வனோமீட்டர் ஹேவிங் அ ஸ்கேல், அந்த ஸ்கேலில் 100 ஈக்குவல் டிவிஷன் இஸ் தேர். 100 equal division is there. Okay, and the 100 equal division has a current sensitivity of 10 division per milliampere. Okay, and voltage sensitivity of 2 division per millivolt. What adaptation required அப்படினா ஃபர்ஸ்ட்ல கரண்ட் இருக்கு, செகண்ட்ல வோல்டேஜ் இருக்கு. இது உன்னோட ப்ரீவியஸ் இயர் சம்ஸ் இதெல்லாம். ஸ்கேல் டிவைடட் இன்டு 100 ஈக்குவல் டிவிஷன். டோட்டல் நம்பர் ஆஃப் டிவிஷன் வந்து 100 இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு டேட்டா எனக்கு வேணும். ஓகே, டேட்டா இல்லாமல் நம்ம சம் போட முடியாது. இதில் ஜி வேற மிஸ் ஆகிருக்கு. கேல்வனோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல் சம்மே ப்ராசஸ் பண்ண முடியாது. அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு ஜி அண்டு இங்கே உங்களோட கேல்வனோமீட்டர் வோல்டேஜ் அண்டு கரண்ட் வந்து ப்ராசஸிங் வேல்யூ எனக்கு வேணும். அந்த வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ அந்த வேல்யூ எவ்வளோ வருது அப்படிங்கிறத நம்ம எடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட விஜி எவ்வளவு அப்படின்னா 50 வருதுமா. ஆக்சுவலாக விஜி வந்து எப்படி 50 எடுக்க முடியும்? எ கேல்வனோமீட்டர் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஸ்கேல் டிவைடட் இன்டு 100 ஈக்குவல் டிவிஷன், மொத்த டிவிஷன் 100 has a current sensitivity of 10 division, அது IG. ஸோ அப்போ உங்களுக்கு 10ல் தான் அந்த டிவிஷன் ஸ்கேல், அந்த பாயிண்டர் வந்து நின்றுட்டு இருக்கு. ஓகே, அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? உங்களோட IG வேல்யூ வந்து இங்கே 10 மில்லி ஆம்பியரில் வந்துடுது. அப்போ 100. ஓகே, உங்களோட வேல்யூ நீங்கள் செக் பண்ணணும். ஸோ அப்போ இங்கே 100 டிவைடட் பை 10 போட்டிங்கன்னா உங்களுக்கு 10 வந்துடுது. ஓகே, ஸோ 100 டிவைடட் பை 10 போட்டிங்கன்னா உங்களோட வேல்யூ வந்து 10 மில்லி ஆம்பியர் வந்துடுது. அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் டிவிஷன் உங்களுக்கு பாயிண்டர் நிற்கிறது எவ்வளவு? 10. ஸோ அதே மாதிரி டோட்டல் நம்பர் ஆஃப் டிவிஷன் பாயிண்டர் எவ்வளோ நிற்கிது? வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி 2ல் இருக்குது. ஓகே, பர் மில்லி வோல்ட்டில் இருக்குது. ஸோ அதனால் 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு 50 மில்லி வோல்ட் கிடச்சிடும். ஸோ அப்போ விஜி வேல்யூ வந்து 50 மில்லி வோல்ட், ஐஜி வேல்யூ வந்து 10 மில்லி ஆம்பியர். ஏன்னா இங்கே கரண்ட்டும் உங்களுக்கு மில்லி ஆம்பியரில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ விஜி ஐஜி கிடைச்சாலே நம்மளுக்கு ஜி கிடச்சிடும். பிகாஸ் ஃபார்முலா ஐ ஈக்குவல் டு வி பை ஆர். அப்போ ஆர் ஈக்குவல் டு வி பை ஐ.
ஆறுங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். இங்கே எனக்கு இன்னொரு கைண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் தேவை. தட் ரெசிஸ்டன்ஸ் இட்ஸ் கால்டு கேல்வனாமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் G. அதே ஃபார்முலா தான். அப்போ G ஈக்குவல் டு கேல்வனாமீட்டர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதனால் கேல்வனாமீட்டர் வோல்டேஜ் டிவைடட் பை கேல்வனாமீட்டர் கரண்ட். இது ரெண்டையும் நீங்கள் டிவைட் பண்ணணுமா? டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ கிடச்சிரும். அப்போ G இஸ் ஈக்குவல் டு 50 டிவைடட் பை 10 போட்டிங்கன்னா உங்களுக்கு 5 ஓம் வந்து உங்களோட ஆன்சர் கிடச்சிடுது. ஓகே, G கிடச்சிருச்சு. ஸோ அப்போ G வந்து கிவன் பாருங்கள், உங்களுக்கு வேல்யூ பாருங்கள் 50 மில்லி வோல்ட்டில் இருக்குது. ஸோ அப்போ 50 மில்லி வோல்ட் கன்வெர்ட் இன்ட்டு வோல்ட், அப்போ 50 × 10⁻³ வந்துடுது. ஸோ அதே மாதிரி இங்கே உங்களுக்கு 10 மில்லி ஆம்பியர் இருக்குது. ஸோ 10 × 10⁻³ ஆம்பியர் வந்துடுது. ஸோ இது ஒரு டேட்டா, இது ஒரு டேட்டா அண்ட் இது ஒரு டேட்டா. ஸோ இந்த 3 டேட்டா வச்சு நீங்கள் சம் முடிச்சிடலாம். ஓகே, என்னென்ன வேணும் ஃபர்ஸ்ட் அதே மாதிரி இந்த நியூமரிக்கலில் உள்ள மாதிரி தான் உங்களுக்கு அப்படியே சேம் ஐடியா. IG into G S கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ரெக்வயர்ட் IG G இதெல்லாம் வேணும். ஓகே, IG G and I வேணும் ஃபஸ்ட் ஃபார்முலாவுக்கு. IG is given, ஓகே, G is given, ஓகே, அண்ட் I பாரு இங்கே கொடுத்துட்டாங்க. I 5 ஆம்பியர் டேரெக்டாக இருக்குது. ஓகே, ஸோ அப்போ S ஈக்குவல் டு IG into G டிவைடட் பை I மைனஸ் IG. ஸோ இப்போ IG நீங்கள் கேல்குலேட் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ இருக்குது? 10 × 10 பவர் இருக்குது. இது வந்து VG இங்கே தேவையில்லை, I வேணும். I இங்கே கிவன், I ஈக்குவல் டு 5 ஆம்பியர் கிவன். ஸோ எனக்கு ஜியும் நம்ம கேல்குலேட் பண்ணிட்டோம், எஸ் கிடச்சிடும். ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஃபார்முலா வேணும். அதாவது V இஸ் ஈக்குவல் டு IG இன்ட்டு R ப்ளஸ் G. ஓகே, அதாவது V பை IG ஈக்குவல் மைனஸ் G இஸ் ஈக்குவல் டு R மைனஸ் G. எனக்கு இதில் G ஓகே, எனக்கு IG ஓகே, V வேணும். பட் 1 டிவிஷன் பர் வோல்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு டிவிஷனுங்கிறது 1 வோல்ட். அப்போ V பார்க்கணும். V எவ்வளோ வரும் உங்களுக்கு அப்படின்னா 100 வருமா? ஒரு டிவிஷன் 1 வோல்ட்னா மொத்த டோட்டல் நம்பர் ஆஃப் டிவிஷன் எவ்வளோ இருக்குது? 100 இருக்குது. ஓகே, ஒரு டிவிஷன் 1 வோல்ட்னா 100 டிவிஷன் 100 வோல்ட். அப்போ வோல்டேஜ் வந்து V வந்து 100 வோல்ட். இதை டேரெக்டாக அவங்க கொடுக்கல, டிவிஷன் ஸ்கேல் ரேட்டில் கொடுத்துருக்காங்க. அப்போ V வந்து இங்கே நீங்கள் 100 எடுத்துக்கணும். IG ஓகே, G ஓகே, R நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி வைங்க. இந்த நியூமரிக்கல் நீங்கள் ஹோம்ஒர்க்கை ட்ரை பண்ணுங்கள். ஓகே, யார் எனக்கு ஆன்சர் கரெக்டாக போடுறீங்கன்னு நான் பார்க்குறேன். ஓகே, இதோட ஆன்சர் வந்து 40 வோல்ட் எனக்கு ஆன்சர் வரணும். ஓகே, ரொம்ப சிம்பிளான ஒரு சம் தான். இதில் ஒரு ஷார்ட்கட் இருக்குது. அது என்ன அப்படின்னா நம்மளோட VDR ரூல் யூஸ் பண்ணி போடலாம். ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் வந்துடும். ஓகே, வோல்டேஜ் டிவிஷன் ரூல் அப்படின்னு ஒரு ரூல் டீச் பண்ணியிருக்கேன். அதை யூஸ் பண்ணிங்கன்னா இந்த நியூமரிக்கல் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, ஃபைன். அப்புறம் வந்து லாஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் உங்களுக்கு அந்த லாஸ்ட் கிளாஸில் ஒரு டவுட் ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தான். அந்த ப்ரீவியஸ் நியூமரிக்கல் அது ஃபஸ்ட் கிளாஸில் ஒரு ஜென்ரேட்டர் இஸ் சப்ளையிங் பவர் டு எ ஃபேக்ட்ரி, ஒரு ஜென்ரேட்டர் இஸ் சப்ளையிங் பவர் டு எ ஃபேக்ட்ரி பை எ கேபிள் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 20 ஓம். ஸோ இப்போ கேபிள் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா கேபிளோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 20 ஓம் கொடுத்துருக்காங்க. A generator is generating, ஜென்ரேட்டரோட டேட்டா வந்து 5 kilowatts, 5000 வோல்ட் அதோட ட்ரூ ரேட்டிங், அந்த ஜென்ரேட்டரோட ஃபிக்ஸ்டு ரேட்டிங். ஓகே, வாட் வேல்யூ ஆஃப் பவர் டு பி ரிசீவ்டு பை த ஃபேக்ட்ரி. ஓகே, எவ்வளோ பவர் வந்து அந்த ஃபேக்ட்ரியை அந்த ஃபேக்ட்ரி வந்து எவ்வளோ பவர் வந்து ரிசீவ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரேட்டர் இங்கே ஃபேக்ட்ரி, இந்த ஜென்ரேட்டர்லேருந்து கேபிள் வழியாக பவர் வந்து ஃபேக்ட்ரி ரிசீவ் பண்ணுது. ஆக்சுவலாக எவ்வளோ பவர் ரிசீவ் பண்ணுது அப்படின்னா இங்கே ஒரு வாட்டர் டேங்க்கு, ஒரு பைப் லைனில் நீ வீட்டுக்கு தண்ணி எடுக்கிறோம். தட் மீன்ஸ் வாட்டர் வந்து ரிசீவ் பண்ணுற, இங்கே 50 லிட்டர் ஃபுல்லாக வெளியில் வந்துருச்சு. ஆனால் நீ 48 லிட்டர் தான் ரிசீவ் பண்ணுற, ரிமைனிங் 2 லிட்டர் எங்கே போச்சு? பைப் லைனில் நீங்கள் ஜாயிண்ட் நிறைய போடுறீங்க, அது லீக்கேஜ் ஆஃப் வாட்டராக போயிடுது. அதே மாதிரி தான் கேபிளுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறனால கண்டிப்பாக அதில் ட்ராப் இருக்கும். அப்போ ஜென்ரேட்டர் ரேட்டில் இருந்து கேபிள் ட்ராப்பை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஃபேக்ட்ரிக்கு எவ்வளோ ரிசீவ்டு அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஜென்ரலாக கொடுக்குற எய்மை வச்சு நம்ம ஒரு கெஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை. அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அதுதான் வேணும். அது வே ஆஃப் ப்ராக்டிஸ்னால மட்டும்தான் கொண்டு வர முடியும். யார் பர்ஃபெக்டான டாக்டர்? எடுத்தோன்னே யாருமே பர்ஃபெக்டான மெடிசன் ஃபீல்டு டாக்டராக வரதில்லை. அவங்க சொல்கிறாங்கல்ல, இந்த கை வச்சு ஐ ஃபினிஷ்டு மோர் தென் 100 சர்ஜரி அப்படின்றாங்கல்ல. ஸோ அது மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஒருத்தருக்கு கிளியர் ஐடியாவை கொடுக்குது. அது எப்படி வரும்? ட்ரை டு சால்வ் மோர் நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்க தான் யூ பிகம் எ பெஸ்ட் டாக்டர்ன்ற. அது மாதிரி தான் யூ ட்ரை டு சால்வ் மோர் நம்பர் ஆஃப் ப்ராப்ளம். ஓகே, அது நிறைய ஐடியா கெயின் பண்ண ஃபேக்கல்ட்டி கூட, சீனியர் ஃபேக்கல்ட்டி கூட நல்லா இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஓகேயா, டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் நல்லா டெவலப் பண்ண முடியும். ஸ்டில் பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இனி இருக்கக்கூடிய ஷார்ட் டைமை ஒழுங்காக யூட்டிலைஸ் பண்ணணும். ஓகே, ஃபைன். இப்போ நம்ம அதை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு ஒரு சிம்பிளான ஃபார்முலா, கரண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் அந்த ஜென்ரேட்டர் ப்ராசஸ் பண்ணுது. ஸோ I² × R அதை நம்ம போடலாம். பட் இந்த நியூமெரிக்கலில் கிவனும் பவராக இருக்கும், எய்மும் பவராக இருக்கும். பட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒன்று ட்ரூ பவர், இன்னொன்று மெஷர்டு பவர். வாட் இஸ் மீன் பை எரர்? எரருங்கிறது இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ட்ரூ வேல்யூ அண்ட் மெஷர்டு வேல்யூ. ரெண்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இந்த ஐயை நீங்கள் ப்ராசஸ் பண்ணலாம். ஏன்னா இங்கே கிவனும் பவர், எய்மும் பவர். அப்போ இங்கே ஒரு பவர் இருக்குன்னா உள்ள இதுக்குள்ளேயும் பவர் வரணும். ஸோ அப்போ நீங்கள் தான் மாடிஃபை பண்ணணும், ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்கணும். அப்போ P = VI, ஸோ I = P/V. ஸோ இது இங்கே உள்ளே வந்துடணும். அப்போ P =
P by V the whole square into R. பட் உடனே கேன்சல்லாம் பண்ண முடியாது, பிகாஸ் அது ரெண்டுமே வேறு வேறு பவர். இது வந்து கேபிளோட பவரை நீங்கள் எடுக்க போகிறீங்க, இது ஜென்ரேட்டரோட டேட்டா. இது ஆக்சுவலாக ஓகே, ஒன்று வந்து ட்ரூ ரேட்டிங்கில் இருக்குது, இன்னொன்று கேபிளோட ரேட்டிங்கில் இருக்குது. ஒன்று மெஷர்டு பவராக இருக்குது, ஒன்று ட்ரூ பவராக இருக்குது. ஜென்ரேட்டர் பவர் இட் இஸ் கால்டு ட்ரூ, கேபிளில் வர குவான்டிட்டி எல்லாம் மெஷர்டு குவான்டிட்டிஸ். அப்படி நீ மெஷர்டு குவான்டிட்டியும் ட்ரூ குவான்டிட்டி நீங்கள் கேன்சல் பண்ணுவீங்க, இட் இஸ் இம்பாசிபிள் ஒன். ஸோ அதனால் ஃபைனலாக கேபிளோட லாஸ் பிசிங்கிறது கேபிளுக்கு அக்ராஸ் ஆகக்கூடிய பவர் லாஸ். ஸோ பிங்கிறது எவ்வளோமா உங்களுக்கு இங்கே 50 கொடுத்துருக்காங்க. 50 டிவைடட் பை V 5000 வோல்ட்டில் இருக்குது, பட் இங்கே கிலோ வாட்ஸில் இருக்குது, இதையும் கிலோ வோல்ட்டுக்கு மாற்றிக்கும். 5 கிலோ வோல்ட், அப்போ 5 வந்துடும். ஸோ கிலோ கேன்சல் ஆகிடும், உனக்கு பேஸ் எஸ்ஐ கரெக்ட் ஆகிடும். பேஸ் எஸ்ஐ யூனிட் உனக்கு உள்ளே வந்துடும். ஸோ ஸ்கொயர் இன்ட்டு கேபிள் ரெசிஸ்டன்ஸ் 20. ஸோ அப்போ இது எவ்வளோ வருமா? ஸோ 50 பை எவ்வளோ 10 ஸ்கொயர் எவ்வளோ வரும் உங்களுக்கு? ஸோ அது இன்ட்டு 20 போடு. ஸோ 2000 எனக்கு வேல்யூ வந்துடுது. இதை நான் என்ன கன்வெர்ட் பண்ணணும்னா, எனக்கு ரேட்டிங் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் கிலோ வாட்ஸில் இருக்குது. ஸோ அதனால் 2 கிலோ வாட்ஸ்மா, அவ்வளோதான். ஆன்சர் இஸ் ஓவர். இப்போ ஃபேக்ட்ரி எவ்வளோ ரிசீவ் பண்ணணும்னா, ஜென்ரேட்டரில் எவ்வளோ இருக்குது ஓகே, மைனஸ் கேபிளில் எவ்வளோ லாஸ். ஸோ ஜென்ரேட்டர் டேட்டா கிவன் 50 ஓகே இன் டர்ம்ஸ் ஆஃப் கிலோ வாட்ஸ் அண்ட் கேபிள் லாஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் கிலோ வாட்ஸ் 2. யுவர் ஆன்சர் இஸ் 48 கிலோ வாட்ஸ். ஃபேக்ட்ரி வந்து ஜென்ரேட்டர்லேருந்து அவ்வளோ பவர் வந்து ரிசீவ் பண்ணுது. இப்போ 2 கிலோ வாட்ஸ் பவர் வந்து கேபிள் ஹேவ் அ ரெசிஸ்டன்ஸ், அந்த கேபிளில் லாஸ் ஆகுது. ஓகேயா, ஃபினிஷ்ட். ஸோ அதனால் நியூமரிக்கல்ஸ் வந்து பொறுத்தவரை நீங்கள் ட்ரை டு சால்வ் த நியூமரிக்கல்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து நீங்கள் ஃபீல் மோர் கம்ஃபர்டபுள். ஓகேயா, சரி, நான் ஒரு சம் வேணால் கொடுக்குறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஒரு ப்ராப்ளம் நான் ஏற்கனவே ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன் நான், அது வந்து இங்கே ஒன் மோர் ப்ராப்ளம். ஓகே, அண்ட் எலக்ட்ரிக் மோட்டார் ஓகே, ஒரு மோட்டார் கிவன் ஆப்ரேட்டிங், இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு 50 வோல்ட் டிசி சப்ளை தேவைப்படுது. An electric motor should be operated with help of the 50 volt DC supply. Okay, drawn a current, இதிலிருந்து கிடைக்கிற current, drawn a current of 12 ampere if the efficiency of the motor. Okay, இப்போ நம்ம பாடி கண்டிஷன் வந்து நல்ல இம்யூனிட்டி பாடி அப்படின்றாங்க, பெஸ்ட் இம்யூனிட்டி ஹெல்த் அப்படின்றாங்க. அது மாதிரி தான் எஃபிஷியன்சி இஸ் அ குவாலிட்டி டைப் ஆஃப் ஃபேக்டர். அந்த எஃபிஷியன்சி மூலமாக தான் நீங்கள் மோட்ரு, ஜென்ரேட்டர், உங்களுக்கு ஸ்டெபிளைசரில் யூஸ் பண்ணக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் தான் ஹை எஃபிஷியன்சி டிவைஸ். ஏன்னா அது நான் ரொட்டேட்டிங் ஸ்டாட்டிக் டிவைஸ், அதனால் அந்த ஒரு டிவைஸ்க்கு மட்டும்தான் எஃபிஷியன்சி ஹை. ஓகே, மற்ற ரொட்டேட்டிங் டிவைஸ் ஜென்ரேட்டர் மோட்டார்லாம் எஃபிஷியன்சி லோவாகும், பிகாஸ் அதில் ஃப்ரிக்ஷன் லாஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். டிரான்ஸ்ஃபார்மரில் டெக்னிக்கல் லாஸஸ், அந்த காப்பர் லாஸ், எடி கரண்ட் லாஸ், ஹிஸ்டரிஸ் லாஸ், அது மட்டும் தான். பட் அது ரொம்ப பெரிய லெவலுக்கு எஃபிஷியன்சி எஃபெக்ட் பண்ணாது. பட் மெயின் லாஸ்னால் ஃப்ரிக்ஷன் லாஸ் தான். அது இட் இஸ் அக்கர் இன் தட் ரொட்டேட்டிங் டிவைசஸ் லைக் மோட்டார் அண்ட் ஜென்ரேட்டரில் எஃபிஷியன்சி ரொம்ப டவுன் ஆக சான்சஸ் இருக்குது. பட் இஃப் யூ ஆர் யூசிங் அட்வான்ஸ்டு டெக்னிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் மூலமாக யூ ஹேவ் டு ரெடியூஸ் த ஃப்ரிக்ஷன் லாஸஸ். ஓகே, ஃபினிஷ்டுமா. இப்போ I equal to 12 ampere. ஓகே, எஃபிஷியன்சி ஆஃப் த மோட்டார் வந்து 70%. ஃபைண்ட் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த வைண்டிங் ஆஃப் த மோட்டார். ஓகேயா, அதாவது காயில் ரெசிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. வைண்டிங்னாலும் காயில்னாலும் ஒன்று தான், வைண்டிங்னாலும் காயில்னாலும் சேம் வேர்ட் தான். அந்த பர்டிகுலர் மோட்டரில் இருக்கக்கூடிய காயில் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேல்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஒன் மோட்டார், ஓகே, an electric motor operating on a 50 volt DC supply drawn a current of 12 ampere. If the efficiency of the motor 70%, find the resistance of the motor winding. ஓகே, இந்த நியூமரிக்கல் எனக்கு ஆன்சர் வேணும். ஓகே, ஸோ இது ரெண்டையும் நீங்கள் ட்ரை பண்ணி வைங்க. ஃபர்தராக நெக்ஸ்ட் கிளாஸில் நம்மளுக்கு இந்த ஒன் மோர் நியூமரிக்கல் இஸ் தேர் ஹோம்ஒர்க், அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி வைங்க. ஓகே, 2 நியூமரிக்கல்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு அந்த ரியோஸ்டாட் பேசிஸ் நியூமரிக்கல்ஸ், இந்த நியூமரிக்கல் ஓகேயா, தென் இங்கே ஒரு நியூமரிக்கல், அப்ளிகேஷன் நியூமரிக்கல், இந்த ரெண்டு ஹோம்ஒர்க் ஃபினிஷ் பண்ணி வைங்க. தென் ஆஃப்டர் தட் S3, ஓகே, டாபிக் 2ல S3 மீட்டர் பிரிட்ஜ் அண்ட் பொட்டன்ஷியோமீட்டர். அது லெபார்டரி ரிலேட்டட் எக்ஸ்பெரிமெண்ட் தான், ரொம்ப சிம்பிள் தான். ஹவு டு ஹேண்டில் த ஃபார்முலாஸ். ஓகே, ஸோ அதை மட்டும் பேஸ்ட் ஆன் த நியூமரிக்கல்ஸ் வச்சு எப்படி சேஞ்ச் பண்ணணும். ஸோ அது ஃபினிஷ் பண்ணிட்டோன்னா உங்களோட டாபிக் நம்பர் 2 current electricity measuring instrument is over. Okay, now one more topic is there, cells is connected in series and parallel. அது ஒரு மெயின் டாபிக். ஓகே, இந்த யூனிட்ல 3 கொஸ்டின்ஸ். அந்த 3 கொஸ்டின்ஸ்க்கான டாபிக் 1 சர்க்யூட் அனாலிசிஸ், டாபிக் 2 மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், டாபிக் 3 cells is connected in series and parallel. ஓகே, இதில் நம்ம தரவா இருந்தாலே இந்த 3 கொஸ்டின்ஸ் நம்ம மேக்ஸிமம் எடுத்துடலாம். ஓகே, ஸோ எனக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களுக்கு அந்த டாபிக் நம்பர் 3 ஃபினிஷ் பண்ணிடுறேன். ட்ரை டு சால்வ் மோர் நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் please post the doubt in WhatsApp groups. Okay, so இதுதான் இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் you have a less time to complete the portions, physics, chemistry, biology எல்லாம் இருக்குது. ஓகே, அதனால் டைமை வேஸ்ட்டாக பண்ணாமல்
ட்ரை டு யூட்டிலைஸ் இன் அ ப்ராப்பர் வே. ஓகே, இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் உங்களோட டவுட்டை வாட்ஸ்அப் குரூப்பில் போஸ்ட் பண்ணுங்கள் எனி டைம், நாட் அன் இஷ்யூ. ஓகேயா? ஸோ அதை நான் பார்த்தா தான் நான் உங்களுக்கு டவுட்ஸை கிளாரிஃபை பண்ண முடியும். எல்லாத்தையும் ஐ கேனாட் ஏபிள் டு டூ இந்த ஆன்லைன் கிளாஸஸ். ஓகே, ஸோ டவுட்ஸ் கொஞ்சம் வாட்ஸ்அப்பில் போஸ்ட் பண்ணுங்கள். எதுனாலும் எனக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ, எனக்கு ஐ ஹாவ் அ டிஃப்ரெண்ட் கிளாஸஸ். ஸோ அதை ஃபினிஷ் பண்ணி ஃப்ரீ டைமில் கேப்பில் நான் அந்த உங்களோட வாட்ஸ்அப் குரூப்லேயே நான் போஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, சரி, டுடே செஷன் இஸ் ஓவர். ரிமைனிங் செஷன்ஸ் நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, ஃபைன், தேங்க்யூமா.